Hello friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரிஸ்னா ஈவன் கிவன் த ஒர்த்லெஸ் அப்ரைசர் கிளாஸ் ஐ எம் ஆக்சுவலி த ஸ்ட்ராங்கஸ்ட் சீசன் 1 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். வீக்காக இருக்கிற நம்ம ஹீரோ ஸ்ட்ராங்காக மாறுற ஒரு ஸ்டோரி தான் இது. வெயிட் டு ஸ்ட்ராங் ஸ்டோரி லைன் எல்லாமே ரொம்பவே சூப்பராக தான் போகும். ஸோ நீங்கள் நம்பி பார்க்கலாம். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போல. நம்ம ஹீரோ ஒரு கிளிஃபோட உச்சில் நின்றுட்டு இருக்கேன். வீக்காக இருக்கிறது என்னோட தப்பான்னு மேலே இருந்து இப்போ நம்ம ஹீரோ கீழே குதிச்சிருத்தான். நான் எதுக்கு பிறந்தேன், எதுக்கு இப்போ வரைக்கும் வாழ்ந்திருக்கேன், நான் எதையுமே சாதிக்கல, என் லைஃப் ஃபுல்லாக ஒரு குப்பை மாதிரி வாழ்ந்திருக்கேன், இப்போ குப்பை மாதிரி தான் சாக போகிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ விழுறான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. ஒரு அட்வென்ச்சரர் ஒரு எலி மான்ஸ்டர் கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். சொல்லி சீக்கிரமா ஸ்பெல்ல கேஷ் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்றேன். இதை ரெடி பண்ணிட்டா கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு அந்த பொண்ணு வந்துட்டு ஃபயர் பால் அப்படின்னு சொல்லி ஸ்பெல்ல யூஸ் பண்ணி அந்த எலியை எரிச்சிருந்தா. ரெண்டு பேருமே வேற லெவல்ல சண்டை போட்டோம்ல அப்படின்னு சொல்லி அந்த அட்வென்ச்சரர் சொல்றேன். குப்பை பறக்கி இப்போ இது உன்னோட வேலை அப்படின்னு நம்ம ஹீரோவை கூப்பிடுறாங்க. நான் ஒன்னும் குப்பை பறக்கி இல்ல, என் பேரு ஐன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கும் போதே தடுக்கி விழுந்துருத்தான். அந்த பையன் ஐயோ பாவம், அவன் ஒரு லோ காமன், நம்மள மாதிரி ஹை காமனா இருந்தா வச்சு எதுக்காச்சும் பிரயோஜனமா இருப்பான் அப்படின்னு அந்த பொண்ணு நம்ம ஹீரோவை கலாய்க்கிறா. பிறக்கும் போதே காடஸ் ஆஃப் லைட் எல்லாருக்கும் ஒரு ஜாபையும் காடஸ் ஆஃப் டார்க்னஸ் எல்லாருக்கும் ஒரு ஸ்கில்லையும் கொடுப்பாங்க. ஸ்கில்ஸ் நம்மளால டெவலப் பண்ணி ஸ்ட்ராங் ஆக முடியும். பட் ஜாப்ங்கிறது ஒண்ணுதான் இருக்கும். மொத்தமா அதை 3 கிளாஸா பிரிக்கலாம். ரேர் கிளாஸ்ல ஸ்ட்ராட்டஜிஸ்ட், சென்ட்ரல், கிங் இவங்க வருவாங்க. ஜாய்ட் அண்ட் ஜோலின் மாதிரி ஃபைட் பண்ணக்கூடிய ஆளுங்க ஹை கிளாஸ்லயும், ஃபைட் பண்ண தெரியாத என்ன மாதிரி அப்ரைசர்ஸ் லோ கிளாஸ்லயும் வருவாங்க. மோஸ்ட்லி எல்லாரும் அவங்க பேரண்ட்ஸோட ஜாப் தான் இன்ஹெரிட் பண்ணுவாங்க. நான் சின்ன வயசா இருக்கும் போதே என் அப்பா அம்மா இறந்துட்டதுனால ஃபேமிலி பிசினஸ்னு எனக்கு எதுவும் இல்லை. என்ன மாதிரி காமனர்ஸ்க்கு இருக்கிற மத்த பாதையை நான் தேர்ந்தெடுத்த அட்வென்ச்சரர் ஆனேன் அப்படின்னு நம்ம ஹீரோ இப்ப அந்த ரேட்டை அப்ரைஸ் பண்ணி பார்க்கறேன். எஃப் ரேங்க் ரேட் கார்ப்ஸ் அப்படின்னு இருக்கு. அந்த ரேட்டோட பல்லு மட்டும் ஒரு டி ரேங்கா இருக்கு. அந்த பல்ல நம்ம ஹீரோ எடுக்க ட்ரை பண்றான். அவ்வளவு நேரம் எங்களை வெயிட் பண்ண வைப்ப, சீக்கிரம் ஜாயிட் சொல்லுவோம், கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா நம்ம ஹீரோ கேட்டா. குப்பை பறக்கையோட வேலையை தான் குப்பையை ஹேண்டில் பண்றது, அதை டச் பண்ணக்கூடாதுன்னு தான் ஒன்ன தூக்கிட்டு வந்திருக்கோம். கல்ல வச்சு நம்ம ஹீரோவை அடிக்கிறோம். நம்ம ஹீரோ அவனை முறைச்சு பார்க்கவோ என்னடா முறைக்கிறேன் நம்ம ஹீரோவை ஒரு பஞ்சு. நாங்க ஃபைட் பண்ணி ஒன்னு சேஃபா வச்சிருக்கதே பெரிய விஷயம் அப்படின்னு அந்த பொண்ணு நம்ம ஹீரோ கிட்ட திமிரா பேசுறா. சாரி அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இந்த வேர்ல்டு ஒரு நியாயமான பிளேஸே இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ இப்ப தனியாவே அந்த ரேட்டோட வாயை கஷ்டப்பட்டு பொழந்தா அது வாய்க்குள்ள கைய விட்டு அதோட பல்ல வெட்டி எடுக்கிறான். அப்ரைசருங்கிறது உண்மையிலேயே ஒரு குப்பை ஜாப் தான். இதை கில்டுக்கு எடுத்துட்டு போனா அந்த மேஜிக் டூல்ஸை வச்சு ஈஸியா அப்ரைஸ் பண்ணிடுவாங்க. இதை கூட பண்ணலன்னா நான் ஒரு ட்ராஷ் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறேன். ஏன் பேக்ல இந்த மாதிரி அசிங்கம்லாம் சேரக்கூடாதுன்னு தான் ஒன்ன கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சாயிரி சொல்லிட்டு சரிவா போலான்னு கூப்பிடுவோம். வேற வழி இல்லாம நம்ம ஹீரோவை பொறுத்துக்கிட்டு இவங்க கூட வந்துட்டு இருக்கான். இவங்க போற வழியில பார்த்தா ஒரு ஹெல் ஹவுண்டோட கார்ப்ஸ் கிடக்குது. இன்னைக்கு நம்ம லக்கி தாகே குப்பை பறக்கி இதை வந்து எடுன்னு சொல்லுவோம். ஆனா இது தப்பா இருக்கு. கில்டோட இன்டெல் படி ஹெல் ஹவுண்ட் இருக்காது நம்ம ஹீரோ சொன்னா மோடிக்கிட்ட வேலையை பாடுறா அப்படின்னு சாயிடு திட்டுறான். இவங்க கொண்டா அந்த எலியோட ஹெல் ஹவுண்ட் வந்து டி ரேங்க்ங்கிறதுனால ரேட் அதிகமா கிடைக்கும். அதோட நகை மட்டும் பி ரேங்க்ல இருக்கு. சோ அதை நம்ம ஹீரோ எடுத்து வச்சுக்கிறேன். இன்னைக்கு லக்கி டே தான், இன்னொரு கார்ப்ஸ் அங்க கிடக்க அப்படின்னு ஜாயிடு பார்த்தா கில்டோட மேப் படி இந்த இடத்துல ஒரே ஒரு பாதை தான் உண்டு, ரெண்டாவது பாதை இப்படி பிரியாத நம்ம ஹீரோ ஓடிக்கிட்டு வாடா அப்படின்னு ஜாயிடு சொல்றான். இல்ல இது எனக்கு ஏதோ தப்பா படுது நம்ம ஹீரோ சொல்லுவோம். அப்படின்னா இந்த பேக் எல்லாம் வச்சுட்டு நீ கிளம்பு, இப்பவே நான் உன் வேலையை விட்டு தூக்குறேன், என் பேச்ச கேட்கலன்னா உனக்கு எதுக்கு வேலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம ஹீரோ அப்ரைசர் ஜாப் யூஸ்லெஸ்ங்கிறதுனால மத்த பார்ட்டில ஜாயின் பண்ணிக்கிட மாட்டாங்க. ஜாயிடு வழி அனுப்பிட்டா சாப்பிடவே கஷ்டப்படணும்னு. இல்ல சரி நான் அவங்க கூட வரேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அந்த இன்னொரு பாதையில இவங்க போய் பார்த்தா நிறைய ஹெல் ஹவுண்டோட பாடிஸா கிடக்குது. ஆனா நம்மள மாதிரி ஒரு அட்வென்ச்சரர் ஃபைட் பண்ணியிருந்தா அது பாடி அப்படி விட்டுட்டு போயிருக்க மாட்டாங்களே நம்ம ஹீரோ சொல்றான். மோடிக்கிட்ட ஐட்டம்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண அப்படின்னு சாய் நம்ம ஹீரோவை திட்டுறான். அங்க பாரு நம்ம ஹீரோ காமிச்சா நிறைய ஹெல் ஹவுண்ட்ஸோட குரூப்பே அங்க இருக்கு. அதுங்களுக்குள்ளேயே ஃபைட் பண்ணி தான் இத்தனை பாடிஸ் இங்க கிடந்திருக்கு நம்ம ஹீரோ சொல்றான். ஒரு ஹெல் ஹவுண்டையே நம்மளால சமாளிக்க முடியாது, இத்தனையும் என்ன பண்ண அப்படின்னு சொல்லி ஜோலியான்னு கேட்கவும் என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு, எயின் மேல பேரலைஸ் ஸ்பெல்ல கேஷ் பண்ண அப்படின்னு சொல்லவும் புரிஞ்சுது அப்படின்னு ஜோலின் வந்து நம்ம ஹீரோ மேல பேரலைஸ் யூஸ் பண்றா. இந்த ஸ்பெல்ல கொஞ்ச நேரத்துல ரிலீஸ் ஆயிரும், முடிஞ்சா தப்பிச்சுக்கோன்னு. இந்தாங்க இவனை வந்து சவச்சு பாருங்க டேஸ்டா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு மத்த 2 பேரும் ஓடி இருக்காங்க. சோ அந்த ஹெல் ஹவுண்ட் எல்லாம் நம்ம ஹீரோவை டார்கெட் பண்றதுனால ஓடி போற மத்த 2 பேரையும் விட்டுருது. நம்ம ஹீரோ உடம்பு ஃபுல்லா அதுங்க கடிச்சு கொதறவும் அந்த வழியில பேரலைஸ்ல இருந்து நம்ம ஹீரோ ரிலீஸ் ஆயிருந்தான். கல்லெடுத்து அதுங்களெல்லாம் அடிச்சு ஒரு பழத்தை போடவும் அதை அதுங்க சாப்பிடுது. டக்கு நம்ம ஹீரோ எஸ்கேப் ஆகலான்னு பார்த்தா ஜாயிடும் ஜோலியானோ அந்த எக்ஸிட்டை அடைச்சு வச்சுட்டு போயிட்டாங்க. அதுக்கு சைடுல இன்னொரு வழி இருக்கு, அது வழியா நம்ம ஹீரோ எஸ்கேப் ஆகி போகலான்னு பார்த்தா கிளிஃபோட எட்ஜ் தான் இருக்கு. இந்த சீனு தான் நமக்கு ஃபர்ஸ்ட் காமிச்சிருப்பாங்க. ஒண்ணு கீழே குதிச்சு சாகணும், இல்ல நாய்ங்க கிட்ட கடி வாங்கி சாகணும். நான் எப்படி சாக போறேங்கிறத தான் இப்ப முடிவு பண்ணணும்ல. ஒர்த்லெஸ் அப்ரைசரா பிறந்து அட்வென்ச்சரர் ஆகணும்னு நினைச்சு கடைசியில இப்படிதான் என் லைஃப் ஒர்த்லெஸ்ஸாவே முடிய போகுதில்ல. நான் எதுக்காக பிறந்தேன், ஏன் இப்படி ஒரு குப்பை வாழ்க்கையை வாழ்ந்தேன், இப்படி குப்பை மாதிரி தான் சாக போறேன்ல. என் ஜாப் மேலேயே தான் நான் பழைய எல்லாத்தையும் போட்டேன். லைஃப்ல நான் உண்மையிலேயே எதுவும் ட்ரை பண்ணல, வீக்கா இருந்தது என்னோட தப்பு தான் அப்படின்னு நம்ம ஹீரோ இப்ப குதிச்சிருந்தான். சே கடைசி வரை என் லைஃப்ல உருப்படியா எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோ கீழே குதிக்கிறான். அட இது என்ன கனவா,
நான் இன்னும் உயிரோட தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ எந்திரிச்சு பார்த்தா நம்ம ஹீரோவோட உடம்புல இப்ப எந்த காயமுமே இல்ல. ஆனா இது எப்படி பாசிபிள், நான் எங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறேன். ஒரு பெரிய ட்ரீ அந்த இடத்துல இருக்கு. அதுல இருந்து விழுற தண்ணியை அப்ரைசல் பண்ணி பார்த்தா வேர்ல்ட் ட்ரீ டிராப்லெட்ஸ் போட்டிருக்கு. இதுதான் வேர்ல்டு ட்ரீயா, அது உண்மையிலேயே இருக்கா நம்ம ஹீரோ யோசிக்கிறேன். வேர்ல்டுல இருக்கிற மானா எல்லாத்தையும் வேர்ல்ட் ட்ரீ தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. பட் ஒரு காலத்துல இந்த வேர்ல்ட் ட்ரீ எல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு. பட் வேர்ல்ட் ட்ரீ இல்லாம இன்னும் எப்படி இந்த உலகத்துல மானா இருக்கு அப்படின்னா வேற வேர்ல்ட் ட்ரீஸ் இந்த உலகத்துல எங்கேயோ இருக்குன்னு அகாடமி ஸ்காலர்ஸ் ரிசர்ச் பண்ணாங்க. பட் அவங்களால கண்டுபிடிக்க முடியல. யாரை யோசிச்சிருப்பாங்க இந்த மாதிரி ஒரு டஞ்சனுக்குள்ள அது இருக்கும்னு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நீதான் என்ன காப்பாத்தினதா தேங்க்ஸ் நம்ம ஹீரோ சொன்னா. ஒரு பொண்ணு ஸ்மைல் பண்ற சவுண்ட் கேக்குது. ஒருவேளை என் இமேஜினேஷனா நம்ம ஹீரோ நினைச்சிட்டு விட்டுருதான். அந்த 2 பேரும் கண்டிப்பா இதை ரிப்போர்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. சோ ஹெல்ப்புக்காக யாரும் இங்க வரப்போறது இல்ல. நான் தான் எப்படியாச்சும் இங்க இருந்து வெளியே போன நம்ம ஹீரோ கிளம்பும் போது என்ன காப்பாத்தினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அந்த ட்ரீ கிட்ட சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்புறான். இவன் கில்டுக்கு இந்த வழி இருக்கிறது தெரியாது. சோ பயங்கரமான மான்ஸ்டர்லாம் இங்க இருக்க வாய்ப்பு இருக்கு. பட் நான் இப்படி பயந்துட்டே இருக்க கூடாது. எனக்கான பாதையை நானே செதுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோ போறான். அந்த இடம் ரொம்பவே இருட்டா இருக்கு. பட் இருந்தாலும் நம்ம ஹீரோ எப்படியோ போய்கிட்டு இருக்கான். அப்ப திடீர்னு பார்த்தா நம்ம ஹீரோட காது துண்டா விழுது. நம்ம ஹீரோ கையை நீட்டா அவனோட கை வரல துண்டா விழுது. நம்ம ஹீரோ அப்ரைஸ்ல யூஸ் பண்ணி பார்த்தா கிரம்லின் அப்படின்னு சொல்லி ஒரு எஸ்டாங் மான்ஸ்டர் தான். எஸ்டாங் மான்ஸ்டர் நம்ம ஹீரோ சாக்காட்டான். நம்ம ஹீரோட கை கால் எல்லா பக்கமும் அதை வெட்டுது. திரும்பவும் நான் சாக போறேன்னு நம்ம ஹீரோ பாக்குறேன். அப்படின்னு பார்த்தா அந்த கிரம்லின் ஸ்டாப் ஆகுது. பார்த்தா அதையே யாரோ கொன்றுதாங்க. காப்பாத்த ஆள் வந்துட்டாங்களோன்னு பார்த்தா டெத் பியர்னு ஒண்ணு வந்து அதை இப்ப நம்ம ஹீரோவை கொல்றதுக்கு அட்டாக் பண்ணுது. நம்ம ஹீரோவோட ஒரு கண்ணிலே அது ஸ்கிராட்ச போட்டதுனால நம்ம ஹீரோக்கு இப்ப கண் வர தரல. நம்ம ஹீரோவை பிடிச்சு அதை நசுக்கி குளிக்கி எடுத்து கடிக்கலான்னு போகும்போது அவன் என்கிட்ட கெஞ்சி கேட்டதுனால தான் ஒரு ஹியூமனுக்குலாம் நான் வந்து ஹெல்ப் பண்ண வேண்டியது இருக்குன்னு இந்த டெத் பியரோட தலைவே ஒருத்தி வந்து துண்டா எடுத்து நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்றோம். அதே மரத்துக்கு கீழே நம்ம ஹீரோ இருக்கா. காயம்லாம் சரியாயிடுச்சு. அண்ட் 2 கண்ணும் தெரியுது. யார் இந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பாத்துட்டு இருக்கான். அந்த பொண்ணும் இப்ப நம்ம ஹீரோவை பார்த்து ஸ்மைல் பண்றா. என் பொண்ணு உனக்காக தான் டீ போட்டு வச்சிருக்கா தம்பி, அதை குடி அப்படின்னு சொல்லவும் டீயா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டா இந்தாங்க நம்ம கொடுக்கவும் நீங்க யாரு நம்ம ஹீரோ கேட்டா மோடிட்டு குடுறா அப்படின்னு சொல்லி அந்த லேடி நம்ம ஹீரோ வாய்க்குள்ள அதை ஊத்தி விட்டுருது. அம்மா அது சூடா இருக்க போதுன்னு அந்த எல்ஃப் கேர்ள் சொன்னா நம்ம ஹீரோ குடிச்சு பார்த்துட்டு ரொம்பவே டேஸ்டா இருக்குன்னு சொல்றான். கியூட்டா இருக்காலே நம்ம ஹீரோ பார்த்தா கனவுல கூட அப்படின்னு நினைக்காதவன் எக்ஸிஸ்டன்ஸையே எரேஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு வா சொல்லிட்டு உன்னை காப்பாத்திருக்க மாட்டேன். யோரை கெஞ்சி கேட்டதுனாலதான் இதை பண்ண. அவளுக்கு தான் நீ தேங்க்ஸ் சொல்லணும்னு சொல்லவும் நான் எதுவும் பண்ணல, இவங்க தான் உன்னை காப்பாத்தினாங்க அப்படின்னு யோரி சொன்னதுனாலதான் காப்பாத்தினா, நீ அவளுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும்னு சொல்லவும் ரொம்ப தேங்க்ஸ் யோரி நம்ம ஹீரோ சொல்றான். யோரிய வைக்கப்படவும் என்னடா ஐயா பொண்ணு அசால்ட்டா பேர் சொல்லி யோரி கூப்பிடுறா அப்படின்னு அடிச்சா. என் பேர் சொல்லி கூப்பிடுறதான் பிடிச்சிருக்குன்னு யோரி சொல்லவும் அப்ப சரின்னு சொன்னா. நீங்க யோரியோட அம்மாவா நம்ம ஹீரோ கேட்டா என் பேரு ஒரு வால்ட்ரியோட கார்டியன் நான் தான். இதே மாதிரி 9 வால் ட்ரீஸ் இருக்கு. ஒவ்வொரு ட்ரீக்கும் அதோட கார்டியன்ஸ் உண்டு. யோரியவா ரூட்ஸ் இங்க பதிச்சதுல இருந்து நான் இங்க தான் இருக்கேன்னு சொல்ல யோரி ஹியூமன் தானே நம்ம ஹீரோ கேட்டா. இல்ல யோரி தான் அந்த வால் ட்ரீயே, இது இந்த வால் ட்ரீயோட ஸ்பிரிட் தான் யோரியா இருக்கிறா அப்படின்னு சொல்லவும் ஓ அதனாலதான் இவ அழகா இருக்காளா அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னோம். பிக்கப் லைன்ஸ் எல்லாம் ஏன் பண்ணிட்டு யூஸ் பண்ணாத, இவன் மட்டும் உனக்கு கண்ணை கொடுக்கல, கண்ணை நானே நோண்டி எடுத்திருப்பேன்னு சொல்லவும் ஆமா இல்ல ஏன் ஒரு கண்ணு போயிடுச்சேன்னு இப்பதான் நம்ம ஹீரோ யோசிக்கிறேன். வால் ட்ரீயால எல்லா காயத்தையும் ஹீலிங் பண்ண முடியும். பட் உன்னோட ஐபால் கிரஷ் ஆயிடுச்சு, ஆர்டிபிஷியலா உன்னை மேக் பண்ணி உனக்கு ஸ்பிரிட் ஐயா வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லவும் ஐயா நம்ம ஹீரோ கேட்டா யோரி கேட்டதுனாலதான் பண்ண, இல்லைன்னா ஒரு ஹியூமனுக்குலாம் நான் எதுக்கு ஹெல்ப் பண்ண போறேன்னு உர்ஸ்லா சொல்றேன். எனக்காக நீ ஏன் இவ்வளவு தூரம் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டா. ஏன்னா நீ மட்டும்தான் எனக்கு தேங்க்ஸ் சொன்ன அப்படின்னு வா சொல்ற. இந்த இடத்துக்கு சில பேர் ரேரா தான் வருவாங்க. அப்படி ரேரா வந்தவங்களோ இவ ஒரு வேர்ல்ட் ட்ரெயின் தெரிஞ்ச உடனே இவளோட லீஃப் அப்புறமா பிரான்ச்சை எடுத்து தான் போவாங்க. பட் நீ ஒருத்தன் தான் தேங்க்ஸ் சொன்னதுனால அவ ரொம்பவே ஹாப்பி ஆயிட்டான்னு சொல்லுவோம். இது மட்டும் என் உயிரை காப்பாத்திருக்க, என் உயிரே இப்போ உனக்கு தான் சொன்னா நம்ம ஹீரோ சொல்ற. சரியாதான் இப்ப சரியாயிட்டல கிளம்புன்னு உர்ஸ்லா சொன்னா. டேஞ்சரஸ் மான்ஸ்டர் இருக்கு, அவனால போக முடியாது, ப்ளீஸ் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னா. உன்னோட கார்டியன்ஸோ ரொம்ப தூரத்துக்கு என்னால போக முடியாது, இந்த டஞ்சன்ல டெலிபோர்டேஷன் வர ஒர்க் ஆகாது, இல்லைன்னா கூட நான் அவனை வாசல் வர போய் விட்டுருவேன் அப்படின்னு உர்ஸ்லா சொல்ல யோரி ஹால ஆரம்பிச்சவும் நீ சோகமான நானும் சோகமாயிருவேன், அவங்கள இவ்வளவு கேரிங் வச்சிருக்கியா என்ன பண்ண அப்படின்னு சொல்லி விருப்பமே இல்லாம உர்ஸ்லாவும் சரி ஓகே இதுக்கு ஒரு வழிதான் இருக்கு, நான் உன்னை ஸ்ட்ராங் ஆக்க ட்ரைனிங் எடுக்கிறேன், நீயே உன் சொந்த முயற்சியில வெளியே போலாம் அப்படின்னு சொல்றேன். இங்க இருந்து உயிரோட வெளியே போயிருப்பானா அப்படின்னு நம்ம ஹீரோவோ ஹாப்பி ஆகுறான். மோஸ்ட் பவர்ஃபுல் சேஜ் உனக்கு ட்ரைனிங் கொடுக்க போறேன், சோ ஃபுல் எஃபோர்ட்டியோ போடுன்னு சொல்லவோ கண்டிப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். தேரியை விட டைரக்டா பிராக்டிகல்ல இறங்கினாதான் நீ ஃபாஸ்டா இம்ப்ரூவ் ஆவ, ஜஸ்ட் தேரியா சொல்லி கொடுத்தா இங்க இருந்து நீ வெளியே கிளம்புறதுக்குள்ள வயசேறும், அங்க பாருன்னு காமிச்சா ஒன்னு தெரியலையே நம்ம ஹீரோ சொல்றான். முட்டாள் வால்ட்ரியோட ஸ்பிரிட் இப்போ உன் கண்ணில் இருக்கு, ஹியூமன் ஸ்டாண்டர்ட்ஸ்லயே அதை யூஸ் பண்ணிட்டு இருக்க, கொஞ்சம் பியாண்டா யோசி அப்படின்னு சொல்லி யூரிஸ்லா சொல்றா. பியரியா கண்ணை கிராஷ் பண்ணப்போ அது இருட்டாயிடுச்சு. அதுக்கப்புறம் யோரி தான் அதுக்கு வெளிச்சத்தை கொடுத்துருக்கா. தலைப்ப என்னால எல்லாத்தையும் பார்க்க முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ கண்ணை திறந்து பார்க்கும்போது ரொம்ப நம்ம ஹீரோக்கு வெளிச்சமா தெரியுது. ஒருஸ்லா அங்க இருக்கிற கிரெம்லினை எழுப்பி விடுறா. அதோட எல்லா மூவ்ஸையும் டாஷ் பண்ண போறேன்னு சொல்லுவா. அது எப்படி பாசிபிள் நம்ம ஹீரோ கேட்டா. நீ அப்ரைசர் தானே, உன் ஸ்பிரிட்டை யூஸ் பண்ணி அப்ரைஸ் பண்ணு அப்படின்னு ஒருஸ்லா சொல்றா. அந்த கிரெம்லின் உங்க வலது காதை வெட்ட போகுது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் தெரியுது. பார்த்தா அது நம்ம ஹீரோட வலது காதை வெட்டிட்டு பட் அது ரியாக்ட் பண்ற அளவுக்கு நான் ஸ்பீடா இல்லையே அப்படின்னு நம்ம ஹீரோ
ஹீரோ மயங்கி விழுவும். யூரி அவளோட டிராப்லெட்ஸை கொடுத்துருக்கா. ஸோ உன்னை எவ்வளோ நேரத்துக்குனால நான் ஹீலிங் பண்ணிட்டே இருக்க முடியும். ஸோ இது ஒரு ஹெல்லிஷ் டெத் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லி ஒரு சில சொல்றேன். டைம் வேஸ்ட் பண்ணாம ஆரம்பிப்போம் அப்படின்னு பேரியரை எடுத்து விடுவோம். ஃபாஸ்டா மூவ் ஆக முடியாது. பட் அது எந்த டைமிங்க்கு நான் அட்டாக் பண்ண போதுன்னு தெரிஞ்சா மூவ் ஆக முடியும்னு திரும்ப ரீஅப்ரைஸ் பண்ணும்போது 5 செகண்ட்ஸ்ல உங்க வலதுக்காக அட்டாக் பண்ண போதுன்னு போட்டிருக்கு. இந்த தடவை நம்ம ஹீரோ தப்பிச்சிருந்தான். ஒரு சில ஒரு எஸ்என் மான்ஸ்டரோட அட்டாக்கே நான் டாஷ் பண்ணிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ திரும்பினா நம்ம ஹீரோ பின்னாடி வந்து அதை அட்டாக் பண்ணிருது. முதல்ல எதிரி மேல ஃபோக்கஸ் பண்றா அப்படின்னு வாத்துட்டுற. இந்த அப்ரைசிங் பிரீத்திங் மாதிரி எனக்கு நேச்சுரலா வரணும். அது வரைக்கும் நான் ட்ரைனிங் எடுக்கிறேன். இப்போ நம்ம ஹீரோவை ஃபாஸ்டா அப்ரைஸ் பண்ணி அதோட அட்டாக்ஸ் எல்லாத்தையும் இப்போ ஈஸியா நம்ம ஹீரோ டாஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். கேர்லெஸ்ஸா இருக்கிற டைப்ல அது பின்னாடி வந்து அட்டாக் பண்ணிருது. சரி ஓகே, நீ ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல பாஸ் பண்ணிட்ட. இப்போ செகண்ட் டெஸ்ட் இந்த கிரம்லினை நீ டிஃபீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லவும் நான் அவ்வளோ ஸ்ட்ராங் கிடையாதே நம்ம ஹீரோ சொன்னா. ஸ்பிரிட் ஐ உனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு ஒரு சில சொல்லிட்டு யோரியாவா உடம்புல இருந்து பெயினோட பிச்சு இந்த வால்ட்ரை பிரான்ச் உனக்கு கொடுத்துருக்கா. அவனை நீ மட்டும் இதை உடச்ச உன் எலும்பு நான் உடச்சிருவேன் அப்படின்னு ஒரு சில சொல்றா. யோரி அப்படின்னு சொல்லி இப்போ அந்த உடன் ஸ்பாட வச்சு நம்ம ஹீரோ ஃபைட் பண்ண ரெடி ஆகும். எத்தனை செகண்ட்ல அது எங்க அட்டாக் பண்ண வரப்போகுதுன்னு தெரியும். ஸோ அந்த இடத்துல நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணா அது ஈஸியா டாஷ் பண்ணிருது. இவ்வளவு ஸ்லோவா அட்டாக் பண்ணா அதை டிஃபீட் பண்ண முடியாதுன்னு வா சொல்றா. அது வர்ற இடத்த நோக்கி இந்த கட்டையை வச்சுட்டு ரெடியா இருப்போம் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணா. அப்பவும் அது மிஸ் ஆயிருது. ஹியூமன் ஸ்டாண்டர்ட்ஸ்ல திங்க் பண்ணக்கூடாது நம்ம ஹீரோ யோசிச்சா. அதோட மூவ்ஸை மட்டும் தான் அவனால அப்ரைஸ் பண்ண முடியுமான்னு ஒரு சில கேட்கிறா. அப்ரைஸ் நம்ம ஹீரோ ஸ்பிரிட்டை யூஸ் பண்ணும்போது அப்படியே எல்லாம் ஸ்லோ மோஷன்ல தெரியுது. இப்போ என்னால பண்ண முடியும். நம்ம ஹீரோ அதை லைட்டா தான் கட்டையை வச்சு அடிக்கிறான். பட் அது பயங்கர ஃபோர்ஸா கீழே விழுது. அதோட ஸ்பீட்ல நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணதுனால தான் அது இப்படி கீழே விழ காரணம். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மான்ஸ்டர் டிஃபீட் பண்ணிருக்கேன். அதுவும் எஸ் ரேங்க் நம்ம ஹீரோ ஹாப்பியான. அதுக்குள்ளேயே செலிப்ரேட் பண்ணாதரா. இங்க இருக்க மொத்த கிரம்லினையும் நீ டிஃபீட் பண்ணணும் அப்படின்னு ஒரு சில சொல்றா. யோரியோ நம்ம ஹீரோ எப்படி இருக்கானோன்னு யோசிச்சுட்டு இருக்கா. எல்லா கிரம்லினையும் நம்ம ஹீரோ தோக்கடிச்சிட்டான். ஸோ இப்போ மல்டிபிள் டார்கெட்ஸ் நம்ம ஹீரோவால வர நேரத்தில் அட்டாக் பண்ண முடியும். சரி, இந்த கிரம்லினை அப்ரைஸ் பண்ணி அதோட எபிலிட்டியை உனக்கு சொந்தமாக்கிக்கோன்னு சொல்லவும் அது எப்படி பாசிபிள் நம்ம ஹீரோ கேட்டா. நார்மல் ஹியூமன்ஸ் அப்ரைஸ் பண்ணும்போது ஒரு விஷயத்தோட இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்றாங்க. உன்கிட்ட ஸ்பிரிட்டை இருக்கு. ஸோ அதோட எபிலிட்டியோட இன்ஃபர்மேஷனையும் கலெக்ட் பண்ணி அதை உனக்கு சொந்தமா உன்னால ஆக்கிக்கிட முடியும்னு சொல்லவும் சரி நம்ம ஹீரோவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிரெயினுக்குள்ள டேரக்டா யாரோ இன்ஃபர்மேஷன் எழுதுற மாதிரி இருக்கு. தலை வலிக்குதே அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்கலாம். கிரம்லினோட சூப்பர் ஃபாஸ்ட் எபிலிட்டி நம்ம ஹீரோக்கு கிடைக்குது. ஃபாஸ்டா ஓடுனதுல அவன் சதையெல்லாம் கிழிஞ்சிருது. கெப்பாசிட்டியை மீறி நீ ஓடினா இப்படிதான் ஆகும். பட் கவலைப்படாதுன்னு மசல் ஃபைபர் கிளிய ஒரு சில நம்ம ஹீரோவை ஹீலிங் பண்ணிட்டே இருக்கா. ஸோ இப்படியே நம்ம ஹீரோ பல மட்டும் கீழே விழுந்து எந்திரிச்சு சரியாகி இப்போ நம்ம ஹீரோ எவ்வளவு ஸ்பீட்ல ஓடினாலும் அவன் மசல் ஃபைபர் கிளியல. அடுத்தது டெத் பியரா நம்ம ஹீரோ கேட்கவும் அதுக்குள்ள ஓவர் சீனை போடாத. அதை அட்டாக் பண்ண நீ இன்னும் ரெடி ஆகல. பண்றதுக்கு எனக்கு கடுப்பா இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு ஸ்பெல்ல அப்ரைஸ் பண்ணி எடுத்துக்கோன்னு சொல்லவும் என்ன ஸ்பெல்ல நம்ம ஹீரோ கேட்டா. பால வச்சு நம்ம ஹீரோவை எரிச்சிட்டு அப்ரைஸ் பண்ணிட்டியான்னு கேட்கவும் அதுக்குள்ள எப்படி முடியும் நம்ம ஹீரோ கேட்கறான். இன்கேன்டேஷனே இல்லாம இன்ஸ்டன்டா ஃபயர் பால் ஸ்பெல்ல யூஸ் பண்ணலாம். அதாவது வேற லெவல் ஆச்சே நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இந்த அப்ரைஸ் பண்ண நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றான். அப்ரைஸ் பண்ணிட்டியான்னு கேட்கப்போ இன்னும் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சரி திரும்ப ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லி திரும்பவும் அவ அட்டாக் பண்றா. 5 நாளா நம்ம ஹீரோ ஃபயர் பால் அட்டாக்கு ட்ரைனிங் எடுக்கிறான். மானா கெப்பாசிட்டி நம்ம ஹீரோட்ட கம்மியா இருக்கு. ஸோ யோரியோ நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்றா. மானா கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்றதுக்கு நம்ம ஹீரோ மானாவை ட்ரை ஆக்கணும். இப்படியே 15 நாள் கழிச்சு காமிக்கிறாங்க. 1000 ஃபயர் பால்ஸ் நம்ம ஹீரோவால யூஸ் பண்ண முடியும். மிட் லெவல் வென் மேஜிக்கையும் யூஸ் பண்ண கத்துக்கிட்டான். ஓகே, இப்போ உன்னோட ரிவெஞ்ச் மேட்ச் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு ஒரு சில கேட்கறா. இப்போ டெத் பியர் கூட நம்ம ஹீரோ ஃபைட் பண்றதுக்காக போற. எதுக்குடா பயப்படுற? இப்போ நீ ரொம்பவே ஸ்ட்ராங் ஆயிட்ட. நினைச்சதை விட நீ ஃபாஸ்டாவே டெவலப் ஆயிருக்க. ஸோ என்னன்னாலும் நீ வின் பண்ணிடுவ, கவலைப்படாத அப்படின்னு ஒரு சில சொல்றேன். இங்க வந்த அந்த ஃபர்ஸ்ட் வீக்கான பாய் கிடையாது. இப்போ நான் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டேன், என்னால இது முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறேன். வேற லெவல்ல சீனா போய் இப்போ ஃபயர் பால் அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணா ஒன்னு கூட அது மேல படல. எங்கடா ஏன் பண்றேன்னு ஒரு சில திட்டுற. ஃபாஸ்டா மூவ் ஆகி சூப்பர் அப்ரைஸை யூஸ் பண்ணி ஸ்லோ மோஷன்ல நம்ம ஹீரோ அதை அட்டாக் பண்றான். அடி வாங்கி அந்த டெத் பியர் அட்டாக் பண்ண வருது. இவ்வளோ கிட்டக்க ஏன் மிஸ் ஆகாது அப்படின்னு சொல்லி ஃபயர் பால்னு 100 ஃபயர் பால் நம்ம ஹீரோ வரை நம்ம யூஸ் பண்ணணும். இன்னும் அந்த டெத் பியர் நின்றுட்டு இருக்கு. திரும்பவும் அட்டாக் பண்ண வருமோ நம்ம ஹீரோ பார்த்தா இப்போ அப்படியே அது கீழே விழுது. இவ்வளோ வீக் ஆயிடுச்சா? இல்ல, நான் அவ்வளோ ஸ்ட்ராங் ஆயிட்டா நம்ம ஹீரோ ஹாப்பியா. ஒரு வழியா இப்போ நம்ம ஹீரோ அந்த டெத் பியரை தோக்கடிச்சிட்டான். அதோட எபிலிட்டியாவும் நம்ம ஹீரோ காப்பி பண்ணிட்டாங்கிறதுனால அப்புறம் உன்னால சர்ஃபேஸ்க்கு போக முடியும் அப்படின்னு ஒரு சில சொல்லிட்டு வெளியே கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போய் யோரி உனக்கு ஒரு பிரசன்ட் கொடுக்க சொல்லியிருக்கா, அதுக்காக சந்தோஷப்பட்டு கூட. இதுதான் வால்ட்ரியோட ஸ்பிரிட் கோர், இதை நான் உன் கண்ணில் செலுத்த போறேன்னு சொல்ல யோரி ஆல்ரெடியே ஸ்பிரிட் ஐயா கொடுத்துருக்கா. இதுவும் வேணாம் நம்ம ஹீரோ சொன்னா. நீ ஜஸ்ட் இதை பாராதான் பண்ணிக்கிற, நீ செத்துட்டா அது ஆட்டோமேட்டிக்கா இந்த இடத்துக்கு திரும்ப வந்துடும். நம்ம ஹீரோ கண்ணில் அதை வச்சிருந்தா உன்னோட ஸ்பிரிட் ஐ இப்போ ஸ்பிரிட் காட் ஐயா எவால்வ் ஆயிரும் ஒரு சில சொல்லவும் என்னது ஸ்பிரிட் காட் ஐயா அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். யோரி எங்க காண நம்ம ஹீரோ பார்த்தா கண்ணுக்குள்ளதான் இருக்க. நம்ம வெளியே வர கோர் வந்து இப்ப நம்ம ஹீரோ கண்ணுக்குள்ள இருக்கிறதுனால யோரியால நம்ம ஹீரோ கண்ணுக்குள்ளேயோ வால்ட்ரிக்குள்ளேயோ மாத்தி இருக்க முடியும். அவன் கூட வர்றதை நினைச்சு சந்தோஷப்படுன்னு ஒரு சில திட்டுற. என் டிராப்லெட்ஸை யூஸ் பண்ணி நான் உன்னை ஹீலிங் பண்ணுவேன், உனக்கு யூஸ்ஃபுல்லா இருப்பேன்னு சொல்லுவோம். உங்களுக்கு இது ஓகேவா நம்ம ஹீரோ ஒரு சிலாட்ட கேட்டேன். என்ன பண்ண தெரியாத உன்கிட்ட என் பொண்ணை விடுறது எனக்கு ஈஸின்னு நினைச்சியா? பிறந்ததுல இருந்தே தனிமையில இருக்கா, அவளுக்கு ஃப்ரெண்டுன்னு யாரும் இல்ல. உன்ன மாதிரி ஒரு நல்ல பையனா இருந்தா என் பொண்ணை நம்பி கொடுக்கலான்னு இருக்கேன். உன்னோட கண்கள் மூலியமா அவளுக்கு இந்த உலகத்தை சுத்தி காட்டுன்னு ஒரு சில சொல்ல உன்ன நல்லபடியா நான் பாத்துக்கிறேன் நம்ம ஹீரோ சொல்றான். ஒரு சில அவளோட கிறிஸ்ட நம்ம ஹீரோ கையில பதிச்சுட்டு இதுல இன்ஃபினிட்டிவ் ஸ்டோரேஜ் இருக்கு, எதை வேணாலும் நீ இதுக்குள்ள வச்சு கொடுத்த மெட்டீரியலை வச்சு இந்த ஸ்பிரிட் ஃபாட செஞ்சிருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ இன்னொரு கல்ல வா குத்துறா. நான் ஒன்னு சரி பண்றேன், யோரி சரி பண்ணுவோம். இதுதான் பிலாசபர் ஸ்டோன், முழுங்க நம்ம ஹீரோ வாய்க்குள்ள அதை திணிக்கும். உன்னோட ரைட் கண் இப்ப வித்தியாசமா மாறிடுச்சு நம்ம ஹீரோ கேட்டா. உனக்கும் எனக்கும் இப்ப பெர்மனன்ட் லிங்க் இருக்கு, நீ இதெல்லாம் பாக்குறே, என்னாலயும் அதை பார்க்க முடியும். சோ யோரி மலம் அவனை கை வைக்கலாம்னு நினைச்ச
ஆயிடுச்சு அவ்வளவுதான் அப்படின்னு வா சொல்றா. சரி ஓகே நான் இப்ப மேல போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கிளம்பும் போது மேல போன உடனே உனக்கு ஏதாச்சும் பண்றதுக்கு ஆசை இருக்கான்னு யோரிட்ட கேட்கவும் என் ஃபேமிலியை பார்க்கணும்னு வா சொல்றா. ஒரிஜினல் வால்ட்ரி 9 ஸ்பிரிட் கோரா ஸ்பெட் ஆயிடுச்சு, வேற வேற ரீஜியன்ஸ்ல அது இருக்குன்னு ஒரு சில சொல்லவும் ஓகே வேர்ல்டு ஃபுல்லா டிராவல் பண்ணி உன் ஃபேமிலியை கண்டுபிடிப்போம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அவங்களுக்கு சங்கடமா இல்லையேன்னு கேட்கவும் அப்பெல்லாம் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சரி இப்ப யோரியும் நம்ம ஹீரோவா அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. ரைட் சைடு போவா லெஃப்ட் சைடு போவா நம்ம ஹீரோ யோசிக்கவும் லெஃப்ட் சைடு போ, நீ போக வேண்டிய வழியை உனக்கு அந்த ஆரோஸ் காட்டும், அதை ஃபாலோ பண்ண அண்ட் ஒரு எனிமி வந்துட்டு இருக்கு, அது ஒரு ஸ்னேக்னு சொல்லவும் என் கண்ணுக்குள்ள இருந்தே உங்களால இவ்வளவு தூரம் பார்க்க முடியுதா நம்ம ஹீரோ கேட்கறான். இப்ப ஸ்பிரிட் ஸ்வார்டை யூஸ் பண்ணி அசால்ட்டா நம்ம ஹீரோ அந்த ஸ்னேக்கை கொண்டுட்டு அதோட பவரை அப்ளைஸ் பண்ணி காப்பி பண்ணிக்கிறேன். ஸ்டேட்டஸ் எஃபெக்ட்ஸ்க்கான ரெசிஸ்டன்ஸையும் மெல்ட் பண்ணக்கூடிய வனம்னு நம்ம ஹீரோக்கு கிடைக்குது. ஸ்கில்ல காப்பி பண்ணா தலைவலிக்குமே நம்ம ஹீரோ பயந்தா நம்ம ஹீரோக்கு இந்த தடவை தலைவலிக்கல, நான் அவங்களை உடனே ஹீலிங் பண்ணிட்டேன் அப்படின்னு யோரி சொல்றா. ரொம்பவே தேங்க்ஸ் யோரி நம்ம ஹீரோவா தலையை தட்டி கொடுக்குவா ரொம்ப வெக்கப்படுறா. டஞ்சனோட பாஸ் ரூமுக்கு நம்ம ஹீரோ வந்துட்டா. எஸ்ட்ராங் மான்ஸ்டரோட அது ரொம்ப டேஞ்சரஸா இருக்கும், இந்த டஞ்சனோட ஹார்ட்டையே அதுதான் ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கு. டஞ்சன் கோர் கிட்ட உன்னால அவ்வளவு ஈஸியில நெருங்க முடியாது, சோ கேர்ஃபுல்லா அப்படின்னு ஒரு ஸ்லா சொல்றா. யோரியும் ஒரு ஸ்லாவும் என் கூட இருக்காங்க, ஒருவேளை நான் தோத்துட்டா நம்ம ஹீரோ யோசிக்கவும் நான் உங்களை ஹீலிங் பண்ணிடுவேன், உங்களுக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு யோரி சொல்றா. சீக்கிரம் போய் அதை டிஃபீட் பண்ணிட்டுவான்னு ஒரு ஸ்லா சொல்லவும் தனியா இல்ல 2 பேரும் என் கூட இருக்கிற வரைக்கும் நான் தோக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் உள்ள போறான். அந்த டஞ்சனோட கோர் அந்த இடத்துல இருக்கு, சமனிங் சர்க்கிள் ஆக்டிவேட் என் கண்ணுக்குள்ள போயிரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் யோரியும் நம்ம ஹீரோ கண்ணுக்குள்ள போயிருந்தா. இந்த பாஸ் மான்ஸ்டர் ஒரு ஸ்டோன் கோலமா இருக்கு, அது ரொம்பவே சைஸ்லயோ பெருசா இருக்கு. டெட் பியரோட எபிலிட்டி யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ ஸ்ட்ராங்கா நின்னுட்டு இருக்கான். மீட்டியார் மாதிரில அது வருது அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறோம். நம்ம ஹீரோ காலால அதை வித்ஸ்டாண்ட் பண்ண முடியல, யோரி டக்குன்னு அதை ஹீலிங் பண்ணிருந்தா. டிசால்விங் வனமை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ அதோட கையவே உருக்கி விட்டுருதான். அந்த கோலம் டென்ஷன் ஆகி நம்ம ஹீரோவை ரொம்பவே ஃபோர்ஸ்ஃபுல்லா அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. பட் நம்ம ஹீரோ ஃபாஸ்டா மூவ் ஆகி எஸ்கேப் ஆயிருந்தான். இவர் வழி இல்லங்கிறதுனால அந்த அல்டிமேட் டியர் ஸ்பெல்ல யூஸ் பண்ணி நான் அவனுக்கு பெர்மிஷன் கொடுக்குறேன், தேவையான மேஜிக் பவர் இப்போ உன்கிட்ட இருக்கும் அப்படின்னு ஒரு சில பெர்மிஷன் கொடுக்கவோ சரி நம்ம ஹீரோவா அல்டிமேட் மூவை யூஸ் பண்றான். நோவா ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய அட்டாக் அந்த கோலம் மேல யூஸ் பண்ணுவோம், அது மொத்தமா டெஸ்ட்ராய் ஆயிருது. நான் வின் பண்ணிட்டேனா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கா. அது உண்மையிலேயே வேற லெவல்னு யோரி வந்து பாராட்டி நம்ம ஹீரோவையே ஹீலிங் பண்றா. நீ இல்லாம இதை பண்ணிருக்க முடியாது, தேங்க்ஸ் யோரி நம்ம ஹீரோ சொல்லவும் முதல்ல அந்த கோலம் எபிலிட்டி அப்ளைஸ் பண்ணிக்கோன்னு ஒரு சில திட்டுறா. இப்போ அந்த லாப்ரிந்தோட கோர் அந்த இடத்துல இருக்கு, இதை என்ன பண்ண நம்ம ஹீரோ யோசிச்சா ஒரு சில டெலிபோர்ட் ஆகி அங்க வந்துருது. வால்ட்ரியோட கோர் உன்கிட்ட இருக்கிறதுனால நான் வால்ட்ரி கிட்ட இருக்கிற மாதிரி தான் உன்னை சுத்தி குறிப்பிட்ட ரேடியஸ்குள்ள என்னால இருக்க முடியும்னு ஒரு சில சொல்றா. இந்த கோரை உன் கண்ணுக்குள்ள செலுத்தினா ஸ்பிரிட்டை இன்னும் அப்கிரேட் ஆகும்னு சொல்லுவோம். ஸ்பிரிட் கார்டு ஆகி இன்னும் அப்கிரேட் ஆகுமா சரி அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஒரு சிலமா அந்த கோரை நம்ம ஹீரோ கண்ணுக்குள்ள செலுத்தி இருக்கா. ஸ்பிரிட் கார்டு ஆகி லெவல் 2க்கு அப்கிரேட் ஆகுது. நிறைய லாப்ரிந்தோட கோரை இதே மாதிரி நீ எடுத்தனா உன் கண்ணு இன்னும் அப்கிரேட் ஆயிட்டே போகும்னு ஒரு சில சொல்றா. கோர் இல்லாததுனால லாப்ரிந்தோ மூடிரும், நீ மேல இருந்து கீழே விழுந்த ஓட்டையே இப்ப ஃபில் ஆயிருக்கும், இனி இந்த டஞ்சனுக்குள்ள யாரும் வர முடியாது, வால்ட்ரியோ சேஃபா இருக்கும் அப்படின்னு ஒரு சில சொல்றா. அப்படின்னா யோரி சேஃப்டியை பத்தி யோசிக்க வேண்டாம், சரி வாங்க நம்ம மேல போலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஃபைனலி டஞ்சனுக்குள்ள இருந்து நம்ம ஹீரோ வெளியே வந்துட்டான். சாயிட்டு தான் காமிக்கிறாங்க. சாயிடு மத்தவங்க சொல்றது உண்மையா? ஆமா, அந்த லோரன் டஞ்சனுக்குள்ள நிறைய ஹெல்த் கவுண்ட்ஸ் இருக்கு, சாக தயாரான மட்டும் உள்ள போங்க, அவனோட உயிரை சாக்ரிஃபைஸ் பண்ணி எங்களை ப்ரொடெக்ட் பண்ணிருக்கான்னு சாயிடு சொல்லவும் யார் அந்த குப்பை பறக்கிறவனான்னு கேட்டா அவன் அப்படி சொல்லாதீங்க, எயின் ஒரு ஹீரோ அப்படின்னு சாயிடு சொல்லிட்டு பட் இது எல்லாமே பொய் தான், உண்மைன்னா மற்றவங்களுக்கு தெரியவா போதுன்னு மனசுக்குள்ள யோசிச்சுட்டு அவன் சாக்ரிஃபைஸ் நான் வீண் போக விட மாட்டேன் அப்படின்னு சாயிடு சொன்னா. யாரா செத்து போனா நம்ம ஹீரோ வந்து நிக்கிறான். நீ எப்படா உயிரோட இருக்கான்னு சாயிடு கேட்கறான். டிஃபீட் பண்ணி வெளியே வந்துட்டான்னு சொன்னா பொய் சொல்லாதன்னு சொல்லவும் சாயிடு அவன் உயிரோட வந்ததுக்கு நீ ஏன் சந்தோஷப்பட மாட்டேங்கிற அப்படின்னு மத்தவங்க கேட்கறாங்க. லைஃப் ஸ்பெல்ல யூஸ் பண்ணி அந்த பைட்டா யூஸ் பண்ணி தான் இவங்க தப்பிச்சிட்டாங்கன்னு சொல்லவும் அப்ப நீ ஒரு கொலைக்காரனா, எங்க எல்லாரையும் பொய் சொல்லி ஏமாத்த பாத்திருக்கல அப்படின்னு சொல்லி மொத்த ஆளுங்களும் அவனை அட்டாக் பண்ணுவோம். எப்படியா நான் உயிரோட தான் இருக்கேன் நம்ம ஹீரோ மத்தவங்களை தடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு ஒர்த்லெஸ் ஆள சாயிடு ஒருத்தன் தான் அவன் பார்ட்டியில சேர்த்துக்கிட்டான். இவன் அங்க விட்டுட்டு போலனா யோரியாண்ட ஒரு ஸ்லாவையும் நான் மீட் பண்ணிருக்க மாட்டேன், நீ செஞ்ச எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்புறான். இன்று ரொம்பவே மாறிட்டாப்பான்னு மத்த எல்லாரும் பாக்குறாங்க. வேற வேற லாப்ரின்க்கு போய் அங்கேயும் வால்ட்ரி கோர் இருக்கா நம்ம ஹீரோ செக் பண்ணி பாக்குறான். வேற டஞ்சனை டிஃபீட் பண்ணி அதோட கோரை நம்ம ஹீரோ கண்ணுக்குள்ள செலுத்தவும் ஸ்பிரிட் கார்டாய் லெவலப் ஆகுது. நம்ம ஹீரோவோட வார்டுல எந்த லாங்குவேஜ்னாலும் இப்ப ரீட் பண்ண முடியும். வால்ட்ரி தான் இந்த மொத்த வால்டுக்குமே மாணவ ஃபியூவல் மாதிரி கொடுத்துட்டு இருக்கு, அவ்வளவு ஈஸியா அதை கண்டுபிடிக்க முடியாதுன்னு ஒரு சில சொல்றா. ஏதோ ஒரு பொண்ணு கத்துற சவுண்ட் கேக்கு நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு யோரி சொல்லவோ டக்கு நம்ம ஹீரோவா அந்த இடத்துக்கு போறான். அங்க இருக்கிற மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையும் கொண்டு அங்க அடிபட்டு இருக்கிறவங்களை ஹீலிங் பண்றாங்க. அங்க இருக்கிற பொண்ணு நம்ம ஹீரோவை பார்த்துட்டு ஃபைனலி என் ஹீரோவை நான் கண்டுபிடிச்சிட்டேன் நம்ம ஹீரோவை வந்து கட்டி பிடிக்கிறேன். நீங்க இவளோட அண்ணனா இவளை தடுங்க நம்ம ஹீரோ சொன்னா. நான் ஒன்னும் அவளோட அண்ணன் கிடையாது, என் பேரு ஜாஸ்பர், நான் ட்ரேடிங் கம்பெனியோட ஓனர் அண்ட் இதுதான் இந்த கிங்டமோட தேர்ட் பிரின்சஸ் கிளாடியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பிரின்சஸா நம்ம ஹீரோ பாக்குறான். எங்களை காப்பாத்தினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு கிளாடியா சொல்லிட்டு உங்களுக்கு கண்டிப்பா ரிவார்டு தருவோம். அப்புறமா என்னோட ஹீரோவுக்கு மேலேயும் நான் ஃபார்மலா இருக்க மாட்டேன் நம்ம ஹீரோ மேல பாஞ்சா. நீங்க அப்படி பண்ணக்கூடாதுன்னு யோரி சொல்லுவோம். ஏன் அப்படின்னு கிளாடியா கேட்டா. ஏன்னா நான் தான் என்னோட ஒய்ஃப் அப்படின்னு யோரி சொல்லவும் இதுல என்ன பிரச்சனை இருக்கு, நான் செகண்ட் ஒய்ஃபா இருந்துக்கிட்டு தான் கிளாடியா சொல்றா. அப்ப கூட விட்டு கொடுக்க மாட்டியான்னு யோரி கேட்கிறா. இப்பெல்லாம் நிறைய ஒய்ஃப் வச்சிருக்கிறதுல தப்பில்லை அப்படின்னு கிளாடியா சொல்றா. ஜாஸ்பர் அந்த மச்சன் வந்துட்டு என்னையோ நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா அப்படின்னு கேட்கறான். ஏன்டா இந்த முடிவு நம்ம ஹீரோ கேட்டா. இப்ப ஜாஸ்பர் நம்ம ஹீரோ ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறான். ஜின்ஹோ கம்பெனி ரொம்ப ஃபேமஸான கம்பெனி, அதோட ஓனர் இப்படி பண்றதா நம்ம ஹீரோ கேட்டா. இந்த ஜுவல்ஸ் எல்லாம் அழகா இருக்கேன்னு யோரி பாக்குறா. இந்த மாதிரி ரேரான ஜுவல்ஸை கலெக்ட் பண்றது தான் என்னோட மோட்டிவ். உன்னோட கண்ணு அது ஒரு ஸ்பிரிட் கோர் தானே. லெஜண்ட் ஸ்டோரியை நீ கேள்விப்பட்டிருக்கியா? உலகத்துல இருந்த அந்த வால்ட்ரி லேமன் லார்ட் மிக்கட்ரான சேல் பண்றதுக்கு தன்னோட மொத்த எனர்ஜியவோ செலுத்திடுச்சு. அதோட ஸ்பிரிட் கோர் வேர்ல்டுல நிறைய இடத்துல
மனசுல சதறிடுச்சு. அந்த போல்ட்ரியோட ஸ்பிரிட் கோர் தான் நான் இத்தனை நாளா தேடிட்டு இருந்தேன். பட் அது உன்னோட கண்ணுல பார்த்த உடனே எனக்கு அது பிடிச்சு போச்சு. அதனாலதான் உன்னை எனக்கு சொந்தமாக்கிக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஜாஸ்பர் சொல்றான். ஒரு சில நம்ம ஹீரோவை கூப்பிட்டு பசமணி அவனை கல்யாணம் பண்ணிக்கோ, கண்டிப்பா அவனுக்கு மத்த வால்ட்ரி எங்க இருக்குங்கிற இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கும். அது போக அவனோட சொத்தெல்லாம் உனக்கு வந்துடும், டிராவல் எக்ஸ்பென்சஸ் பத்தியோ கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு ஒரு சில சொன்னா. என்னடி வில்லன் மாதிரி பேசிட்டு இருக்க நம்ம ஹீரோ கேட்கறான். அரேஜ்லாம் வேணா ஃப்ரெண்ட்ஸா இருப்பேன் ஜாஸ்பர்ட்ட சொன்னா. இப்போதைக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், என்னைக்கா இருந்தாலும் நீ எனக்கு தான் சொந்தமாவன் ஜாஸ்பர் சொல்றான். மத்தவங்களும் எனக்கு தான் சொந்தம் நம்ம ஹீரோவை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. வால்ட்ரியோட ஸ்பிரிட் கோர் எங்க இருக்குன்னு தெரியுமா நம்ம ஹீரோ கேட்கவா. அது ஒரு டேஞ்சரஸ் டஞ்சன்ல இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றான். ஜாய்டு ஏதோ ஒரு டஞ்சனுக்குள்ள போறான். வேற ஒரு பொண்ணையும் நமக்கு காமிக்கிறாங்க. ஜாஸ்பர் கொடுத்த இன்ஃபர்மேஷனை வச்சு நம்ம ஹீரோ இப்போ ஒரு ஹிடன் டஞ்சனுக்கு போய்கிட்டு இருக்கான். யோரியோட ஒரு சிஸ்டர் இந்த இடத்துல இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். யோரியோ நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன் அப்படின்னு சொல்றேன். என்ன டெட் அண்டா இருக்கு நம்ம ஹீரோ பார்த்தா அது ஒரு டெலிபோர்டேஷன். அந்த செவத்தோட நொறுசலா சொல்றா. எங்கப்பா இது வேற வேர்ல்டு மாதிரி இவ்வளவு பெருசா இருக்கே நம்ம ஹீரோ பாலியேஷன் மேஜிக்னால இதை உருவாக்கி இருக்காங்கன்னு நொறுசலா சொல்றா. இதெல்லாம் பாசிபிளா அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். ஹலோ பிக் சிஸ்டர் யோரி அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேக்குது. பீனா நீயா அப்படின்னு சொல்லி யோரி பாக்குறா. அவன் என்னோட லிட்டில் சிஸ்டர் கொஞ்சம் சுட்டித்தனம் பண்ணுவான்னு சொல்லவும், நீ என்ன ஹியூமன் கூட சேர்ந்து இங்க வந்திருக்கான்னு கேட்கவும், உன்னை பார்க்கணும் அப்படின்னு யோரி சொன்னா. அவ்வளவு ஈஸியில எல்லாம் உங்களால என்ன வந்து பாத்திர முடியாது அப்படின்னு பீனா சொல்லவும், ருஸ்லா தான் டெலிபோர்டேஷன் மேஜிக் யூஸ் பண்ணி பார்த்திருக்கேன், இவ்வளவு அதை யூஸ் பண்ணானவன் இப்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கல. டிராப்ஸ் செட் பண்ணிருக்கேன், அதெல்லாம் தாண்டி தான் வந்து நீங்க என்ன பார்க்கணும்னு சொல்லவும், சூப்பர் நீ யோரி எக்ஸைட் ஆனா. உன் பாய் ஃப்ரெண்டால அதை தாண்டி வர முடியுமா அப்படின்னு பீனா கேட்கறா. பாய் ஃப்ரெண்ட் நம்ம ஹீரோவை சொன்னோன்னு யோரி ரொம்ப வெக்கப்பட்டு இருக்கா. தாராளமா அவன் கேமை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லி நம்ம ஹீரோவை கிளம்புறான். மத்த டஞ்சன்ஸை விட இதுதான் இருக்கிறதுலயே டேஞ்சரஸ் ஆனதுன்னு பீனா சொன்னா. பாத்துக்கிடலாம் நம்ம ஹீரோ அசால்ட்டா சொல்றான். நம்ம ஹீரோ நடந்து வந்துட்டு இருக்கிற இடத்துல ஒரு பிட்ஃபால் இருக்கு, கண்டிப்பா அவன் அதுல விழுந்துருவான் அப்படின்னு சொல்லி பீனா பாத்துட்டு இருக்கான். முன்னாடி ஒரு ட்ராப் இருக்கு அப்படின்னு ஒரு சிலா சொல்லவும் நம்ம ஹீரோ அதை தாண்டி ஜம்ப் பண்ணவும், இவன் எப்படி தப்பிச்சான் அப்படின்னு பீனா ஷாக் ஆகுறா. கஷ்டப்பட்டு நான் ட்ராப்பை செட் பண்ண ஏன்டா எல்லாத்தையும் தாண்டிட்டு இருக்கேன்னு சொல்லவும், நான் என்ன பண்ணட்டும் நம்ம ஹீரோ கேட்கறான். வெட்டியா பேசிருக்கமா சீக்கிரம் போடான்னு ஒரு சிலா திட்டுறா. பீனா இப்படிதான் மத்தவங்களை என்டர்டைன் பண்ணுவான் யோரி சொல்லவும், இது என்டர்டைன்மெண்ட், கொஞ்சம் விட்டா நான் செத்துருவேன் நம்ம ஹீரோ சொன்னா. ரியல் டேஞ்சர்ல இருந்தா நீ ஆட்டோமேட்டிக்கா டெலிபோர்ட் ஆகி வெளியே போயிடுவா. யாரும் இந்த இடத்துல இறந்து போக மாட்டாங்க, கொல்ற அளவுக்கு நான் ஒன்னும் மோசமானவா இல்ல அப்படின்னு பீனா சொல்றா. ஓ சரி சரி நம்ம ஹீரோவை பார்த்தா எதிரில் ஒரு எஸ்டான் மான்ஸ்டர் வந்து நிக்குது. ஸ்லீப்பிங் கேஸை போட்டாச்சு, இப்போ நீ நிம்மதியா தூங்குன்னு பீனா பார்த்தா எல்லா ஸ்டேட்டஸ் எஃபெக்ட்க்கும் என்கிட்ட ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, இதெல்லாம் ஒர்க் ஆகாது நம்ம ஹீரோ சொல்றான். இது நியாயமே இல்லன்னு பீனா கத்திட்டு இருக்கா. ஸ்டீல் கட்டர் அப்படின்னு சொல்லி செம ஃபாஸ்டா நம்ம ஹீரோ போயிட்டு அதை வெட்டி இருக்கான். அதோட ஸ்லீப்பிங் எபிலிட்டி மத்த எபிலிட்டியும் நம்ம ஹீரோ காப்பி பண்ணி வச்சுக்கிறான். நம்ம ஹீரோ மண்டையில ஏதோ ஒன்று அடிக்குது, ஸ்டெல்த் எபிலிட்டி அதுங்க யூஸ் பண்ணுதுன்னு ஒரு சிலா சொல்றா. அதுங்க இவ்வளவு அட்டாக் பண்ணியும் அமல சின்ன ஸ்கிராச் கூட வரலையான்னு பீனா கேட்டா. ஆம்புஷ் நலிஃபிகேஷன் எபிலிட்டி என்கிட்ட இருக்கு நம்ம ஹீரோ சொல்றான். இதெல்லாம் நியாயமே இல்ல அப்படின்னு சொல்லி பீனா கத்திட்டு இருக்கா. அந்த ஸ்டெல்த் எபிலிட்டியில இருக்கிறதுனால அதுங்க எங்க இருந்து அட்டாக் பண்ணுது நம்ம ஹீரோக்கு தெரியல. ஒரு சில அதுங்களோட லொகேஷனை கண்டுபிடிச்சு சொல்லவும், கிராவிட்டியை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ அதுங்களை கொண்டுதான். எஸ் ஸ்ட்ராங் மான்ஸ்டர்லாம் இவன் எப்படி அசால்ட்டா கொள்றான் அப்படின்னு பீனா பாக்குறா. யோரி தான் நான் ஸ்ட்ராங்கா ஹெல்ப் பண்ணா நம்ம ஹீரோ சொல்லவும், யோரி நீ ரொம்ப மோசம் அப்படின்னு பீனா ஆள ஆரம்பிக்கிறா. என்னோட ஸ்ட்ராங்கஸ்ட் சோல்ஜர்ஸ் நான் அனுப்ப வேண்டியதான். சென்டார் ஆர்கேன் அவனை அட்டாக் பண்ணுங்கன்னு சொன்னா அதுங்களே நம்ம ஹீரோ ஒரே அட்டாக்ல ஸ்லைஸ் பண்ணிருக்கான். டேய் ஸ்ட்ராங்கான ரெண்டு எஸ்ட்ராங் மான்ஸ்டர் ஒரே அட்டாக்ல எப்படிடா கொண்டு என்ன மான்ஸ்டராடா அப்படின்னு கேட்டா. நான் நார்மலா அப்ரைசர் நம்ம ஹீரோ சொன்னா. உங்ககிட்ட எதுடா நார்மலா இருக்கு அப்படின்னு அவன் டென்ஷன் ஆகுறா. இதே சேம் டென்ஷன்ல தான் ஜாய்டோ சுத்திட்டு இருக்கான். இப்போ ஜாய்டுக்கு ஒரு குட்டி பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. எல்லாம் அவனாலதான், அவன் உயிரோட திரும்ப வந்ததுனாலதான் அப்படின்னு ஜாய்டு யோசிச்சு பாக்குறான். ஜாய்டு இப்போ பாருக்குள்ள போகவும் அவன் பார்ட்டி மெம்பரையே அவன் கொல்ல பார்த்தான்ல. ஜாய்டு மோசமானவன் எல்லாரும் அவனை வெறுக்கிறாங்க. ஹே ஜொலின் அப்படின்னு ஜாய்டு கூப்பிட்டா. நீ கிட்டவே வந்துடாத, கைனை பேரலைஸ் யூஸ் பண்ணி நீ தானே கொல்ல பார்த்தேன்னு சொல்லவோ. பட் பேரலைஸ் பல்ல யூஸ் பண்ணதா அவாதான் அப்படின்னு ஜாய்டு சொன்னா. இவன் தான் என்ன மிரட்டி அப்படி பண்ண வச்சான் அப்படின்னு ஜொலின் சீனை போடுற. உடனே எல்லாரும் அதை நம்ம கிட்ட ஜாய்டை தான் பிடிச்சா அடிக்க வராங்க. எந்த பார்ட்டியும் ஒண்ணு இனி சேர்த்துக்கிட மாட்டாங்க, ஜொலின் கிட்டே திரும்ப வந்துடாத அப்படின்னு ஒருத்தன் ஜாய்டை மிரட்டிட்டு போறான். என் சுச்சுவேஷன்ல அவங்க இருந்தாலும் இதத்தான் பண்ணிருப்பாங்க, எனக்கு ஏன் அப்படி நடக்கணும், ஒழுங்கா அவன் டஞ்சன்குள்ளேயே இறந்து போயிருந்தா இவ்வளவு பிரச்சனை இல்ல. பெரிய சோலோ குவெஸ்ட் நான் கம்ப்ளீட் பண்றேன், அப்ப எல்லாரும் என்ன புகழ ஆரம்பிப்பாங்க அப்படின்னு ஒரு சீரங் மான்ஸ்டர் இருக்குன்னு நினைச்சுதான் இந்த ஹிடன் டஞ்சனுக்கு அவன் வந்திருக்கான். யதார்த்தமா அவன் செவத்தை டச் பண்ணவோ டக்குன்னு டிரான்ஸ்போர்ட் ஆகி இந்த இடத்துக்கு வந்திருக்கான். இது ஒரு ஹிடன் டஞ்சன் அப்படின்னா அந்த ஹெல்கவுண்ட்ஸ் மாதிரி இங்கேயும் நிறைய மான்ஸ்டர் இருக்குமா. அப்படி என் டேலண்ட்டை ப்ரூவ் பண்ண இதுதான் சான்ஸ். அவன் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கவுமே பிட்ஃபால் அவருந்து இறந்து போறான். பட் டெலிபோர்ட் ஆகி அந்த டஞ்சனுக்கு வெளியே வந்திருக்கான். என்னாச்சு அப்படின்னு ஜாய்டு பார்த்தா, ஹலோ மிஸ்டர் சேலஞ்சர், இந்த இடத்துல நீங்க சாக மாட்டீங்க, திறமையை வளர்த்துக்கிட்டு திரும்ப வாங்க அப்படின்னு அவனோட வாய்ஸ் கேக்குது. இங்க நான் சாக போறது இல்ல, நான் திரும்ப திரும்ப ட்ரை பண்ணுவேன். அவன் திரும்ப திரும்ப ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கான். எல்லா ட்ராப்லயும் மாட்டி அடி வாங்கிட்டு இருக்கான். இப்போ crocodile மாதிரி ஒரு மான்ஸ்டர் கிட்ட அவன் மாட்டி நிக்குவோம். அது அவனோட கையை கடிச்சிருது. கிவ் அப் பண்றேன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா வெளியே டெலிபோர்ட் ஆயிருவான்னு பீனா சொல்றா. பட் அப்படி இருந்தா அவன் விட்டு கொடுக்காம ஃபைட் பண்ணுவான்னு சொல்லவும், அந்த மான்ஸ்டர் அவன் கையை கிராஷ் பண்ணி கொல்லலாம் அப்படின்னு போகவும் நம்ம ஹீரோ வந்து அந்த மான்ஸ்டர் கொண்டுதான். ஸ்ட்ராங் மான்ஸ்டரையே ஒரே அட்டாக்ல கொண்டானா வேற லெவல், உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் நம்ம பார்த்தா. நம்ம ஹீரோ தான் அது. நீ என்ன பண்ற, நீ எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கானு கேட்டா. ஹீரோ அதை அப்ளைஸ் பண்ணி அதோட பவரையும் எடுத்துக்கிறேன். அவனை ஹீலிங் பண்றியா நம்ம ஹீரோ கேட்கவும், யார டைம் பேசுறான் அப்படின்னு ஜாய்டு பாக்குறான். ஹீரோ அவனை ஹீலிங் பண்ணிட்டு பிங்க் பவரை யூஸ் பண்ணி அவனை தூங்க வச்சுட்டு
அவ்வளவுதான் கிவ் அப் பண்றான், டஞ்சனை விட்டு வெளியே அனுப்பிடுன்னு பீனாட சொல்றான். ஃபைனலி நம்ம ஹீரோ இப்ப பாஸ் ரூம் கிட்ட வந்துட்டான். பாஸ் மான்ஸ்டர் டிஃபீட் பண்ணாதான் பிரின்சஸ் உன்னால பார்க்க முடியும்னு சொல்லவும், பாஸ் மான்ஸ்டர் டிஃபீட் பண்ண வேர்ல்ட் ட்ரீக்கு போற வழி சீல் ஆயிரும்ல நம்ம ஹீரோ கேட்ட. டஞ்சன் கோரை நீ எடுத்துக்கிட்டாதான் அது சீல் ஆகும்னு ஒரு சிலா சொல்றா. அப்ப சரி நான் அந்த பாஸ் மான்ஸ்டரை தோக்கடிக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோவும் உள்ள போறேன். எனிமி எங்க இருக்கு நம்ம ஹீரோ இப்ப பறந்து போய் செக் பண்ணி பார்த்தா தரையே உன் எனிமி தான் ஒரு சிலா சொல்றா. ஒரு பெரிய சைஸ் ஜெயண்ட் டர்ட்டில் அந்த இடத்துல இருக்கு. ஹையர் பால் அண்ட் கண்டினியூஸா நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணா அது மேல ஒரு சின்ன ஸ்கிராச் கூட விழல. அது பதிலுக்கு இப்ப நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணுது. இதோட மேஜிக் வேவ் லென்த் அது அப்படின்னு சொல்லி ஒரு சில யோசிக்கிறா. சூப்பர் அப்ரைஸை யூஸ் பண்ணி அதோட அட்டாக் நம்ம ஹீரோ அதுக்கே திரும்ப அனுப்புனா அது மேல சின்ன ஸ்கிராச் கூட விழல. அப்பதான் நம்ம ஹீரோ பார்த்தா அவனோட அட்டாக்ஸ் எல்லாம் பின்னாடி தான் போய் விழுந்திருக்கு. தைரியமா நம்ம ஹீரோ அது முன்னாடி போய் நிக்குவா. அது நம்ம ஹீரோவை கிரஷ் பண்ண போது ஒரு சிலாவும் பயப்படுறா. பார்த்தா தெரியும் இது ஒரு இல்யூஷன் தானே, அது உன்னோட ரியல் பாடி கிடையாது. டிஸ்பல்ல நம்ம ஹீரோ யூஸ் பண்ணா குட்டியோண்டா இருக்கிற ஒரு டேட்டில் தான் அவ்வளவு பெரிய மான்ஸ்டர் மாதிரி தெரிஞ்சிருக்கு. அது ஸ்பிரிட் இல்யூஷன்ங்கிறதுனால தான் ஈவன் என்னால கூட கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு ஒரு சிலா சொல்றா. ஹோலி பீஸ்டான பிளாக் டார்டாய்ஸ் தான் இது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அப்ரைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு அதோட எபிலிட்டியவோ காப்பி பண்ணிக்கிறான். ஹெப்பினா இந்த கியூட்டான லிட்டில் காயை நான் டிஃபீட் பண்ணணுமா நம்ம ஹீரோ கேட்கறான். பாஸ் மான்ஸ்டர் கிளியர் பண்ணாதான் நீ என்ன பார்க்க முடியும்னு பீனா சொல்லவும், ரைடுக்காக நீ இந்த கிரீச்சரை கொல்ல போறியா, இதை பார்த்தா பாவமா இல்லையா நம்ம ஹீரோ கேட்கறான். சரி சரி நான் தோத்துட்ட ஒத்துக்கிறேன் அப்படின்னு பீனா சொல்றா. இப்ப பீனாவை பாக்குறதுக்கு இவங்க எல்லாரும் போறாங்க. சிஸ்டர் எப்படி இருக்க அப்படின்னு பீனாவை யோரிய கட்டி பிடிச்சுக்கிறாங்க. சிஸ்டர் அந்த எயின் ஒன்னு புள்ளி பண்ணலையா அப்படின்னு பீனா கேட்டா, எயின் ரொம்பவே நல்லவன் தெரியுமா அப்படின்னு யோரி சொன்னா. அதனாலதான் நீ அவனை லவ் பண்றியான்னு கேட்கவும் லவ்வா அப்படின்னு சொல்லி யோரி வைக்கப்படுறா. எப்படியோ உன்னை திரும்ப பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு யோரியா பீனாவும் ரொம்பவே ஹாப்பியா ஆகுறாங்க. பார்த்ததுல யோரி ஹாப்பியா இருக்கான்னு நம்ம ஹீரோவும் ரொம்ப ஹாப்பியா இருக்கான். நானும் உங்க கூட வரலாமா அப்படின்னு பீனா கேட்கறா. குறையும் நீ உன் கண்ணுக்குள்ள வச்சுக்கோ அப்படின்னு வா சொல்றா. ஹீரோவும் சரி அப்படின்னு ஒத்துக்கிடவும் நம்ம ஹீரோ மேல நின்னுட்டு இருக்கிற அந்த ஆமை வந்துட்டு ஒரு லேடி உருவத்துக்கு மாறுது. அதான் பீனாவோட கார்டியன் பிளாக் டார்டாய்ஸ் என் பேரு குரோஹிமே அப்படின்னு சொல்லவும், என்ன மன்னிச்சிருங்க மாஸ்டர் நீங்க என்ன முன்னாடியே தெரிஞ்சுக்கிடல அப்படின்னு ஒரு சில சொல்லவும், ஒரு சில இவ்வளவு பொலைட்டா நடந்துக்கிறாளா நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். என்னடா பாத்துட்டு நின்னுட்டு இருக்க, குரோஹிமே கிட்டே வந்து அவங்க பிளஸிங்க வாங்கிக்கோ அப்படின்னு ஒரு சில திட்டவும், இன்னவனா வெளியே கூட்டிட்டு போலாமா நம்ம ஹீரோ பெர்மிஷன் கேட்கவும், என்னவோ சேர்த்து கூட்டிட்டு போக முடியுமா அப்படின்னு சொல்லி அவங்க நம்ம ஹீரோட்ட கேட்கறாங்க. இது பிலாசபர் ஸ்டோன் தானே அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். நானும் பின்னவும் உன் கூட வருவோம், என்னோட அந்த பேரியர் டெக்னிக் அதுவும் உனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு அவ சொல்றா. ஒரு சில நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போய் அந்த பிலாசபர் ஸ்டோனை நம்ம ஹீரோ கண்ணுக்குள்ள செலுத்திருக்கா. அவரோட ஸ்பிரிட் கோர் இப்ப ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கண்ணில் வந்து அதையும் அவ வச்சிருக்கா. ஸ்பிரிட் கார்டை திரும்பவும் நம்ம ஹீரோக்கு லெவலப் ஆகுது. ஒரு இப்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கா. அது போதும் நம்ம ஹீரோ பாக்குறேன். நீ இல்லாம இது நடந்திருக்காது, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு ஒரு சில நம்ம ஹீரோட்ட சொல்றா. அவளோட மத்த சிஸ்டர்ஸையும் நான் கண்டுபிடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறேன். அந்த ஒன்னுத்துக்கும் உதவாத அந்த குப்பு பிறக்கி அவன் என்ன காப்பாத்திருக்கான் அப்படின்னு சொல்லி இப்ப ஜாய்டு வந்து ஆளுது. ஹீரோவை ஹண்ட் பண்ண மான்ஸ்டர் எல்லாத்தையும் கில்டில் வைக்கிறதுக்காக போறதுக்கு ஜாஸ்பரோ கூட வந்திருக்கான். இங்கப்பா ஜாஸ்பர் இந்த இடத்துக்கு வந்திருக்காருன்னு மத்த எல்லாரும் பாக்குறாங்க. அண்ட் ஜாஸ்பர் கூட எவன்டா இது நம்ம ஹீரோவையோ பாக்குறாங்க. ஓ மிஸ்டர் ஜாஸ்பர் உங்களுக்கு என்ன வேணும்னு ரிசப்ஷன்ல கேட்டா, நான் இந்த இடத்துக்கு சும்மா தான் இவர் கூட தான் வந்திருக்கேன் நம்ம ஹீரோவை கை காட்டுவோம். இதுல இருந்து ஐட்டம்ஸை கலெக்ட் பண்ணிருக்கேன் நம்ம ஹீரோ சொன்னா. கில்ட் கார்டை கொடுங்கன்னு அவங்க கேக்குறாங்க. சரி நம்ம ஹீரோ கொடுக்குறேன். உங்க பேரு ஏன் உங்க ரேங்க் எஃப்ராங்கா அண்ட் நீங்க ஒரு ஜாப் அப்ரைசரான உங்க பார்க்கவும், மிஸ்டர் ஜாஸ்பர் இவர் உங்களை ஏமாத்தலையேன்னு சொன்னா. ஒரு லோ காமன்ல இருக்கவன் எப்படி மான்ஸ்டர் ஹண்ட் பண்ணிருப்பான்னு மத்தவங்க கேட்கறான். ஜாஸ்பர் சொல்லவும் நம்ம ஹீரோவா ஐட்டம்ஸ் வெளியே எடுக்கிறான். கல்ல இம்மார்டல் கிங்கோட டிராப்லெட் தானே, ஒரு வேலைமை இதை திருடி இருப்பானு சுத்தி இருக்கவங்க பேசவோ, இதுக்கு தான் நான் கில்டுக்கு வர வேணாம்னு நினைச்சேன் நம்ம ஹீரோ யோசிக்கிறேன். பாய மூடுங்க முட்டாள்களா, ஒருத்தரை பாக்குறத வச்சு எடை போடாதீங்க அப்படின்னு சொல்லி இப்ப கில் மாஸ்டர் மேகன் அந்த இடத்துக்கு வர. உன்னோட கண்கள் அது நல்லா இருக்குன்னு பா சொல்லவும், நோட்டீஸ் பண்ணிட்டாங்களா இது யாரு நம்ம ஹீரோ பாக்குறான். இவங்க தான் கில் மாஸ்டர் நம்ம ஹீரோ பார்த்தா இதெல்லாம் ஒரிஜினல் ஐட்டம்ஸ் தான் அப்படின்னு ரிசப்ஷன் லேடி சொல்றா. நான் இவனுக்கு கேரண்டி கொடுக்குறது எல்லாத்தையும் இவனே தான் சொந்தமா ஹண்ட் பண்ண அப்படின்னு ஜாஸ்பர் சொல்றான். மாஸ்டரே முன்னாடி தப்பா பேசினதுக்கு மன்னிச்சிருக்கேன் ரிசப்ஷன் லேடி சொல்றா. இவன் நம்ம பறக்கும் போதே நம்ம ஃபேட் டிசைட் ஆயிருந்தாலும் சில பேர் அதுக்குள்ள ஃபிட் ஆகுறது இல்ல ஒன்ன மாதிரி அப்படின்னு மேகன் நம்ம ஹீரோவை பார்த்து ஸ்மைல் பண்றா. இல்ல உங்களை மாதிரி பீப்புளை பார்த்ததும் சந்தோஷம் நம்ம ஹீரோ சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்புறான். ஒன்ன மாதிரி ஸ்ட்ராங்கான ஆளுங்க தான் என் கில்டுக்கு தேவை அப்படின்னு வா சொல்றா. உங்க ஐட்டம்ஸ் எல்லாம் நான் ப்ராசஸ் பண்ணி தர, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு ரிசப்ஷன் லேடி சொல்லுவோம். சீக்ரெட் டஞ்சனை நீ கிளியர் பண்ணதுல உள்ள ஐட்டம்ஸையும் வெளியிடுன்னு சொன்னா எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. நம்ம ஹீரோட்ட அதை பத்தி எல்லாரும் சேர்ந்து விசாரிக்குவா. ஆளை விடுங்க நம்ம ஹீரோ ஓடி இருந்தான். நீ ரொம்ப டயர்டா இருக்க நம்ம ஹீரோ குளிச்சிட்டு இருந்தா. ரொம்ப அழகா இருக்குல்ல அப்படின்னு யோரி கிட்ட வந்து உட்கார்ந்துருக்கா. நீ இங்க என்ன பண்ற நம்ம ஹீரோ பயப்படவும், எதுக்கு என்ன பார்த்து பயந்து ஓடுறீங்கன்னு யோரி கேட்டா. ஏன்னா நீ ட்ரெஸ் இல்லாம இருக்கல அப்படின்னு பீனா சொல்றா. நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்றீங்க நம்ம ஹீரோ கேட்டா. குளிக்க வந்தோன்னு அவங்க சொல்லவும், பட் இது மென்ஸ் பாத்ரூம் நம்ம ஹீரோ சொன்னா. நாங்க ஸ்பிரிட்ஸ் ஹியூமன் ரூல்ஸ் எதுக்கு தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பீனா கேட்கறா. யோரிய பார்த்து உனக்கு தப்பான எண்ணங்கள்லாம் வருதா அப்படின்னு பீனா கலாய்க்கவும், அது வந்து அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருந்துட்டு இப்ப ரொம்பவே வெக்கப்பட்டு இருக்கான். உன்னோட மைண்ட்ல இருக்க தப்பான தாட்ஸை நான் இப்பவே டெலீட் பண்றேன் அப்படின்னு ஒரு சில அந்த இடத்துக்கு வந்து நிக்கிறா. ஒரு சில நீ ஏச்சும் கவர் அப் பண்ணிட்டு வாங்கல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆமா ஐன் ரொம்ப கைண்டானவன், அவனை எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு யோரி சொல்லவும், யோரி நீ அவனுக்கு சப்போர்ட் பண்றேன்னா அப்ப நீ அவனை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டியா. லேட் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே உன்னை உயிரோட விட மாட்டான்டா நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ற. ஒரு வழியா நம்ம ஹீரோ தப்பிச்சு வெளியே வந்திருக்கான். பார்த்தா குரகமே அந்த இடத்துல உட்கார்ந்துருக்கா. உன் கேரிங்ல அவங்கள விட்டது சந்தோஷம் தான், உன்னாலதான் இவங்க எல்லாரும் ஹாப்பியா இருக்காங்கன்னு குரகமே சொல்றா. வீணாவும் உங்களுக்கு பொண்ணு மாதிரி தானே
நம்ம ஹீரோ கேட்கவும், ஆமா கார்டியன்ஸ் தான் ஸ்பிரிட் கோரை கிரியேட் பண்றோம். இல்ல வீணாக்கு பர்த்தை கொடுத்ததே நான் தான் சொல்லலாம்னு சொல்லுவோம். இதே மாதிரி 6 பேர் இருக்காங்கல்ல நம்ம ஹீரோ கேட்டா. இல்ல மொத்தம் 7 பேர் அப்படின்னு பா சொல்லுவோம். மிக்கட்ரான சீல் பண்ணும்போது தான் ஒரு ட்ரீ அழிஞ்சிடுச்சே நம்ம ஹீரோ கேட்டா. அதோட ஸ்பிரிட் கோர் ஃபுல்லா டெஸ்ட்ராய் ஆகல. எல்டஸ்ட் சிஸ்டர் எகிப்னா அவளோட கார்டியன் கூட எங்கேயாச்சும் இருப்பா. எங்க இருப்பான்னு யாருக்குமே தெரியாது, கண்டுபிடிக்கிறது கஷ்டம். தேடுறதை விட்டு கொடுத்துருவியான்னு குராஹிமே கேட்கவும், கண்டிப்பா இல்ல யோரியால தான் நான் உயிரோடயே இருக்கேன், அவளை ஹாப்பியாக்க நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஜாப் அண்ட் ஸ்கில்ல தவிர்த்தும் கிட்ட ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்கு அப்படின்னு குராஹிமே பாக்குறா. அடுத்த நாள் பார்த்தா மேகன் நம்ம ஹீரோ தங்கி இருக்கிற ஜாஸ்பர் வீட்டுக்கு வந்திருக்க. ஒரு ஜாப் கொஸ்டன் நீ முடிக்கணும்னு சொல்லவும், எதுக்கு நான் வேற யார்ட்டாச்சும் கேட்டுக்கலாமே நம்ம ஹீரோ கேட்டா. டீமன் லார்ட் மிக்காட்ரான் கிரியேட் பண்ண ஒரு ஏன்ஷியன் டிராகன் பெகமத். டீமன் லார்ட் சீல் பண்ண அப்புறம் இத்தனை நாள் அது மறந்துதான் இருந்தது. திடீர்னு பார்த்தா இப்ப ஹியூமன்ஸ் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. சோ இது ஒரு SS ரேங்க் மிஷன், மேபி உன் உயிரே கூட போக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி ஜாஸ்பரும் மேகனும் சொல்றாங்க. இல்ல நான் இதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ அசால்ட்டா சொல்றான். ஸ்கில்ஸுக்கு ஏத்த மாதிரி உன்கிட்ட ஸ்ட்ராங்கான ஹார்ட்டும் இருக்கு அப்படின்னு ஜாஸ்பர் பாராட்டுறான். இப்ப நீ ரொம்பவே வளர்ந்துட்ட அப்படின்னு ஒரு சிலா சொல்றேன். நான் ஒன்னதான் நம்பி இருக்கேன் அப்படின்னு கில் மாஸ்டர் சொல்றாங்க. ஒரு சிலா பெகமத் இங்க தான் இருக்கான்னு நம்ம ஹீரோ கேட்கவும், கரெக்டா தான் போய்கிட்டு இருக்க. அது ஒரு எர்த் டிராகன், மேஜிக்கை ஈஸியா அப்சர்வ் பண்ணிடும், நிலத்துக்கடியில தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். என் ஸ்வாடையும் மற்ற எபிலிட்டிஸையும் யூஸ் பண்ணல நம்ம ஹீரோ பார்த்துட்டு நோவா ஸ்ட்ரைக்னு அந்த இடத்துல பெரிய பள்ளத்தை நம்ம ஹீரோ கிரியேட் பண்றான். இந்த முட்டாள் தூங்கிட்டு இருக்கிற என்ன டிஸ்டர்ப் பண்ணது அப்படின்னு பெகமத் இப்ப நம்ம ஹீரோ கண்ணு முன்னாடி வந்து நிக்குது. தோல்வின்னா என்னன்னு எனக்கு தெரியாது, டீமன் லார்ட் என்னை கிரியேட் பண்ண நிமிஷத்துல இருந்தே நான் ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்தேன். என்னை தடுக்கிற அளவுக்கு பவர் யாருக்குமே இல்ல, எல்லாருமே எனக்கு ஒரு ஈஸி டார்கெட்டா இருந்தாங்க. அதனால என் லைஃப் எனக்கு போரிங்கா போச்சு. இவனும் ஒரு சாதாரண ஹியூமன், வீக்கா தான் தெரியுதா அப்படின்னு சொல்லி பெகமத் நினைக்குது. என்னோட பேரு நான் உன்னை தோக்கடிக்க வந்திருக்கேன் நம்ம ஹீரோ சொல்லுவோம். அந்த டிராகன் வெள்ளத்தனமா சிரிச்சுக்கிட்டே, என்ன தோக்கடிக்க போறியா, தோல்வினா எனக்கு என்னன்னே தெரியாதுடா அப்படின்னு அது சொல்லவும், டீமன் லார்ட் தான் உன்னை கிரியேட் பண்ணாதான்னு எனக்கு தெரியும், உன்னை பார்த்தா உன்னை அவ்வளவு பவர்ஃபுல்லா தெரியல, ஒருவேளை அந்த டீமன் லார்ட் வீக் நம்ம ஹீரோ சொன்னா என்ன தைரியம் தான் என் லார்டை இன்சல்ட் பண்ணுவேன்னு அட்டாக் பண்ணுது. என்னோட ஸ்ட்ராங் ஏரியாவான சாண்டல நின்னுட்டு என்ன தோக்கடிப்பேன்னு சொல்றியா, என்ன அட்டாக் பண்ணாலும் நம்ம ஹீரோ மேல படல. நம்ம ஹீரோ போய் அது கையை வெட்டியிருந்தான். ஸ்டீல விடவும் ஸ்ட்ராங்கான என்ன இவன் கட் பண்ணிட்டானா அப்படின்னு அந்த டிராகன் பாக்குது. சோ இப்ப எர்த்துக்கு அடியில அது ஓடி போயிருது. அப்படிதான் நான் எங்க போனேன் எங்க இருந்து வர போறேன்னு தெரியாம பயந்துகிட்டே ஏறி எவ்வளவு ஃபாஸ்டா இருந்தாலும் கண்ணுக்கு தெரியாத அட்டாக் ஒன்னால டாஷ் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோவை டக்குன்னு வந்து அதை முழுங்கிட்டு, அவ்வளவுதான் நீ தோத்துட்டேன்னு சொன்னா அந்த பாடியை வெட்டிட்டு நம்ம ஹீரோ இப்ப வெளியே வரான். என்னாச்சு, எனக்கு ரொம்ப வலிக்குது, இப்படி ஒரு வலியை நான் அனுபவிச்சது இல்லையா, அவன் ஒரு பிரே கிடையாது, அவன் ஒரு ஹண்டர் அப்படின்னு சொல்லி அதை பாக்குது. தோல்வினா இப்படிதான் இருக்குமா அப்படின்னு சொல்லி அதுவும் சந்தோஷப்படுது. ஹியூமன் நீ எப்படி இதை பண்ண, எதனால நான் தோத்து போனேன் அப்படின்னு பெகமத் கேட்கவும், பாடி தான் மேஜிக் அப்சர்வ் பண்ணும். ஸோ இன்சைட்ல இருந்து ஈஸியா ஒன்னு அட்டாக் பண்ணிட்டா நம்ம ஹீரோ சொன்னா. இன்சைடுக்குள்ள தானே நீயும் மாட்டிட்டு இருந்த, அப்போ உனக்கு அடிபட்டிருக்குமேன்னு அது கேட்டா நான் பேரியரை யூஸ் பண்ண நம்ம ஹீரோ சொல்றேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் உன்னை மீட் பண்ணப்பவே இல்யூஷன் மேஜிக்கை கேஸ் பண்ணிட்டேன், வீக்கன் நீயும் தப்பா புரிஞ்சுக்கிட்ட, ஹியூமன்ஸ் வீக்கானவங்க நீ நினைச்சதுதான் உன் டிஃபீட்டுக்கு காரணமே நம்ம ஹீரோ சொல்லுவோம். நம்ம மீட் பண்ண அந்த மொமெண்ட்லயே நான் தோத்துட்டேன்ல ஹியூமன், இல்ல நான் ஆசைப்பட்ட அந்த தோல்வி அது எவ்வளோ பெயின்ஃபுல்லா இருக்கும்னு எனக்கு தெரியாது, பட் இது அந்த அளவுக்கு ஒன்றும் மோசம் இல்லை, உனக்கு தேங்க்ஸ் அப்படின்னு அது சொல்லிட்டு போகுது. ஹிமத்தை ஹியூமன்ஸை அட்டாக் பண்ணணுங்கிறதுக்காக தான் டீமன் லார்ட் கிரியேட் பண்ணாரு, ஒருவேளை அவன் அந்த மாதிரி பிறக்கலன்னா மேபி அவன் டிஃப்ரெண்டா இருந்திருப்பான் நம்ம ஹீரோ கேட்கவும், ஒருத்தரோட நேச்சர் எப்பவும் மாறாது அப்படின்னு ஒரு சில சொல்லிட்டு அதை அப்ரைஸ் பண்ணுன்னு சொல்றா. நம்ம ஹீரோவும் அப்ரைஸ் பண்றான். ராணியே சீல் பண்ண ஹீரோ மட்டும் தான் ஏன்ஷியன் ராகனியே தோக்கடிச்சிருக்காருன்னு பீனா சொல்றா. நீ ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்ட அப்படின்னு எல்லாரும் நம்ம ஹீரோவை பாராட்டினா, இல்ல இது நீங்க எல்லாரும் எனக்கு கொடுத்த ஸ்ட்ரென்த் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு தேங்க்ஸ்ன்னு சொல்றான். இப்போ கிளாடியா நம்ம ஹீரோவை மீட் பண்றதுக்காக வந்திருக்கேன். ஹீரோ உங்களை நான் பார்க்க வர முடியல சாரி அப்படின்னு சொல்லிட்டு, நான் உங்களை என் வீட்டுக்கு கூப்பிட்டதுக்கு காரணம் எங்க அப்பா உங்களை பார்க்கணும்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லுவோம். அரசே நீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். என்னோட பேரு இல்ல இல்ல ஏன் அப்படின்னு நம்ம ஹீரோ தடுமாறுனா, பரவாயில்லப்பா ரிலாக்ஸ் ஆயிரு ஏன் அப்படின்னு அவர் சிரிக்கிறாரு. என் பொண்ணோட ஃபியூச்சர் ஹஸ்பண்ட் ரொம்ப பாப்புலரா இருக்காரு அப்படின்னு அவர் சிரிச்சா. ஐயோ இதெல்லாம் பெருமை இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னா. அவசரப்பட்டு கிங்கையே யோன்னு சொல்லிட்டு சாரி நம்ம ஹீரோ சொன்னா. நீ ரிலாக்ஸ் ஆயிட்டே அப்படின்னு அவர் கேட்டுட்டு, அந்த பெஹிமத் டிராகனையே தோக்கடிச்சிட்டு மேகன் சொன்னாங்க, ஒரு கிங்கா நான் உனக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். நான் என் கடமையை தானே செஞ்சேன் நம்ம ஹீரோ சொன்னா. என் பொண்ணு சொன்ன மாதிரி தான் நீ இருக்கன்னு கிங் சொல்றாரு. என்ன சொன்னா நம்ம ஹீரோ கேட்டேன். என்னோட ஹீரோ ரொம்ப ஸ்ட்ராங், பட் அரங்கட்டா நடந்துக்கிட மாட்டாரு, அவர் ரொம்ப கைண்ட் அப்படின்னு சொல்லுவோம். யாராவது அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். என் பொண்ணையும் அன்னைக்கு நீ தான் காப்பாத்திருக்க, ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லவும், அரசே நீங்க எதுக்கு எனக்கு தலை குனிச்சு தேங்க்ஸ் சொல்றீங்க நம்ம ஹீரோ கேட்டா. இதை நான் ஒரு கிங்கா இல்ல அப்பாவா பண்றேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. யோரிக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும், ஏன்னா யோரி தான் என்ன ஸ்ட்ராங் ஆகணும் நம்ம ஹீரோ சொல்றான். உன்கிட்ட இவ்வளவு பவர் இருந்தோம், நீ தலக்கணத்துல இல்லாம இருக்க, உன்கிட்ட எனக்கு அது ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு கிங் சொல்றாரு. வளர்ச்சியை பார்க்க நான் ஆர்வமா காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. சரி எனக்கு ஒரு முக்கியமான ஒர்க் இருக்குன்னு கிங் கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோக்கு ஒரு வாட்சை கொடுத்துட்டு, இதுல ராயல் கிரஸ்ட் இருக்கு, இதை யூஸ் பண்ணி நீ எங்கனாலும் போய்க்கலாம் அப்படின்னு கிங் கொடுக்குறாரு. யோரி ஃபேமிலியை கண்டுபிடிக்க இதுவும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நம்ம ஹீரோ ரொம்ப தேங்க்ஸ் கிங் கிட்ட சொல்றான். பெஹமத்தை டிவீட் பண்றாங்களா தெரியுமா, அயன்கிற அந்த அப்ரைசர் தான் அதை டிவீட் பண்ணான்னு நம்ம ஹீரோ பெருமையா தான் எல்லாரும் பேசுறாங்க. சாயர் தடுக்கி கீழே விடுவோம், பார்த்து போடா குப்பை அப்படின்னு சொல்லிட்டு அவனை திட்டிட்டு போக்குவோம். போனாலும் அயனோட பேரை தான் சொல்றாங்க. குப்பை பறக்கி ஒரு காலத்துல எனக்கு பின்னாடி பயந்து ஒளிஞ்சிட்டு இருந்தவன் எப்படி ஸ்ட்ராங்கான அப்படின்னு கேட்க, அவனுக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா, என் பேரு
எச்சிட்னா அப்படின்னு ஒரு பொண்ணு வந்து நிக்கிறா. யோரி அவளோட ரூம்ல இருந்து எந்திக்கிறா. பீனாவும் குளிச்சுட்டு வரா. பீனா அவனோட முடி இன்னும் ஈரமா தான் இருக்கு அப்படின்னு யோரி சொல்லுவோம். நீ எனக்கு அதை தவுத்தி விட அப்படின்னு வா சொல்றா. பீனா ஐனந்தும் எந்திக்கலன்னு கேட்கவும் அவன் ஜஸ்ட் டயர்ல தான் தூங்கிட்டு இருக்கான், நீ கவலைப்படாத அப்படின்னு பீனா சொல்றா. எனக்கு பிடிச்ச மாதிரி நம்ம சமைச்சு கொடுப்போம், மார்க்கெட்ல போய் ஏதாச்சும் பொருள் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு பீனா சொல்றா. ஐனை விட்டு நம்ம தூரமா போறதான்னு யோரி கேட்கவும் சிட்டிக்குள்ள என்ன டேஞ்சர் வந்துட போகுது அப்படின்னு பீனா சொல்றா. அந்த ஐன் மட்டும் எப்படி ஸ்ட்ராங்கான அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். நான் ஒரு ஸ்பிரிட் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு ஒருத்தி வந்து நிக்கிறா. எனக்கு பிடிக்காத அந்த அப்ரைசரை கொள்ள நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு வா சொல்றா. நம்ம ஹீரோ தூங்கிட்டு இருக்கும் போது அவனுக்கு சில விஷயம் தெரியுது. சீக்கிரம் வாடா குப்பை பறக்கி அப்படின்னு சொல்லி சாய் நம்ம ஹீரோவை திட்டவும் சாரிப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ சிரிச்சிட்டு இருக்கான். குப்பை பறக்கி உனக்குலாம் இது இந்த காசு போதுன்னு கம்மியா காசு கொடுக்குமோ தேங்க்ஸ் நம்ம ஹீரோ அப்பவோ ஸ்மைல் பண்ணேன், இப்படி சிரிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கொஞ்சம் டென்ஷன் ஆகும். அப்ரைசருங்கிற வீக்கான ஜாப் வச்சிருக்க உனக்குலாம் இது போதும் அப்படின்னு சாய்டு சொன்னதையும் நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். அண்ட் அந்த ஹெல் ஹவுன்ஸ் நம்ம ஹீரோவை கொதலை சாப்பிட்டு வச்சிருக்கு. யோரிய நான் மீட் பண்ணலன்னா என் கதை இப்படிதான் முடிஞ்சிருக்குள்ள நம்ம ஹீரோ யோசிச்சா. ஆமா நீ லக்கில் தான் தப்பிச்சிருக்க, ஒருத்தரோட நேச்சர் எப்பவும் மாறாது, நீ இன்னும் அதே ஒர்த்லெஸ் குப்பை தான், இது உன்னோட ஸ்ட்ரென்த் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ பாடி சொல்ற மாதிரி தெரியும். கனவுல இருந்து நம்ம ஹீரோ கண் முழிக்கிறான். ஓகே தானே அப்படின்னு ஒரு சில கேட்கிறான். ரொம்ப டயர்டாகி தூங்கிட்டே இருந்தேன், எந்திக்கவே இல்லை அப்படின்னு ஒரு சில சொல்றான். யோரியோ பின்னாவும் ஒன்று நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டாங்க. இப்போ ஷாப்பிங்க்கு போயிருக்காங்க, பட் ரியல் டைம்ல நான் அவங்கள ட்ராக் பண்ணிட்டே தான் இருக்கேன், அவங்களுக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு ஒரு சில சொல்லவும் எனக்கு ஒரு கெட்ட கனவு வந்துச்சு, யோரியை நான் மீட் பண்ணலைன்னா என்ன ஆகும்னு பார்த்தேன், லக்கில் தான் நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன், இந்த ஸ்ட்ரென்த் எல்லாமே நீங்க எனக்கு கொடுத்தது தான், மாறவே இல்லை, நான் ஒர்த்லெஸ்ஸான ஆளு தான் இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறேன். நீங்க சொல்றது உண்மையா அப்படின்னு சொல்லி ஜாய்ட் வந்து கேட்கவும் அந்த அப்ரைசரை பழிவாங்க, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், ஸ்பிரிட் ஐஸை பத்தி உனக்கு தெரியுமா, அந்த அப்ரைசர் கிட்ட ஒரு ஸ்பிரிட்டை இருக்கு, அதான் அவன் ஸ்ட்ராங்கா இருக்கான்னு சொல்லவும் அதனாலதான் அவன் ஸ்ட்ராங்கா, நான் நினைச்சேன் நார்மலா அவன் ஸ்ட்ராங் ஆக முடியாதுன்னு அப்படின்னு ஜாய்ட் சொல்லுவோம். உனக்கும் அந்த ஸ்பிரிட்டை வேணுமான்னு கேட்டா கண்டிப்பான்னு ஜாய்டு சொல்றான். டிக்கெட்னா ஒரு கண்ணு எடுக்க இதுதான் ஸ்பிரிட் ஐயா நம்ம பார்க்கவும் ஜாய்டோட நெத்திலாவா அதை பதிச்சிருதா. இப்போ ஜாய்ட் அப்படியே ஒரு மான்ஸ்டர் மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கிறான். இப்போ நீ போய் உன்னோட ஆசையை நிறைவேற்று அப்படின்னு சொல்லி ஏக்கிட்டு நான் சொல்கிறேன். ஓவர்வெல்மிங் ஸ்ட்ரென்த், என் பாடி லைட்டாக ஃபீல் ஆகுது, இப்படி ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குன்னு நான் எதிர்பார்க்கல, இந்த மாதிரி ஸ்ட்ரென்த்தை தான் அவனும் பொசஸ் பண்ணியிருக்கானா அப்படின்னு ஜாய்டு ஓடிட்டு இருக்கும்போது ஜொலினை பார்த்துட்டு அந்த இடத்துக்கு அவன் போகிறான். அவன் கூட இருக்கிறவன் தலையை கடிச்சு தின்றுதான். ஜொலின் ஒன்று ப்ரொடெக்ட் பண்ண இப்போ எந்த ஆம்பளையும் இல்லைன்னு சொல்லுவோம். அந்த வாய்ஸ் ஜாய்டு நீ என்ன பேரலைஸ் பண்ணது என்னோட ஐடியா தான், நான் எழுதிட்டு போய் சொல்கிறேன், ஒன்று என் பாய் ஃப்ரெண்ட்லாம் இல்லை, டேட்டிங் பண்ணலன்னா எனக்கு கொண்டுருவேன் மிரட்டினா, நான் உன் கேர்ள் ஃப்ரெண்டாகவே இருக்கேன்னு பயந்தா அவளோட தலையவும் அவன் கடிச்சு தின்றதான். எல்லா டைமும் எயின் தான் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கான், பட் எயினை நான் ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோரி யோசிக்கிறேன். அப்படின்னு சவுண்டு கேட்குது. என்னதான் யோரியோ பீனாவோ பார்க்குறாங்க. மான்ஸ்டர்னு மக்கள் ஓடி வந்துட்டு இருக்காங்க. ஒரு சின்ன பையன் அடிபடி கீழே விழவோ டக்குன்னு யோரி அவனை ஹீலிங் பண்றா. அடா இப்போ எனக்கு வலிக்கலன்னு சொல்லவும் நீ இங்கிருந்து போன்னு சொன்னா அப்ப நீங்கன்னு கேட்டேன். நான் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு யோரி சொல்றேன். நிறைய பில்டிங்லாம் டெஸ்ட்ராய் ஆனதுல மக்கள்லாம் அடிபட்டு கிடக்குறாங்க. மால் ஃப்ரைஸ் அட்டாக் பண்ணாம அந்த ஸ்பிரிட்ஸை போய் அட்டாக் பண்ணு, அந்த ஸ்பிரிட்ஸை நீ கொண்டுட்டா அந்த அப்ரைசரோட ஒரு பவர் இல்லாம பேரும் நெக்கிட் நான் சொல்லவும் இப்போ பழையபடி கொப்பையா மாறிடுவானா, இப்பவே அந்த ஸ்பிரிட்ஸை கொள்றேன் அப்படின்னு ஜாய்டு போறான். யோரியா எல்லாரையும் ஹீலிங் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா ஜாய்டு பின்னாடி வந்து அட்டாக் பண்ணா. பீனா பேரியரை போட்டு தடுக்கிற. பேரியரை உன்னால டெஸ்ட்ராய் பண்ண முடியாது, உனக்கு கொடுத்த ஸ்பிரிட் சார்ஜ் பவரை யூஸ் பண்ணு அப்படின்னு நெக்கிட் நான் சொல்றேன். சோ அவனும் ஏதோ டிமானிக் பவரை யூஸ் பண்ணி அந்த பேரியரை உடச்சிருந்தான். திரும்பவும் ஜாய்டு அட்டாக் பண்ண வந்தா பீனா பேரியரை போடுறா. பட் பீனாவோட சேர்த்து அதை அடிச்சு உடச்சிருந்தான். நம்ம சாக போறோமோன்னு பீனா பயந்துட்டு இருக்கவும் பீனா இங்க இருந்து ஓடுன்னு யோரி முன்னாடி போய் நிக்கவோ யோரி அவன் பிடிச்சிருக்கான். அந்த ஐனுக்கு போய் நீ தேவையில்லாம பவரை கொடுத்தல, அதனாலதான் நீ இப்ப சாவ போற நம்ம அட்டாக் பண்ண வந்தா. டக்கு நம்ம ஹீரோ வந்து அவன் கையை துண்டா வெட்டுறான். பீனா யோரி நீங்க ஓகே தானே, வர சாரி கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு சில சொல்றேன். எனக்கு தெரியும் நீ வருவேன்னு யோரி அழுதுகிட்டே சொல்லவும் இவ்வளவு பயந்துருந்தா அவ சிஸ்டர் ப்ரொடெக்ட் பண்ண முன்னாடி போய் நின்னாலே நம்ம ஹீரோ பார்த்துட்டு எல்லாரையும் அவன் கண்ணுக்குள்ள போக சொல்லியிருந்தான். கார்டு ஐயாலேயே இது என்ன அப்ரைஸ் பண்ண முடியல. சாட் வந்து நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணுவோம், நம்ம ஹீரோ அசால்ட்டா அதை தடுத்துருந்தான். கண்டினியூஸா அட்டாக் பண்ணுவோம், நம்ம ஹீரோ பேரியரை யூஸ் பண்ணா இது ஒர்க் ஆகாதுன்னு போய் நான் சொல்றேன். நீ எப்படி ஸ்பிரிட் பேரியரை உடச்சா நம்ம ஹீரோ யோசிக்கிறான். என்னோட ஆன்டி ஸ்பிரிட் சார்ஸ் இருக்கிற வரைக்கும் உன்னால ஜெயிக்க முடியாது. இந்தியா அப்ரைசர் நீ சாக போற அப்படின்னு கிட்னாப் பாக்குற. என்ன கோப்பு பறிக்க அவ்வளவுதான் திறமையா அப்படின்னு சாய்டு கேட்கும். சாய்டு நீ இது அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறேன். ஒன்ன மாதிரியே எனக்கும் ஸ்பிரிட் ஐ கிடைச்சிருக்கு, ஸ்பிரிட்டோட பிளஸிங் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லவும் ஸ்பிரிட்டோட பிளஸிங்கா நம்ம ஹீரோ பார்த்தா ஃபோக்கஸ் பண்ண அப்படின்னு ஒரு சில சொல்றா. நீ அவனை கொல்லலைன்னா அவன் உன்னை கொன்றுவான், சீக்கிரம் அட்டாக் பண்ணு அப்படின்னு ஒரு சில சொன்னா. பட் அவன் ஜாய்டு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கொல்றதுக்கு கொஞ்சம் தயங்கிட்டு இருக்கான். இதே ஸ்ட்ரென்த் உன்கிட்டயே இருக்கும் நான் எதிர்பார்க்கல, பட் இந்த ஸ்ட்ரென்த்தை நீ இதுக்கு உனக்கு யூஸ் பண்ணாம மக்களை காப்பாத்தணும் ட்ரை பண்ணிட்டு இருக்க. நீயும் என்ன மாதிரியே தான் சான்ஸ் கிடைச்சா பழி வாங்க தயங்க மாட்டேன்னு சொல்லவும் இல்ல அது ஒண்ணு உண்மை கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இல்ல அதுதான் உண்மை. நம்ம ஹீரோக்கு அவன் கனவுல வந்து இல்யூஷன் தெரிய ஆரம்பிக்குது. அப்புறம் கூப்பிட்டு எல்லாத்தையும் நீ பழி வாங்க போறது இல்லையானது கேட்கவும் நீயும் நானும் ஒண்ணுதான் ஏன் அப்படின்னு அந்த மான்ஸ்டர் சொல்லுது. இல்ல நம்ம ஹீரோ பயந்துட்டு இருக்கப்போம் ஏன் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது, அவன் ரொம்ப ஸ்ட்ராங் அண்ட் கைண்டான பர்சன் அப்படின்னு யோரி வெளியே வந்து நம்ம ஹீரோக்கு சப்போர்ட் பண்றா. இப்போ ஒரு இஸ்லாமும் வெளியே வர நீ எங்க எபிலிட்டிஸை யூஸ் பண்ணி ஸ்ட்ராங்கா இருக்கலாம், உன்னோட பவரை நீ மக்களுக்கு ஹெல்ப் பண்ண யூஸ் பண்ணணும்னு நினைச்சது உன்னோட முடிவு. யோரிக்கு அவ ஃபேமிலியை மீட் பண்ண ஹெல்ப் பண்றேன்னு சொன்னதும் உன்னோட கைண்ட்னஸ் தான். அவர் மூலியமா அவன் ஹார்ட் ஒன்னு இவ்வளவு ஸ்ட்ராங் அண்ட் கைண்டா இல்ல, அது உனக்கு சொந்தமானது அப்படின்னு ஒரு சிலா சொல்ற. என் ஃபேமிலியை நான் மீட் பண்ணி இன்னைக்கு இவ்வளவு ஹாப்பியா இருக்கேன்னா அது நான்
எயினை மீட் பண்ணதுக்கு தான் காரணம் அப்படின்னு யோரையும் நம்ம ஹீரோக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவோம். நான் தான் அப்போ ஸ்ட்ராங் ஆயிட்டானு நம்ம ஹீரோ கண் கலங்குறேன். எப்படினாலும் நீ ஒரு ஒர்த்லெஸ் பர்சன் தான் ஜாயிடு சொல்லுவோம். ஆமா ஜாயிடு சொல்றது கரெக்ட் தான். நம்ம இல்யூஷன் சொன்னா யோரியான் மத்தவங்க ஹெல்ப் மூலியமா நான் ஸ்ட்ராங் ஆயிருக்கலாம். ஆனா உங்க நம்பிக்கை வைக்கக்கூடிய பர்சனா இன்னையில இருந்து நான் சொந்தமா ஸ்ட்ராங் ஆவேன் அப்படின்னு இப்ப நம்ம ஹீரோவோட வில் பவர் இன்க்ரீஸ் ஆகும். அவனோட ஸ்பிரிட் மேஜிக்கும் ரொம்பவே அதிகமாகுது. இப்பதான் நீ உன் ஸ்பிரிட்டையவே பக்காவா யூஸ் பண்ற நுருஸ்லா சொல்றேன். இப்போ அதை உன்னோட ஓன் ஸ்ட்ரென்த்தா நம்ப ஆரம்பிச்சதுனால 100% பவரையே யூஸ் பண்ற நுருஸ்லா சொல்றா. இப்போ ஜாய்ட நம்ம ஹீரோ அசால்ட்டா அட்டாக் பண்றான். ஸ்பிரிட் பவர் இருக்கு, நான் எப்படி வீக்கா இருக்கேன்னு ஜாய்ட் கேட்டா. ஜாய்டோட அட்டாக் நம்ம ஹீரோ மேல ஒர்க் ஆக மாட்டேங்குது. உனக்கு கிடைச்ச ஸ்பிரிட் பிளஸிங் 10% தான் கிடைச்சிருக்கு போல நுருஸ்லா சொல்லுவோம். ஹே ஸ்பிரிட், எனக்கு இன்னும் நிறைய பவரை கூடன்னு ஜாய்டு கேட்கறான். கிட்னாவும் அவனுக்கு பவரை கொடுத்தா அவன் இன்னும் ஸ்ட்ராங் ஆகுறான். இதை முடிச்சுக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்துட்டு ஜஸ்ட் ஒரே ஸ்லாஷ் தான் அந்த ஸ்பிரிட்டை டெஸ்ட்ராய் ஆயிருது. பட் ஜாய்டுன்னு உயிரோடு தான் இருக்கான். ஏன் நான் இவ்வளோ பண்ணி எதுக்கு நீ எனக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ற அப்படின்னு ஜாய்டு கேட்க பண்றதுக்கு ரீசன் தேவையான நம்ம ஹீரோ கேட்டா. பட் நீ இவ்வளோ வீக்காக இருந்துட்டு ஹெல்ப் பண்ணுறதா கஷ்டமா இருக்குன்னு சொல்லுவோம். வீக்காக இருந்தா நீ கோலையா இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. வீக்கான என்னாலேயே மாறுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குன்னா உன்னால மாற முடியாதா ஜாய்டு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஜாய்டை இப்போ தெரிஞ்சு நம்ம ஹீரோ கூட சேர்ந்து நல்லவனா மாறுதான். ஜாய்டை இப்போ போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருந்தாங்க. ஜாய்டை யாரோ யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. யார் அவனுக்கு அந்த பவரை கொடுத்துருப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். என்னோட பேட்டில் டேட்டாவை கலெக்ட் பண்ணியாச்சு அப்படின்னு எக்கிட்னா அந்த ஸ்பிரிட்டையை வந்து சரி பண்ணியிருக்கா. ஜாய்டோட மெமரைஸையும் வந்து எக்கிட்னா எரேஸ் பண்ணியிருக்கா. யாருக்கு தெரியும் ஏன் அவனை கடைசியாக அட்டாக் பண்ணும்போது யோரியோட ஹீலிங் பவரை யூஸ் பண்ணி அவன் சாகாம பண்ணுவான். டேமன்லான்மி கட்டுறான், உன்னை கூடிய சீக்கிரம் ரிவைவ் பண்றேன் அப்படின்னு அவ சொல்றான். ஜாய்டு பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு நம்ம ஹீரோ வந்து ஜாஸ்பரோட மேன்ஷன்ல இருக்கா. திடீர்னு யோரி நம்ம ஹீரோட்டு வந்து என்ன கிஸ் பண்ண முடியுமான்னு கேட்கவும் ஜோக் பண்ணாதான் நம்ம ஹீரோ சொன்னா. இல்ல சீரியஸா தான், இது ஒரு கான்ட்ராக்ட் ரிச்சுவல்னு அவ சொல்லுவோம். அவ சொல்றது உண்மைதான். இதை நீ பண்ணா நீ அவளோட ஒரிஜினல் அபிஷியல் கார்டியன் ஆக முடியும். அண்ட் அப்படி பண்றது மூலியமா நீ ப்ராப்பரான மேஜிக்கையும் அவகிட்ட இருந்து எடுத்துக்கிட முடியும்னு சொல்லுவோம். ப்ராப்பர் கார்டியனா இல்லாம அவன் மேஜிக் யூஸ் பண்ணது உனக்கு பேர்டனா இருக்குல்ல நம்ம ஹீரோ கேட்கறான். நீ இப்போ ஒரு கார்டியனா அவேக்னிங் ஆயிட்ட, சோ உங்க கான்ட்ராக்ட போடலாம் அப்படின்னு ஒரு சில சொல்றேன். அப்பெல்லாம் கையில கிஸ் பண்ற மாதிரி இருக்கும் நம்ம ஹீரோ நினைக்கிறேன். நாங்க அந்த மொமெண்ட்டை பார்க்கணும்னு குரோஹிமாவும் பீனாவும் நின்றுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பர்சனல் ஸ்பேஸ் கொடுங்க அப்படின்னு ஒரு ஸ்லா சொல்லவும் சரி அப்படின்னு குரோஹிமாவும் பீனாவும் வெளியே போறாங்க. ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட உங்க பொண்ணை கிஸ் பண்ண சொல்லிட்டு தனியா போறீங்களே, பிரச்சனை இல்லையா அப்படின்னு சொல்லி பீனா கேட்கவும் கிஸ் மட்டும் தான் பண்ணணும், வேற ஏதாச்சும் பண்ண கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லா போறேன். இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லி யோரி இப்ப வாய் நீட்டிட்டு இருக்கவும் என்னது வாயிலையா அப்படின்னு நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். ஒரு ரிச்சுவல் நான் அதை பண்ணிதாகணும் அப்படின்னு நம்ம ஹீரோவை கிட்ட நெருங்கும்போது கால் தடுக்கி விழுந்து அவன் நெத்தியில கிஸ் கொடுத்துட்டான். அதுக்கு நம்ம ஹீரோ லெவலப்போ ஆகுறான். யோரியோ ரொம்பவே வெக்கப்பட்டு இருக்கா. இப்போ டீமன் லார்டோட கேசல்ல காமிக்கிறாங்க. கிட்னா நீங்க எங்க அப்படின்னு ஒரு பறவை கேக்குது. ஓ பேரன் ஃபால்கோ, பார்த்ததுல சந்தோஷம் அப்படின்னு கிட்னா சொல்லிட்டு டீமன் லார்ட் அந்த பையனை கொல்ல சொல்லியிருக்காருன்னு அவ ஒரு மெசேஜ் கொடுக்குறா. ஒரு வீக்லிங்க கொல்றதுக்கு நான் எதுக்கு அப்படின்னு சொல்லி ஃபால்கோ கேட்கவும் அவனும் வீக்கானவன் இல்ல, பெகமத்திய தனியாளா கொண்டிருக்கான் அப்படின்னு அவ சொல்றேன். மான்ஸ்டர்லாம் மத்த மான்ஸ்டரோட கொஞ்சம் இன்டெலிஜென்ஸ் அதிகம் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்பிதான் டீமன் லார்டும் நானும் உன்கிட்ட இந்த மிஷினை கொடுக்குறோம் அப்படின்னு கிட்னா அவனை பெருமையா பேசுவோம். சரி நான் அந்த ரெக்கார்ட்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவனும் சொல்றான். ஹியூமன் வேர்ல்டுக்கான போர்ட்டல் அப்படின்னு சொல்லி அதை ஓபன் பண்ணி ஸ்ட்ரைட்டா நம்ம ஹீரோவை பார்க்க தான் வரான். என்னோட அந்த ஸ்பீடுக்கு முன்னாடி ஈவன் நோபல் டீமன்ஸே தோத்து போகும். நான் தான் ஃபால்கோ தி கேல்வன், நான் ஒரு பேரன், நான் ஒரு நோபல் டீமன் அப்படின்னு அது சொல்லுவோம். பேரன்னா கம்மியான ரேங்க் தானே நம்ம ஹீரோ சொல்றான். கதை முடிஞ்சதுன்னு அது செம ஸ்பீடா அட்டாக் பண்ண போனோம். நம்ம ஹீரோ பலார்னு ஒண்ணு கொடுக்குறான். ஏன் ஸ்பீடுக்கு எப்படி இவனால யூஸ் பண்ண அது பாக்குது. ஏர் புல்லட்னு அது வயித்துல நம்ம ஹீரோ பஞ்ச் பண்ணதுக்கே அது இறந்து போயிருது. அதோட விண்டபிலிட்டியை நம்ம ஹீரோ காப்பி பண்ணிக்கிறான். என்ன கொள்றதுக்கு தான் இவன் மணிக்கிட்டு வந்திருக்கானா நம்ம ஹீரோ பார்த்தா மத்தவங்களே இப்ப எந்திரிச்சிருந்தாங்க. ஓ சாரி கைஸ், உங்களை எழுப்பிட்டுனா நம்ம ஹீரோ கேட்கறேன். இனி இப்ப ரொம்பவே ஸ்ட்ராங்கா மாறிட்டா. ஈவன் ஒரு ஸ்லாவோட ஸ்ட்ராங்கா இருப்பான் போலியான்னு பீனா சொல்லவும் நான் தான் ஸ்ட்ராங்னு ஒரு சில நம்ம ஹீரோக்கு ஸ்மாக்க போடுற. நம்ம ஹீரோ இப்ப கேசலுக்கு போறாம ஹீரோ நீங்க என்ன இந்த பக்கம் அப்படின்னு கிளாடியா கேட்கிற. ஃபர்பிடன் லைப்ரரிக்கு நம்ம ஹீரோ வந்திருக்கான். ராயல் கிராஸ் நம்ம ஹீரோட்ட இருக்கிறதுனால இப்ப நம்ம ஹீரோவால எங்க வேணாலும் போக முடியும். பட் ஹீரோ லைப்ரரியன் பெர்மிஷன் இல்லாம உங்களால உள்ள போக முடியாதுன்னு கிளாடியா சொல்ற. சோ என்னால உங்க கூட இதுக்கு மேல வர முடியாதுன்னு சொல்லவும் சரி இதுக்கு மேல நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். லைப்ரரியன் பெர்மிஷன் வாங்கலாம் நம்ம ஹீரோவை உள்ள போய் பாக்குறேன். பார்த்தா அங்க ஒரு இன்விசிபிள் வால் மாதிரி இருக்கு. யோரியால உள்ள வர முடியல. அந்த ஸ்பேஸே வேற இடத்துல இருக்கிற மாதிரி இந்த இடத்து கூட செப்பரேட் ஆகி இருக்கு அப்படின்னு ஒரு சில சொன்னா. அப்போ டெலிபோர்ட் ஆக முடியுமா நம்ம ஹீரோ கேட்டா. நான் ட்ரை பண்ணிட்டேன், அது ஒர்க் ஆகல. ஹியூமன்ஸ் தவிர வேற எதையும் இந்த பேரியர் உள்ள விடல அப்படின்னு ஒரு சில சொல்றேன். சரி நான் இதை தனியா பாத்துக்கிறேன், நீங்க எல்லாம் இங்கே வெயிட் பண்ணுங்க நம்ம ஹீரோ சொல்லிட்டு இப்போ உள்ள போய் பாக்குறேன். ஒரு பொண்ணு புக்கை படிச்சுக்கிட்டே மேல இருந்து கீழே விழுந்துட்டு டக்கு நம்ம ஹீரோ போயிட்டு அந்த பொண்ணை பிடிக்கிறேன். அந்த பொண்ணுமே நம்ம ஹீரோவை பார்த்து வெக்கப்பட்டு இருக்கா. தேங்க்யூ அப்படின்னு வா சொல்லவும் கண்ணு சவப்பா இருக்கு, இதுக்கே வா இப்படி வெக்கப்படுறாளா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சு என் பேர் ஐன்னு சொல்லவும் நான் ஆலிஸ் அப்படின்னு வா சொல்றேன். ஆர்வமா படிச்சுட்டு இருந்ததுல அப்படியே கீழே விழுந்துட்டேன்னு வா சொல்றேன். நான் தான் இந்த லைப்ரரி கார்டியன், எந்த புக்கு எந்த இடத்துல இருக்குன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு வா சொல்லவும் ஓ ஆலிஸ் நீ தான் லைப்ரரி என்ன, எனக்கு இங்க இருந்து ஒரு புக் வேணும், பெர்மிஷன் தேவைன்னு சொல்லவும் உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தேவை அப்படின்னு ஆலிஸ் கேட்கவும் சீக்ரெட் டஞ்சன்ஸ் பத்தின இன்ஃபர்மேஷன் தேவை நம்ம ஹீரோ சொல்றான்.
எனக்கு இம்பார்ட்டன்ட்டான ஒரு பர்சனுக்கு அவங்க ஃபேமிலியை மீட் பண்ண வைக்க நான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு தான் வேணும் நம்ம ஹீரோ சொல்லுவோம். இந்த புக்கில் உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அப்படின்னு வாக்கு கொடுக்குறா. யோரி எப்படி இருக்கான்னு கேட்கப்போ உனக்கு எப்படி அவ்வளோ தெரியும் நம்ம ஹீரோ கேட்டேன். நானும் ஒரு வால்ட்ரியோட ஸ்பிரிட் தான் அப்படின்னு ஆலிஸ் சொல்கிறேன். ஆலிஸ் கொடுத்த புக்கில் உள்ள டஞ்சன்லாம் நம்ம ஹீரோ கிளியர் பண்ணுறான். பட் வால்ட்ரி கோர் எதுவுமே அந்த இடத்துல இல்லை. ஒருவேளை அவள் தப்பான புக்கை கொடுத்துட்டால ஆலிஸ்டே திரும்ப போய் கேட்போம் நம்ம ஹீரோ சொல்கிறான். ஒரு சீக்கிரமா சிஸ்டர் நான் பார்க்க வைப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். 1000 மைல் நைய வச்சு அவங்கள திரும்பவும் வேவு பார்த்துட்டு இருக்கியா ஆலிஸோட கார்டியன் கேட்குறா. சைடு வேர்ல்டுக்கு போக எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு ஆலிஸ் சொல்றா. ஹியூமன்ஸையே நான் வெறுக்கிறேன், ஏன்னா கிட்னாவை கொன்னது அவங்க தான் சொல்லவும். பட் ஐனா உனக்கு பிடிச்சிருக்குல்ல, அதனால தானே நீ அவனுக்கு ஹெல்ப் பண்ற அப்படின்னு அந்த கார்டியன் கேட்கவும் இப்போ ஒரு பிளாஷ்பேக் போகுது. ஆலிஸ் கெஸ்ட் வந்தா சொல்ல மாட்டியான்னு அந்த கார்டியன் வந்துருதா. என்னோட பேரு அக்கானி அப்படின்னு இன்ட்ரடியூஸ் ஆகுறா. என் பேரு ஐன், உங்களை பார்த்ததுல சந்தோஷம் நம்ம ஹீரோ சொல்றான். என் பொண்ணு சந்தோஷமா பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சுன்னு சொன்னா அந்த மூஞ்சில ரியாக்ஷனே தெரியலையே நம்ம ஹீரோ பாக்குறேன். யோரியான் பெயினா வெளியே வெயிட் பண்றாங்க, வந்து பாருங்களேன் நம்ம ஹீரோ கூப்பிட்டா. இந்த இடம் கிங்கோட கேசல்ல இல்ல, வேற ஒரு டஞ்சன்ல இருக்கு. இந்த லைப்ரரியா அந்த டஞ்சனோ கனெக்ட் ஆகி இருக்கு. ஹியூமன்ஸால மட்டும் தான் இங்க உள்ள வர முடியும். இந்த கிங்டமோட கிங் கூட அந்த மாதிரி ஒரு கான்ட்ராக்ட் போட்டிருக்கு. அந்த கான்ட்ராக்ட்னால தான் இந்த மேஜிக் பவர் அந்த மத்த இடத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணும். பட் ஆலிஸை உள்ள விட்டு அந்த கான்ட்ராக்ட் பிரேக் ஆயிடுச்சுன்னா இந்த இடமே டேமேஜ் ஆயிரும்னு சொல்லுவோம். அப்போ டஞ்சன் வழியா நான் ப்ராப்பரா ஆலிஸை வெளியே கூட்டிட்டு போறேன், அப்ப பிரச்சனை இருக்காதெல்லாம் நம்ம ஹீரோ சொல்றான். ஆனா பொண்ணு ரொம்ப தூரம் அவளால நடக்க கூட முடியாதுன்னு கார்டியன் சொல்றா. ஆலிஸ், யூரியன் பீனாவை பார்க்க உனக்கு ஆசை இருக்குல்ல? இல்ல சாரி, புது வேர்ல்ட பார்த்து நீ ஆப்வியஸ்லி பயப்படுவேன். ஏன்னா நானும் ஒரு காலத்துல அப்படிதான் பயந்தேன். மத்த எல்லாரும் ஹெல்ப் பண்ணது மூலியமா இப்ப நான் அதை ஈஸியா ஏத்துக்கிட்டேன். வெளி உலகத்தை பார்த்து பயப்படாத, நான் ஒன்னு ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். திடீர்னு மீட் பண்ண ஒருத்தரை நம்பன்னு சொல்றதோ கஷ்டம் தான். கண்டிப்பா அந்த டஞ்சனோட வழியை நான் கண்டுபிடிச்சு வரேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்படிதான் நம்ம ஹீரோ கிளம்பி இருப்பான். பிளாஷ்பேக்கும் முடியுது. ஆலிஸ், உனக்கும் இந்த இடத்த விட்டு வெளியே போகணும்னு ஆசை இருக்குல்ல? அந்த பையனை உனக்கு பிடிச்சிருக்கு தானே அப்படின்னு சொல்லி அக்கானே கேட்கிறா. புக்ஸ்ல தான் நான் இதை ரீட் பண்ணிருக்கேன். ஹார்ட் இந்த மாதிரி ஃபாஸ்டா துடிக்கிறதெல்லாம் ரியல் லைஃப்ல இந்த ஃபீலிங் இது ஆலிஸ் யோசிக்கிறா. புக்ல ரீட் பண்ணியே எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட முடியாது. என் மேல நம்பிக்கை வச்சு நீ அவன் கூட போகலாம்ல அப்படின்னு சொல்லி அக்கானே வந்து அவ கிட்ட கேட்கிறா. ஆலிஸ், அக்கானே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த புக்ல இருக்கிற டஞ்சன் ஒர்க் ஆகல அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட கேட்க வந்தா. அக்கானே வந்து ஆலிஸ பேச அப்படின்னு சொல்லுவோம். நான் உன்னை நம்புறேன், ப்ளீஸ் என்ன வெளியே கூட்டிட்டு போறியா அப்படின்னு வா கேட்கவும். கண்டிப்பா அப்படின்னு அவளை தூக்கிட்டு நம்ம ஹீரோ இப்போ இந்த டஞ்சனுக்கு வெளியே வர. அதுதான் ஆலிஸோட ஸ்பிரிட் கோர் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட அதை அவங்க கொடுக்குறாங்க. பட் நம்ம ஹீரோ கண்ணில் அதை இன்னும் இம்ப்ளான்ட் பண்ணல. அக்கானே இவளை இங்க இருந்து வெளியே வர முடியாது. ஸோ அவளோட ஒரு க்ளோனை வந்து நம்ம ஹீரோ கூட அனுப்பி வைக்கிற. ஃபேமிலியை பார்க்க போலாம் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம ஹீரோ ஆலிஸை கூட்டிட்டு போறேன். கொஞ்ச தூரம் அந்த டஞ்சனுக்குள்ள நடந்ததுக்கே அவ டயர்ட் ஆகும். நம்ம ஹீரோ அவளை தூக்கிட்டு நடக்க ஆரம்பிக்கிறான். மான்ஸ்டர்லாம் ஒரு வழியாக தாண்டி டீ பார்ட்டி எல்லாம் நடத்தி டஞ்சன் பாஸ் கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. டஞ்சன் பாஸோட ஸ்வாட் ஸ்கில் வேற லெவல்ல இருக்கு. ஸ்வாட தூக்கி போட்டு நம்ம ஹீரோ அதை டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு அந்த மூஞ்சிலேயே போய் நம்ம ஹீரோ ஒரு கிக் விட்டு அதை கொண்டுறதான். அதோட ஸ்வாட் ஸ்கில்லே இப்போ நம்ம ஹீரோ காப்பி பண்ணிக்கிறான். அவன் ஸ்ட்ராங்னு தெரியும், பட் இவ்வளவு ஸ்ட்ராங்னு தெரியாதே அப்படின்னு அக்கானி பாக்குறா. உனக்கு எதுவும் அடிபட்டுச்சாங்கிற மாதிரி ஆலிஸ் போய் பாக்கல. எனக்கு எதுவும் இல்ல நம்ம ஹீரோ சொல்றான். மாமண்டா அவனுக்கு புரியவே இல்லை அப்படின்னு அக்கானி யோசிக்கிறேன். டஞ்சன் பாஸை டிஃபீட் பண்ணியாச்சுங்கிறதுனால இப்ப ஆலிஸை வெளியே கூட்டிட்டு போறாங்க. யோரியான் பீனா நின்னுட்டு இருக்காங்க. வெளியே போன அப்புறம் நீ உன்னை தூக்க மாட்டான்னு சோகமா இருக்கியான்னு அக்கானி கேட்கவும். டயர்டா இருந்தா சொல்லி எப்பனாலும் நான் உன்னை தூக்கிட்டு நடக்கிறேன் நம்ம ஹீரோ சொல்றேன். வைக்கப்படுறத அக்கானி என்ஜாய் பண்ணி பாத்துட்டு இருக்கா. இதுல கடுப்பாகி ஆலிஸ் அவளை சுத்த விட்டுட்டு இருக்கா. யோரி பீனா பார்க்க ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு ஆலிஸ் வந்து நிக்கிறா. உடுப்பா அப்படின்னு சொல்லி யோரி கதறிட்டு இருக்கா. மத்த கார்டியன்ஸ் முன்னாடி ஒரு சில ரொம்பவே அமைதியா நடந்துக்கிறேன். ஹீரோ பார்த்து ஷாக் ஆகுறான். உன்னாலதான் இது பாசிபிள், ரொம்ப தேங்க்ஸ் யோரி கட்டிப்பிடிச்சா. ஆலிஸ்க்கு பொறாமையா இருக்கும்னு வேணும்னே பீனாவும் நம்ம ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு ரைட் சைடு கை அவனுக்கு ஃப்ரீயா தான் இருக்குன்னு சொல்லுவோம். முன்னாடி ஆலிஸ் போய் அவனை கட்டி பிடிச்சிக்கிறா. யோரி ஒன்னு படிச்சுட்டு போயிடக்கூடாதுன்னு ஆலிஸ் நினைக்கிறா போலன்னு பீனா சொன்னா. அவளை கலாய்க்காத நம்ம ஹீரோ சொல்றான். நீ அவளுக்கு சப்போர்ட் பண்றனா அப்ப நீயும் ஆலிஸை லவ் பண்றியான்னு பீனா கேட்கவோ எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. சொல்லுப்பா, நீ ஆலிஸை லவ் பண்றியா அப்படின்னு சொல்லி எல்லாரும் நம்ம ஹீரோவை கேட்கறாங்க. இப்படி ஒரு ட்ராப்ல வந்து மாட்டிக்கிட்டனே, இவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி இந்த இடத்துக்கு வந்தா இந்த இடத்துக்கு ஃபாலோ பண்ணி வந்துட்டாங்களே நம்ம ஹீரோ யோசிக்க. திரும்பவும் ஓடி போகாத, ஒழுங்கா பதில சொல்ல அப்படின்னு யோரி இழுத்துட்டு போறா. என்ன ரொம்பவா டேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க அப்படின்னு ஒரு சிலா சொல்றா. அந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு, பட் இப்ப அடுத்த ப்ராப்ளம் வந்துருச்சு. எல்லாரும் என்ன சுத்தி இப்படி இருந்தா என்ன பண்ணுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ வைக்கப்பட்டு இருக்கான். அவன் மடியில உட்கார்ந்து இருக்கிறது தப்பான எண்ணங்கள் வச்சுட்டா அப்படின்னு சொல்லி பீனா நம்ம ஹீரோவை கலாச்சிட்டு இருக்கா. கூட ஃபீவர்ல தான் அவன் ஃபேஸ் இப்படி செவந்துருச்சோன்னு கவலைப்பட்டேன் அப்படின்னு யோரி சொல்லுவோம். யோரி நீ ஒரு முட்டாள் அப்படின்னு பீனா திட்டுற. என்னால முடியல நம்ம ஹீரோ வெளியே கிளம்புனா. ஆலிஸும் வந்து மயங்கி நம்ம ஹீரோ மேல விழுற. ஆலிஸ் உன் பாடி ஆல்ரெடி ரொம்ப வீக், நீ வெளியவா நம்ம ஹீரோ கூப்பிட்டா. எப்பவும் உன் கூடவே இருக்கணும்னு ஆசைப்படுறா, அது எங்க இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லி ஆலிஸ் நம்ம ஹீரோட்ட ப்ரப்போஸ் பண்ற மாதிரி பேசுறா. நீ எங்க கூட அட்வென்ச்சருக்கு வருவியா அப்படின்னு பீனாவை யோரியோ கட்டி பிடிச்சிக்கிறாங்க. ஆமா, அவ ஃபேமிலி கூட அவ இருக்கணும்னு ஆசைப்படுறா அப்படின்னு நம்ம ஹீரோவை தப்பா புரிஞ்சுக்கிறான். அவ இவ்வளவு டைரக்டா ப்ரப்போஸ் பண்ணி அந்த எயின் மரமண்டிக்கு புரியலையே அப்படின்னு அக்கானி பாக்குறா. ஆலிஸோட ஸ்பிரிட் கோர் என் கண்ணில் செலுத்தியா நம்ம ஹீரோ ஒரு ஸ்லாட்ட கேட்கறான். அதான் என் பிலாசபர் ஸ்டோன் அப்படின்னு சொல்லி அக்கானே நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்குறா. ஸ்லவ் நம்ம ஹீரோவோட கண்ணில் அதை வைக்கலாம். நம்ம ஹீரோ கீழே உட்கார சொன்னா தடிக்க விடுறாளே எந்திரிச்சு நம்ம ஹீரோ பிடிக்க வந்தா தவறி அவன் ஃபேண்டாவை அவுத்து விட்டுருதா. இதை பார்த்துட்டு யோரி இப்போ மைண்ட் விழுந்துருக்கா. அடுத்து என்ன பண்ணலாம் நம்ம ஹீரோ யோசிச்சா. மேகன் நம்ம ஹீரோவை மீட் பண்ண வந்திருக்கா. நீ ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டா, பட் டயர்டானா உனக்கு நான் இருக்கேன் அப்படின்னு ஜாஸ்பரோ நம்ம ஹீரோ வந்து கட்டி பிடிக்கிறோம். எங்கே டேரக்டா நம்ம ஹீரோக்கு ஒரு ஜாப கொடுத்திருக்காரு. ஹியூமன்ஸ் பத்தி தெரியும்
தெரியுமான்னு கேட்கவும் ஓரளவு தெரியும் நம்ம ஹீரோ சொல்றேன். இப்ப ஹீரோ ஒரு டிமென்ஷனல் வாலை பில்ட் பண்ணாரு. சோ டீமன்ஸால நம்ம இருக்கிற இடத்துக்கு வர முடியாது. பட் இப்ப ரீசெண்டா ஷிக் டொமைன்ல நிறைய பேர் அதை பார்த்ததா சொல்றாங்க. அதுங்க அராஜகம் பண்ணிட்டு இருக்கு. பல ஆளுங்களால அந்த டீமன்ஸ் தடுக்க முடியாது. அதுக்கு தான் ஹெல்ப்பை கேட்டு வந்திருக்கோன்னு சொல்லலாம். அந்த இடத்துக்கு ஹெல்ப் பண்ண நினைக்கிறேன் நம்ம ஹீரோ சொன்னா. முன்ன பின்ன தெரியாத உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறியா? யோரியோ ஃபேமிலியை தேடுறது தானே நம்ம வேலைன்னு ஒரு சிலா கேட்கிறேன். முன்ன பின்ன தெரியாத எனக்கு தான் நீங்களும் யோரியோ ஹெல்ப் பண்ணீங்க. சோ நானும் மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன் நம்ம ஹீரோ சொல்றேன். சோ உங்களோட சப்போர்ட் எனக்கு தேவை நம்ம ஹீரோ சொல்லவும் நீ தாராளமா போலான்னு எல்லாரும் நம்ம ஹீரோக்கு பெர்மிஷன் கொடுக்குறாங்க. பொண்ணே ஓகே சொன்ன அப்புறம் நான் என்ன சொல்றதுன்னு ஒரு ஸ்லாவோ சரின்னு சொல்றேன். இந்த மிஷனை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்லிட்டு ஷிக் டொமைனுக்கு நம்ம ஹீரோ கிளம்புறான். அப்ப எனக்கு பசிக்குதுன்னு ஒரு பொண்ணு சொல்லவும் இப்ப நம்ம போற இடத்துல உனக்கு நல்ல சாப்பாடு கிடைக்கும்னு சொல்லவும் அவன்ல அம்மா இருக்காங்களே அந்த மாதிரியான்னு கேட்கவும் கிட்டத்தட்ட அப்படிதான் அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி எல்லா ஆம்பளைங்களும் தலை குனிறாங்க. நம்ம வில்லேஜை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஸ்னேக் கார்டு அவர் தான் சொல்லவோ கடவுளா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்கறா. மியா அவர் தான் உன்னை ஹெவனுக்கு கூட்டிட்டு போவாரு, அவரை கிட்ட போ அப்படின்னு அவங்க அப்பாவே அனுப்பி வைக்கவும் அந்த பொண்ணு சரின்னு சிரிச்சிட்டு இருக்கா. கூட வர முடியாது பட் கூடிய சீக்கிரம் வந்துருதான்னு ஒரு சோகமாகவும் அம்மா ஹெவனுக்கு போனப்பவும் நீங்க அழுதுட்டே இருந்தீங்க, நானும் ஹெவனுக்கு போயிட்டு அவங்க கண்ணீரை யார் துடைப்பா, சோ அழாதீங்க அப்படின்னு நான் சொல்றேன். மியா அப்படின்னா இங்க என்ன நடக்குன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு அவங்க அப்பா கேட்கறாரு. அந்த பொண்ணு அழுதுகிட்டே அந்த ஹைட்ராங்கிற ஸ்னேக் கிட்ட போறா. இன்னைக்கு ஒரு டேஸ்டான சாப்பாடு வந்திருக்குன்னு அங்க இருக்கிற அந்த மான்ஸ்டர் பாக்குது. என்ன ஹெவனுக்கு கூட்டிட்டு போங்கன்னு வா சொல்லவும் இல்ல என்னால முடியாது அப்படின்னு அவங்க அப்பா வந்து தடுக்கிறாரு. எல்லாரும் சேர்ந்தானே இதுக்கு ஒத்துக்கிட்டா இப்ப வந்து இப்படி பிரச்சனை பண்ணாதான் ஊர் மக்கள் திட்டுறாங்க. பொண்ணுக்கு பதில் என்ன வேணா சாப்பிடுங்கன்னு சொல்லவும் ஆம்பளைங்களை எங்களுக்கு பிடிக்காது, பொண்ணுங்க தான் டேஸ்டா இருப்பாங்க, ஒவ்வொரு மாசத்துக்கும் ஒரு பொண்ணுங்க கான்ட்ராக்டா மறந்துட்டீங்களா, வில்லேஜ டெஸ்ட்ராய் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களா அப்படின்னு அது கேட்கவும் ப்ளீஸ் எங்களை மன்னிச்சிருங்கன்னு மத்தவங்க கதறலாம். அந்த மான்ஸ்டர் ரிலீஸ் பண்ணுது. ஏன் அது சாப்பிடலாம் அப்படின்னு போனா நம்ம ஹீரோ வந்து அவ்வளவு ப்ரொடெக்ட் பண்றான். கடவுள் வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி அவ நம்ம ஹீரோவை பாக்குறா. ஹீரோ அப்ரைஸ் பண்ணி பார்த்துட்டு அது உடம்பு ஃபுல்லா வனம் இருக்குன்னு நம்ம ஹீரோ தெரிஞ்சுக்கிறோம். நம்ம ஹீரோ பாக்குறது மூலியமாவே எல்லாரையும் ஹீலிங் பண்ணிருக்கோம். ஹீரோவோட ஸ்பிரிட் கார்டை லெவலப் ஆகி இப்போ டிவைன் ஐயா மாறிடுச்சு. சீக்கிரம் எல்லாரும் இங்க இருந்து போங்க, இதை நான் பாத்துக்கிறேன் நம்ம ஹீரோ சொல்றான். அதனால என்ன பண்ண முடியும் அப்படின்னு இந்த மான்ஸ்டர் இருக்கா. ஹீரோ காபி பண்ண அந்த ஸ்வாட் டெக்னிக் யூஸ் பண்ணி ஈஸியா அதை கொண்டுதான். இவர் அந்த இந்த டிராகன் ஸ்லேயர் தானே அப்படின்னு மக்கள் நம்ம ஹீரோவை பாக்குறாங்க. யோரியோட பியூரிஃபிகேஷனை யூஸ் பண்ணது நல்ல ஐடியா தான் அப்படின்னு ஒரு சில சொல்லுவோம். ஒரு சில என்ன பாராட்டுறாளா அப்படின்னு நம்ம ஹீரோ ஹாப்பி ஆகுறான். உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு எல்லாரும் நம்ம ஹீரோக்கு சொல்லுவோம். கடவுளே ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு மியாவோ சொல்றா. உங்க டொமைன்ல அடங்க அவரை மீட் பண்ண நம்ம ஹீரோ சொன்னா எல்லாருமே சோகமாயிருக்காங்க. இப்ப ரொம்ப தேங்க்ஸ், நீங்க அப்படியே கிளம்புறது பெட்டர் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. மியா மட்டும் நம்ம ஹீரோ கிட்ட ஓடி வந்து கடவுளை எனக்கு காப்பாத்தினதுக்கு ரொம்பவும் தேங்க்ஸ்ன்னு சொல்லவும் மியா நான் ஒன்றும் கடவுள்லாம் கிடையாது, பட் உன்னோட அந்த ஸ்மைலை நான் ப்ரொடெக்ட் பண்றதுக்காக கடவுளே வந்தாலும் எதிர்க்க தயார் தான் நம்ம ஹீரோ சொல்றான். தேங்க்ஸ் கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு வா கிளம்புற. இந்த இடத்தோட லார்டோட மேன்ஷனுக்கு நம்ம ஹீரோ போனா வில்லேஜ்ல அந்த இடம் தான் ரொம்பவே லக்ஸரியஸா இருக்கு. அட்வென்ச்சர் ஸ்கில்ல இருந்து என்ன அனுப்பி வச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோவும் உள்ள போய் காமிக்கிறேன். ஃபேமஸான அந்த ஏன்ஷியன் டிராகன் ஸ்லேயர் உங்களை மீட் பண்ணதுல சந்தோஷம். நீங்கன்னு அவன் நம்ம ஹீரோக்கு ஒரு கேக்க கொடுக்குறான். உப்பா இருக்கேன் நம்ம ஹீரோ பாக்குறேன். கேட்கவும் நல்லா இருக்கேன் நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ நீங்களும் அதை சாப்பிட்டு பார்த்து அது சுகருக்கு பதில் சால்ட்டை போட்டு வச்சிருக்க சாரி அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு வந்திருக்கீங்க நீங்கன்னு கேட்டா இங்க டீமன்ஸ் இருக்கேன்னு சொல்லுவோம். டீமன்ஸா அப்படிலாம் எந்த பிரச்சனையுமே இல்லையே, இங்க ஏதோ தப்பா புரிஞ்சுட்டு வந்திருக்கீங்க, பிரச்சனை இல்லன்னு கில்ட்ட சொல்லிருங்கன்னு நான் சொன்னா. நான் கூட வர வழியில ஹைட்ரான்னு ஒரு மான்ஸ்டரை கொண்டுட்டு தான் வந்தா நம்ம ஹீரோ சொல்லுவோம். இது ஹைட்ராவை கொண்டுட்டியா அப்படின்னு சொல்லி அவன் ரொம்பவே ஷாக் ஆகும். இருந்ததுனால தான் மான்ஸ்டர் எதுவும் இந்த வில்லேஜ்குள்ள வராம இருந்தது. ஹைட்ராவை நீ கொண்டுட்டா இப்ப மான்ஸ்டர் உள்ள வந்துருமா என்ன பண்றதுன்னு கேட்கவும் பட் ஹைட்ரா ஹியூமன் சாக்ரிஃபைஸ் எல்லாம் கேட்கறான் நம்ம ஹீரோ சொன்னா. ஒரு உயிரை போய் 100 உயிரை காப்பாற்ற முடிஞ்சதுன்னா அதை பண்றதுல என்ன தப்பு இருக்கு? ஒன்னும் எங்க வில்லேஜ்லயே இருக்க போறது இல்ல, உன் அளவுக்கு இங்க யாரும் ஸ்ட்ராங்கும் கிடையாது. ஹைட்ராவை கொண்டுட்டு நீ போயிருவா, அதுக்கப்புறம் வர மான்ஸ்டர் யாரு சமாளிக்கிறதா? இறந்ததுக்கு அப்புறம் இந்த டொமைனை இப்ப நான் தான் ப்ரொடெக்ட் பண்ணி ஆகணும். நான் என்ன வேணா பண்ணுவேன் நீங்கன்னு சொல்றான். ஒருவேளை அவன் சொன்ன மாதிரி நான் ஹைட்ராவை கொண்டிருக்க கூடாதோ, ஆனா சாக்ரிஃபைஸ் பண்ணி 100 பேர் வாழ்றதோ தப்புதானே நம்ம ஹீரோ யோசிச்சா. ஓ மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை நீ பண்ணு, அந்த பாதையவே தேர்ந்தெடு அப்படின்னு யோரி சொல்றா. ஹைட்ராவை அவன் கொண்டுட்டா, மான்ஸ்டர் எல்லாம் உள்ள வரப்போகுது. ஷேடோ இப்ப என்ன பண்றது அப்படின்னு நீங்கன்னு ஒரு கண்ணாடியில போய் கேட்கவும் ஹைட்ரா இல்ல நான் வேற டைம் அங்க வச்சுக்கலாம், பிரச்சனை இல்ல, ப்ராப்ளமே அந்த ஐன் தான். ஒரு ஏன்ஷியன் டிராகனை நார்மல் ஹியூமன்ஸ் எல்லாம் கொல்ல முடியும்னு நினைக்கிறியா? ஐன் ஹியூமனே கிடையாது, அவன் ஒரு டீமன். ஐனை நீ கொல்ல, அப்பதான் அவன் வில்லேஜை ப்ரொடெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு அந்த ஷேடோ சொல்லுது. எது சொன்னாலும் என் நல்லதுக்கு தான் சொல்லுவேன். சரி ஷேடோ நான் ஐனை கொண்டுதான் அப்படின்னு நீங்கன்னு சொல்லிட்டு போறான். அப்ப ஈஸியா கண்ட்ரோல் பண்ண முடியுது. கூடிய சீக்கிரமே டீமன் விஸ்கவுண்ட் ஷேடோ ஆகியனா உன்னோட பாடியை டேக் ஓவர் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த டீமன் சரிச்சிட்டு இருக்கு. வருஷங்கள் ஆயிடுச்சு, இந்த இடத்தோட கோட்டை சவறு இடிஞ்சு போயிருக்கு, செக்யூரிட்டிக்கும் ஆளுங்க யாருமே இல்ல. இந்த வில்லேஜ் என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மத்தவங்கிட்ட எல்லாம் போய் இந்த லாட பத்தி விசாரிச்சா எல்லாருமே எனக்கு எதுவும் தெரியாதுன்னு பயந்து ஓடி இருக்காங்க. எதுக்கு எல்லாரும் நீங்கனை பார்த்து பயப்படுறாங்கன்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இப்போ ஒரே ஒருத்தர் இருக்கவா, அவர்கிட்ட போய் நம்ம ஹீரோ கேட்டா ஆளுங்களும் வந்து விசாரிச்சுட்டு எங்களை கைவிட்டு தான் போனாங்க, நீ மட்டும் என்ன பண்ணிட போற? ஹைட்ராவை நீ டிஃபீட் பண்ண அப்புறம் மான்ஸ்டர் இங்க வந்து இந்த இடத்தையே நாசம் பண்ணிடுச்சு, இந்த இடத்துல எல்லாம் நீ வாழ்றதே கஷ்டம் அப்படின்னு அவர் சொல்லவும் நம்ம ஹீரோ கிட்ட எர்த் மேஜிக் இருக்குதுங்களா, அவனோட மேஜிக் எல்லாத்தையும் மொத்தமா கம்பைன் பண்ணி அந்த மொத்த ஃபீல்டையுமே வந்து விளைய வைக்கிற பூமியா மாத்திரம் அண்ட் ஒரு கோட்டை சவரையும் உங்களுக்கு பில்ட் பண்ணி கொடுக்குறேன். பறக்கிற மான்ஸ்டரை தவிர்த்து மத்த எல்லாத்தையும் இந்த வால் ப்ரொடெக்ட் பண்ணும், என் மேல நம்பிக்கை வைங்க ப்ளீஸ், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி நான் அலோவ் பண்ணுங்க நம்ம ஹீரோ சொல்லுவோம். வெரி ஸ்ட்ரேஞ்சான ரெக்வஸ்டா, ரெண்டாவது கேட்டது நீதான் அப்படின்னு சொல்லி அந்த ஆளு சிரிக்கிறான். இதே மாதிரி கேட்டது
விட்டது ப்ரீவியஸ் லார்டா இருந்த நீகனோட அப்பா தான். எந்த பிரயோஜனமும் இல்ல, வாழ வைக்கிறதுக்கு ப்ளீஸ் என்ன அலோவ் பண்ணுங்க அப்படின்னு அவர் கேட்டிருப்பாரு. ரொம்ப பிரேவ் அண்ட் கைண்டான ஆளு, சில சமயம் ஃபன்னியாவும் நடந்துக்கிடுவாரு. இருந்த அப்புறம் தான் நீகன் பொறுப்படுத்துக்கிட்டான். ஹைட்ராவும் இந்த இடத்துக்கு வந்துச்சு. பிரச்சனையை பத்தி நீகன் கிட்ட பேச சில பேர் போனாங்க. பட் போன யாருமே ரிட்டர்ன் வரல. உன்னை பார்த்தா அப்புறம் திரும்பவும் எனக்கு நம்பிக்கை வந்திருக்கு, நீ எனக்கு ஹோப்பா கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்ல. இப்ப இந்த முடிவுக்கு வருத்தப்பட மாட்டீங்க நம்ம ஹீரோ சொல்றான். இப்ப தூரத்துல பார்த்தா நிறைய மான்ஸ்டர்ஸ் இவங்களை நோக்கி வந்துட்டு இருக்கு. நான் இந்த வில்லேஜை ப்ரொடெக்ட் பண்றேன், நம்ம ஹீரோவோ ரெடியா. இப்ப இந்த ஊரை நோக்கி நிறைய மான்ஸ்டர்ஸ் வந்துகிட்டு இருக்கு. என்னன்னாலும் சரி, எல்லா மான்ஸ்டர்ஸையும் நான் எப்படியாச்சும் தடுத்து இந்த ஊரை ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஃபைட் பண்ண ரெடி ஆகிறான். என்னதான் நம்ம ஹீரோ பவர்ஃபுல்லா இருந்தாலும் 10,000 மான்ஸ்டர்ஸ்க்கு மேல வந்துட்டு இருக்கு. நம்ம ஹீரோவால தனியா இது எல்லாத்தையும் சமாளிக்க முடியாது. அவ்வளவுதான், மான்ஸ்டர் நம்மள கொல்ல போகுது அப்படின்னு மக்கள் பயந்துட்டு இருக்காங்க. கடவுளை எங்களை காப்பாத்தினது தேங்க்ஸ் மியா சொன்னதும் மேல நான் நம்பிக்கை வைக்கிறேன் இன்னொருத்தர் வந்து யோசிச்சு பார்த்துட்டு எல்லாரும் இங்க இருந்து ஓடுங்க, நான் இதை சமாளிக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ போறான். இங்கிலீஷ்ல இதை விண்ட் புல்லட் அப்படின்னு சொன்னாலுமே நம்ம ஹீரோ ஜாப்பனீஸ்ல சொல்றது இதை ரசிங்கன் அப்படின்னு சொல்லி தான் அட்டாக் பண்றான். நெருட்டோ பார்த்தவங்களுக்கு ரசிங்கன்னா என்னன்னு தெரியும். நம்ம ஹீரோ ரசிங்கனை வச்சு அட்டாக் பண்ணியா அதுங்க பட் நம்ம ஹீரோவை தான் அட்டாக் பண்ண நடக்குது. வந்த எல்லாத்தையும் நம்ம ஹீரோ ஸ்வாட வச்சு ஸ்லாஷ் பண்ணிட்டான். முடிஞ்ச அளவு நம்ம ஹீரோவோ பெரிய ஏரியா எஃபெக்ட் ஸ்பெல் எல்லாம் யூஸ் பண்ணி அட்டாக் பண்றான். பட் அப்படி இருந்தும் அதுங்க எண்ணிக்கை அதிகமா இருக்கிறதுனால அங்க நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ணுது. நம்ம ஹீரோவோ பாடி டபுள்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அதுங்களை அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். தனியால அதுங்க எல்லாத்தையும் டிஃபீட் பண்றானா அப்படின்னு வில்லேஜ் ஆளுங்களும் பாக்குறாங்க. நீ இப்படியே போனா நீ திரும்பவும் டயர்டாகி மயங்கிருவான் யோரி சொல்றா. பரவாயில்ல, என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் போராடுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு எக்ஸ்பான்சிவ் ஸ்லாஷ்னு ஒரே அட்டாக்ல மொத்தத்தையும் கொல்ற மாதிரி நம்ம ஹீரோ அவனோட ஏரியா ஆஃப் எக்ஸ்பெல்ல இன்க்ரீஸ் பண்றான். ஈவன் யோரி நம்ம ஹீரோவை கண்டினியூஸா ஹீலிங் பண்ணியுமே கூட அதை மீறியும் நம்ம ஹீரோவோட பாடியில அதிக ஸ்ட்ரெயின் ஏற்பட்டு இருக்கு. நான் ஓடி போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி இப்போ ஒரே ஸ்லாஷ் தான் எல்லா மான்ஸ்டரையும் நம்ம ஹீரோ வெட்டியிருந்தான். நீ எல்லாத்தையும் டிஃபீட் பண்ணிட்டு சூப்பர் அப்படின்னு சொல்லி யோரி பாக்குறா. பட் நம்ம ஹீரோ இப்ப அப்படியே கீழே விழுறான். ஒரு வழியா நான் அதுங்க எல்லாத்தையும் தோக்கடிச்சிட்டேன், எனக்கு சந்தோஷம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஈவன் யோரி நம்ம ஹீரோவை ஹீலிங் பண்ணியுமே அதை மீறியும் நம்ம ஹீரோ பாடி டேமேஜ் ஆயிருக்கு. இவன் எப்படிதான் இவ்வளவு பெயின் தாங்கிட்டு இருக்கானு அப்படின்னு ஒரு ஸ்லாவே பாக்குறேன். கடவுளை திரும்பவோ காப்பாத்திட்டீங்க, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு மியா வந்து நம்ம ஹீரோவை கட்டி பிடிக்கிறா. யாருன்னே தெரியாத ஒருத்தர் நம்ம வில்லேஜை காப்பாத்தணும் இவ்வளவு தூரம் போராடுறாரு. பட் இந்த வில்லேஜுக்கு சொந்தமான நம்ம ஏதோ பண்ணாம பயந்து ஓடிட்டு இருக்கோம். நம்ம பயந்து நடங்கிக்கிட்டு நம்மளோட சாவுக்காக காத்துட்டு இருக்கோம். இது சரியா அப்படின்னு ஒருத்தன் கேட்கவும் பட் லாட மாரி என்ன பண்ணுன்னு கேட்டா மத்தவங்களை சாக்ரிஃபைஸ் பண்ற அவனை இனி நம்ம ஃபாலோ பண்ண தேவையில்ல. ஐன் தான் நம்ம கூட இருந்து ஃபைட் பண்றாரு, அவரை நம்ம ஃபாலோ பண்ணுவோம்னு எல்லாரும் சொல்லுவோம். ஆமா, இனி ஐன் கூட சேர்ந்து நம்மளும் ஃபைட் பண்ணுவோம் அப்படின்னு எல்லாரும் சேர பாக்குறாங்க. உன்னோட ஆக்ஷன்ஸ் தான் அவங்கள மாத்திட்ட அப்படின்னு யோரி சொல்றா. உன்னாலதான் நானே இவ்வளவு மாறி இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இனிய ஃபர்ஸ்ட் டைம் நீ பார்த்தப்ப நீ என்ன காப்பாத்தினல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு நீ என்ன காப்பாத்தினப்ப எப்படி ஃபீல் பண்ணுங்கிறத இப்ப நான் இந்த வில்லேஜர்ஸை காப்பாத்தி தெரிஞ்சுக்கிட்டா நம்ம ஹீரோ சொல்றான். யங் கப்பல்ஸ் ஜாலியா லவ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு மொத்த வில்லேஜர்ஸும் பாக்குறாங்க. வெக்கப்படாதீங்க ஹீரோ, இது சகஜம் தான். மாதிரியே எங்க ஃபியூச்சரையும் நாங்க ஹாப்பியா வச்சிருப்போம். இனி அந்த லார்ட் நீகன் பேச்ச கேட்க மாட்டோம்னு ஒருத்தர் சொல்லுவோம். என்னை பத்தி என்ன சொன்ன அப்படின்னு நீகன் அங்க வந்து நிக்கிறேன். நீகன் இனி உன் பேச்ச நாங்க கேட்க மாட்டோம்னு எல்லாரும் சொன்ன. முட்டாள்களா, அந்த ஐனுக்கு போயா நீங்க சப்போர்ட் பண்றீங்க? பட் அந்த ஐன் ஒரு டீமன், உங்க எல்லாரையும் ஏமாத்துறான். ஒரு நார்மல் ஹியூமனால இவ்வளவு மான்ஸ்டரையும் தோக்கடிக்க முடியும்னு நினைச்சீங்களா? அவனே இந்த பிரச்சனையை கிரியேட் பண்ணிட்டு அவனே அதை சால்வ் பண்ற மாதிரி உங்க எல்லாரையும் ஏமாத்தி இந்த ரைஷிக் டொமைன் அவன் அடைய பாக்குறான் அப்படின்னு நீகன் சொன்னா யாருமே அவனை நம்பாம ஐன் டீமனாவே இருந்தாலும் அவனுக்கு கீழே நாங்க இருக்கிறது எங்களுக்கு ஓகே தான் மத்தவங்க சொல்லுவோம். பட் நானும் இந்த லேண்டை ப்ரொடெக்ட் பண்ணதுன்னு ட்ரை பண்ண நீகன் கேட்கிறேன். லேண்டுங்கிறது இடம் மட்டும் கிடையாது, அதுல இருக்கிற மக்களும் தான். எங்களை சாக்ரிஃபைஸ் பண்ற ஒரு லாடை விட எங்க கூட சேர்ந்து ஃபைட் பண்றவங்க அப்பா மாதிரி ஒருத்தர் தான் எங்களுக்கு லீடரா வேணும்னு சொல்லுவோம். என் அப்பாவா நீங்க யோசிக்குமா அவன் தலை ரொம்ப வலிக்க ஆரம்பிக்குது. ஷேடோ எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி அவன் செயின்ல இருந்து ஒரு கண்ணாடி அவன் எடுக்கிறான். இப்ப யாரும் என்ன நம்ப மாட்டேங்கிறாங்க, என்ன பண்றது ஷேடோ அப்படின்னு நீகன் கேட்கறான். அவன் கண்ணாடியை நம்ம ஹீரோவால அப்ரைஸ் பண்ண முடியல. இதேதான் சாய்டுக்கும் நடந்தது நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நீகன் அந்த மிரரை கீழே போட்டு நம்ம ஹீரோ சொல்றான். ஏ ஷேடோ, இப்ப நான் என்ன பண்ண அப்படின்னு நீகன் கேட்கவும் நான் சொல்றது மட்டும் செய்ய, உனக்கு எந்த கவலையும் வராது. அவங்க எல்லாரையும் கொன்று உன் பேச்ச கேட்காதவங்க உனக்கு எதுக்கு, ஜஸ்ட் உங்க அப்பா மாதிரியேன்னு சொல்லவும். எங்க அப்பாவா, அவர் உடம்பு சரியில்லாம தானே இறந்து போனாரு அப்படின்னு நீகன் கேட்கறான். ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகாத நீகன், நான் உண்மையை சொல்றதுக்கான நேரம் அப்படின்னு சொல்லி அந்த ஷேடோ சொல்லுது. அப்பா ஃபீல்டுல வேலை பார்த்துட்டு இருக்காரு, நீகன் சாப்பாடை கொடுக்க போறேன். மயிலாட் நீங்க எதுக்கு இந்த வேலையெல்லாம் பார்க்கணும்னு கேட்கவோ பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்பா மாதிரி நானும் மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நீகன் நினைக்கிறேன். இப்ப வீக்கா இருக்கிறதுனால ஈஸியா தடிக்க விழுறேன், நான் இன்னும் கிளம்சியா தான் இருக்கல அப்படின்னு அவன் நினைக்கிறேன். நீகன் இந்த வயசுல குழந்தைங்களோட வேலை விளையாடுறதா, சோ நீ போய் விளையாடு அப்படின்னு உங்க அப்பா சொல்றாரு. சரி அப்படின்னு மத்த பசங்க கூட அவனும் விளையாடலாம் அப்படின்னு போனா, ஹேய் நீகன் வந்துட்டான் ஓடுங்க, இவனுக்கு ஏதோ ஒரு வியாதி இருக்கு, இவன் கூட சேர்ந்தா நமக்கு அது தொத்திக்கிடும் நீங்க அம்மா சொல்லியிருக்காங்க அப்படின்னு பசங்க எல்லாம் ஓடி இருக்காங்க. எனக்கு ஒன்னும் வியாதி இல்ல, நான் ஜஸ்ட் வீக் அப்படின்னு அவன் அழுதுகிட்டே போனேன். பையன் அவரை மாதிரியே இல்ல, நம்ம லாட அவனை வேற ஏதோ குப்பை தொட்டியில இருந்து தூக்கிட்டு வந்திருக்காரான்னு சொல்லுவோம். அப்படின்னா நான் எங்க அப்பாவோட பையன் இல்லையா, அதனாலதான் நான் வீக்கா இருக்கேன்னு அவரை மாதிரி ஆக முடியாதான்னு நீகன் அளவும். அப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா அந்த ஷேடோவை மீட் பண்றான். நீ ஜஸ்ட் நீயா இருந்தா போதும், மத்தவங்க என்ன நினைச்சா அதை பத்தி நீயே கவலைப்படுறன்னு சொல்லுவோம். நீ யாரு அப்படின்னு கேட்டேன். என் பேரு ஷேடோ, உன்னோட இமேஜினரி ஃப்ரெண்டுன்னு சொல்லுவோம். ஃப்ரெண்டா, நீ என் கூட ஃப்ரெண்டா இருப்பியா நீகன் கேட்கவும். பட் இதை நீ
சீக்கிரட்டா வச்சிருக்கணும், இல்லைன்னா நான் மறைஞ்சு போயிருவேன்னு அந்த ஷேடோ சொல்லுது. சரி ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு ஃப்ரெண்டை மேக் பண்ணியிருக்கேன், அவனும் அதுக்கப்புறம் ஷேடோ கூடவே சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்றான். அப்படியே ஷேடோ கூட அவன் நல்லா க்ளோஸ் ஆயிருதான். அப்ப திடீர்னு ஒரு நாள் பார்க்கும்போது இவங்க அப்பா ரொம்பவே டயர்டா இருக்காரு. என்னாச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ போய் கேட்கிறேன். மான்ஸ்டர் மயாஸ்மால நான் பாதிக்கப்பட்டிருக்கேன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் டயர்டா இருக்கேன் அவ்வளவுதான் அவர் சொல்லவும், இவனா அவருக்கு ஏன் மெடிசனல் ஹெர்ப்ஸை கொடுக்க கூடாது, அதை குடிச்சு அவங்க அப்பா சரியாயிருவாரு, அங்க இருக்கிற அந்த புக் எடுத்து பாரு அப்படின்னு சொல்லவும் பாய்சன் கியூர் கிராஸ் அப்படின்னு சொல்லி ஒண்ணு போட்டிருக்கு. இதுதான் ஷேடோ சொல்லவும் சரி நான் அவனும் அவங்க அப்பாக்கு அந்த பாய்சனை கியூர் பண்ணக்கூடிய கிராஸை யூஸ் பண்ணி ஒரு டீயை போட்டு கொடுக்குறேன். அடடே இது ரொம்ப டேஸ்டா இருக்கே அப்படின்னு அவங்க அப்பாவும் சொல்றாரு. நீகன் இதே மாதிரியே நீ எப்பவோ கைண்டான பையனா இருக்கணும் சரியான அவங்க அப்பா சொல்லவும் கண்டிப்பா அப்படின்னு நம்ம சொல்றான். நீகனும் டெய்லி அவங்க அப்பாக்கு இந்த டீயை போட்டு கொடுக்குறான். அவர் கண்டிஷன் மோசமாயிட்டே போகுது. ஒரு நாள் அவர் இறந்தே போயிருந்தாரு. எங்க அப்பா போயிட்டாரு, நான் எப்படி இந்த டொமைனை பாத்துக்கிடுவேன், எனக்கு அதுக்கு திறமை கிடையாதுன்னு சொன்னா, நீ இன்னும் இம்மெச்சூரா தான் இருக்க, பட் நான் உன் கூட இருக்கேன், நான் சொல்ற மாதிரி செய், எல்லாம் நல்லபடியா போகும் சரியா நீகன், நீ ஒன்னும் தனியால் கிடையாது அப்படின்னு சொல்லி ஷேடோ சொல்லவும் எனக்கு பதில் நீ இங்க இருந்திருக்கலாம்னு சொல்லவும் நானும் அதையே தான் ஆசைப்படுறேன் அப்படின்னு அந்த ஷேடோ சொல்லியிருப்பான். உண்மை என்னன்னா உங்க அப்பாவை கொண்டது நீதான் அப்படின்னு ஷேடோ நீகன்ட்ட சொல்லுது. நம்ம ஹீரோவும் நீகன் நார்மலாக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான், பட் முடியல. நீ பொய் சொல்ற அப்படின்னு நீகன் சொன்ன, நீ அவருக்கு கொடுத்தது மெடிசனல் ஹெர்ப் இல்ல பாய்சன் சொல்லவும், இல்ல நான் தான் அந்த புக்ல பார்த்தனே, அதுல தெளிவா போட்டுருந்துச்சு அது கியூர் பண்ற மெடிசன் தான் சொல்லவும், பார்த்தா ஷேடோ தான் அந்த புக்ல மேஜிக் யூஸ் பண்ணி ஒரு பாய்சன் கிராஸ் கியூர் பண்ணக்கூடிய கிராஸ் மாத்தி வச்சிருக்கு. ஒரு வகையில அது உங்க அப்பாவோட டயர்ட்னஸ் போக்கிடுச்சு, ஏன்னா செத்த அப்புறம் அவரால் எப்படி டயர்டா ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னு சிரிக்குது. அண்ட் ஏன் ஒன்னும் டீமன் கிடையாது, நான் அவன்கிட்ட போய் சொன்னேன், நான் தான் ஒரு டீமன். ஃபர்ஸ்ட் உங்க அப்பாவை பிடிச்சதான் இந்த டொமைனை நான் ஆட்சி செய்யலாம்னு நினைச்சேன், பட் கடைசியில ஒன்ன மாதிரி வீக்கான ஒருத்தன் கிடைச்சா ஈஸியா ஒன்னு மேனிபுலேட் பண்ணி மூலியமா நிறைய ஹியூமன்ஸை டீமன் வேர்ல்டுக்கு அனுப்பி வச்சிருக்கேன். உங்க அப்பாவும் நீயும் பிளட் ரிலேட்டட் இல்லைனாலும் நீங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் முட்டாளுங்க, ஈஸியா ஏமாந்துட்டீங்க, எங்களை மாதிரி வீக்கான ஆளுங்களால லாட் ஆக முடியாது அப்படின்னு ஷேடோ சொல்லவும் இல்ல அப்படின்னு நீகன் பயந்துட்டு இருக்கான். இப்போ நீகன் எந்திக்கிறான், பார்த்தா ஷேடோ தான் அவன் பாடியை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. இல்ல யாரு நம்ம ஹீரோ கேட்டா 5 நோபல் டீமன்ஸ்ல ஒருத்தனான விஸ்கவுண்ட், என்னோட பேர் ஷேடோ அப்படின்னு சொல்லுது. நீ ஒரு டீமன் அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். சரி நீகனங்க நம்ம ஹீரோ கேட்டா அவன் கண்ணு முன்னாடி தானடா இருக்கான் முட்டாள், கொஞ்சமா அவன் எமோஷன்ஸ்ல விளையாண்ட அவன் ரொம்பவே மனசோடைஞ்சு போயிட்டா, இனி அவனால திரும்ப வெளியே வர முடியாது. நீகன் இப்படி ஆகுறதுக்கு நீதான் காரணம் தெரியுமா, நீகனை யூஸ் பண்ணி நான் அந்த டெரிட்டரியை வீக்காக்கி ஹியூமன்ஸையோ டீமன் வேர்ல்டுக்கு அனுப்பி வச்சிட்டு இருந்தேன், நீ குறுக்க வந்ததுதான் பிற நிறைய பிரச்சனையை கிளப்பி வச்சு இப்ப நானும் நேர்ல வர வேண்டியதாயிடுச்சு. நீ அந்த முட்டாள் ஃபால்கோவனா ஈஸியா தோக்கடிச்சிருக்கலாம், பட் எனக்கு ஹியூமன் வீக்னஸ் பத்தி நல்லா தெரியும், பாடியில நான் இருக்கிற வரைக்கும் நீ என்ன கொல்ல மாட்டேன், அப்படி கொண்டா நீகனும் சேர்ந்துதான் சாவான். நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண ஸ்பிரிட் ஆர்ட்ஸ் அவன் யூஸ் பண்ணி ஈஸியா நம்ம ஹீரோ பேரியரை உடைக்கிறான். அப்போ நிறைய ஸ்பிரிட் பவரை யூஸ் பண்ணலாம் நம்ம ஹீரோ யோசிச்சா அதுக்குள்ள உன்னை விட மாட்டேன்னு சொல்லி இன்னும் நிறைய மான்ஸ்டர்ஸ் சமன் பண்ணி அங்க இருக்கிற ஹியூமன்ஸ் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். மக்களை ப்ரொடெக்ட் பண்றேன்னு என்ன கண்டுக்கிடாம விட்டுட்டியா அப்படின்னு சொல்லி இன்னும் நிறைய மான்ஸ்டர்ஸ் அவன் சமன் பண்றான். ஹீரோவை மான்ஸ்டர் கூட ஃபைட் பண்ணிட்டு இருந்தா என்ன கவனிடா நம்ம ஹீரோ பின்னாடி வந்து அவன் அட்டாக் பண்றான். இம்மூவபிள் ஃப்ளோட்டர்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ அசையாம ஒரே இடத்துல நிக்கிறதுனால இப்போதைக்கு நம்ம ஹீரோக்கு டேமேஜ் எதுவும் ஏற்படல. ஷேடோவை அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ ஸ்வாட் எடுக்கிறான், பட் நீகன் இறந்துருவான்னு நம்ம ஹீரோ அமைதியா இருக்கான். யோரியோட பியூரிஃபிகேஷன் யூஸ் பண்ணலாமா, பட் இல்ல அப்படி இருந்தா நீகனும் சேர்ந்து தான் அதுல அஃபெக்ட் ஆகும், என்ன பண்றது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டே இருக்கா. என்னப்பா திருப்பி அட்டாக் பண்ண போறது இல்லையா, ஷேடோ நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கு. ரொம்ப சிம்பிள் தான், நீ என்னைய கொண்டுட்டேன்னா எல்லா வில்லேஜர்ஸையும் காப்பாத்திரலாம், நீகனை சாக்ரிஃபைஸ் பண்ண எல்லாத்தையும் உன்னால காப்பாற்ற முடியும்னு சொல்லவும், ஒரு உயிரை சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் 100 பேரை காப்பாத்தணும்னா அதை நான் பண்ண மாட்டேன், நீகன் நீ உள்ளதான் இருக்கேன்னு எனக்கு தெரியும், வெளியவா நம்ம ஹீரோ சொன்னலாம் வரமாட்டான். ஷேடோ திரும்பவும் அட்டாக் பண்ணுது. நம்ம ஹீரோ அசையாம இருந்தா மட்டும்தான் அந்த ஸ்கில் ஒர்க் ஆகும். இப்ப நம்ம ஹீரோ மூவ் ஆக ஆரம்பிக்கிறதுனால ஆக்சுவலா நம்ம ஹீரோவை டேமேஜ் பண்ண ஆரம்பிக்குது. யோரியோ முடிஞ்ச அளவு ஹீலிங் பண்ணிக்கிட்டே இருக்கா. நான் நீகனுக்கும் இந்த வில்லேஜர்ஸ்க்கும் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதுக்காக தான்டா இங்க இருக்க நம்ம ஹீரோ அவன் மண்டையிலே ஒரு முட்டான் அடிச்சு அடிக்க இப்ப அப்படியே அவன் மயங்கி கீழே விழுந்துருத்தான். இதெல்லாம் என்னோட தப்பு தான், என்னாலதான் நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டாங்க அப்படின்னு நீகன் சோகமா உட்காந்துருக்கவும் நீகன் நம்ம ஹீரோ கத்துற வாய்ஸ் அவனுக்கு கேக்குது. இந்த ரியாஷிக் டொமைனை நீ ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொன்னல, என்னோட வார்த்தையில ஒரு சின்சியர் இருந்துச்சு, என் கூட சேர்ந்து ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைச்சேன்னா வெளியே வா அப்படின்னு நம்ம ஹீரோ கூப்பிடுறான். கமரியும் நானும் மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சேன், எல்லார் முகத்திலயும் ஸ்மைல பாக்கணும்னு ஆசைப்பட்டேன், நீ ரொம்ப கைண்டானவன் மாறிடாத அப்படின்னு அவங்க அப்பா சொன்னதை அவன் யோசிச்சு பாக்குறான். பட் எல்லாத்தையும் என்னாலதான் எல்லாரும் இழந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அவன் அழுதுட்டு இருக்கான். லேஜர்ஸுமே ஓரளவு மான்ஸ்டர் கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஷேடோ தான் இத்தனை நாள் நீகன் அப்படி பண்ணிருக்கேன், நீகனுக்கும் நம்ம ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம். அதனால தானே எல்லாமே மத்தவங்க கேட்டா ஃபர்ஸ்ட் அவனை காப்பாத்துவான், அதுக்கப்புறம் அவனுக்கான தண்டனையை பார்ப்போம்னு சொல்றாங்க. நான் செஞ்சது ஒரு மன்னிக்க முடியாத குற்றம், ஈவன் ஷேடோ தான் என்ன மேனிபுலேட் பண்ணியிருந்தாலும் எல்லாமே என்னாலதான், பட் எப்படியோ இருந்தா எதுவும் மாற போறது இல்ல, நான் ஃபார்வர்டை நோக்கி மூவ் ஆகணும், ஒரு டொமைன் லாடா இதுதான் என் கடமை அப்படின்னு சொல்லி அவன் மூவ் ஆகுறான். ஷேடோ இப்ப திரும்பவும் கண்முடிச்சு எந்திக்கிறான். அந்த நீகனையும் சேர்த்து நீ ஹர்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி அவன் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண போனான். நீகன் பாடியை இப்ப பாதி கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஒழுங்கா அதை விட்டு கொடுத்துற நீகன் அப்படின்னு ஷேடோ சொன்ன.
ரொம்ப தேங்க்ஸ்னு அவனோட ஹார்ட்லயே அவன் கத்தியால குத்திருத்தான். நம்ம ஹீரோ கிட்ட போக சாக்ரிஃபைஸ வீண் போக விடாத நுருஸ்ல தடுத்துருத்த. அப்படின்னா நீ சாகதான் ஆசைப்படுறலான்னு ஷேடோ கேக்குது. அம்செல்லாம் இல்யூஷன் தான், நீ ஒரு டீமன் எனக்கு முன்னாடியே தெரியும். நான் அதை தெரியாத மாதிரியோ கண்டுக்கிடாத மாதிரியோ இருந்துட்டேன்னா நான் இப்பவும் உன்னை என் ஃப்ரெண்டா தான் பாக்குறேன். சஃபரிங்கான டயத்துல நீ மட்டும் தான் என் கூட இருந்த, இதான் அந்த டயத்துல என்ன காப்பாத்துன. சோ நான் உன்ன ஒரு ஃப்ரெண்டா தான் இத்தனை நாள் பாத்திருக்கேன். நீங்க சொல்லுவோம், நானும் உன்ன ஒரு ஃப்ரெண்டா பார்த்தேன்னு சொல்லுவேன்னு நினைச்சியா? நான் உன்ன ஒரு டூலா தான்டா பார்த்தேன். உன்னோட வீக்னஸ் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் முட்டாள். உன்னோட ஃப்ரெண்டா இருந்தேன்னு சொல்லி இதுக்கு மேலேயும் நடிக்க எனக்கு விருப்பம்லாம் இல்ல. எப்படி நீ சாவ போற, நான் உன்னை விட்டு கிளம்புறேன் அப்படின்னு இந்த ஷேடோ டீமன் நம்ம பாடியை விட்டு வெளியே போகுது. இப்போதைக்கு இங்க இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி மியா உடம்புக்குள்ள அது போகலான்னு பார்த்தா வாட வச்சு நம்ம ஹீரோ அதை சாவடிச்சிருத்தான். நீகன் கவலைப்படாத, நான் உன்னை ஹீலிங் பண்றேன் அப்படின்னு சொல்லி டக்கு நம்ம ஹீரோ ஹீலிங்கை யூஸ் பண்றான். பட் ஆல்ரெடி நீகன் செத்து போன மாதிரி தான் இருக்கான். டக்குன்னு யோரியோ வெளியே வந்து கண்டிப்பா நம்மளோட ஃபீலிங்ஸ் அவனை ரீச் பண்ணி விட்டு கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி யோரியோ சேர்ந்து ஹீலிங் பண்றா. நீகன் எங்க கிட்ட திரும்பவா அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் கத்துறாங்க. அப்பா அப்படின்னு சொல்லி நீகன் ஒரு கையை தொடுறான். பார்த்தா இப்ப ஒரு வழியா அவனோட காயம் ஹீலிங் ஆகி நீகனும் உயிர் பொழைச்சிட்டான். ஆனா ஏன் எதுக்குன்னு காப்பாத்துறீங்க அப்படின்னு சொல்லி நீகன் திட்டுறான். நான் செஞ்ச பாவத்துக்குலாம் நான் சாக வேண்டியதுதான், எதுக்குன்னு காப்பாத்துறீங்கன்னு கேட்டா ஒருத்தர் உயிரை சாக்ரிஃபைஸ் பண்றது எப்பவுமே கரெக்டான சாய்ஸ் கிடையாது. ஈவன் அந்த பர்சன் நீயா இருந்தாலும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் நீகன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னா. நீ செஞ்ச தப்புக்கெல்லாம் நாங்க உன்னை மன்னிக்க மாட்டோம், செத்து ஈஸியா எஸ்கேப் ஆயிடலான்னு பாத்தியா? செஞ்ச பாவங்களுக்கு இந்த இடத்த நீதான் சரி பண்ணி ஆகணும். சோ இதுக்கு மேலேயும் ஓடி போகாத நீகன் அப்படின்னு வில்லேஜர்ஸ் சொல்றாங்க. அப்புறம் என்னோட அப்பாவை நான் பார்க்கலாம்னு நினைச்சேன், பட் எனக்கு இன்னொரு சான்ஸ் நீங்க எல்லாரும் கொடுத்துருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி நீகன் சொல்றேன். யோரி இப்ப அதிக ஹீலிங் பவரை யூஸ் பண்ணதுனால கொஞ்சம் டயர்ட் ஆகுறா. யோரி ஒன்ன மீட் பண்றதுக்கு முன்னாடி நானும் ஷேடாவை மீட் பண்ணியிருந்தா மேபி நீகன் மாதிரி தான் நானும் இப்ப இருந்திருப்பேன். வீக்கா இருக்கிறது உண்மையிலேயே அவ்வளவு மோசமா என்ன அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நீகன் மட்டும் இல்ல, சாய்டோ கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். பீப்பிள் வீக்னஸ் யூஸ் பண்ணி அந்த டீமன்ஸ் கண்ட்ரோல் பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல. நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகும். இப்படியாகும்னு எதிர்பார்க்கலன்னு பீனா பாத்துட்டு இருக்கும்போது ஷேடோ அந்த பாடியில இருந்து எஸ்கேப் ஆகி குட்டி பாராசைட் மாதிரி தப்பிக்க பார்த்தா பீனா பேரியரை போட்டு அதை தடுக்கிறா. ஹீரோவா அந்த இடத்துக்கு வந்துருத்தான். எதுக்காக நீங்க ஹியூமன்ஸ் எப்படி பண்றீங்க நம்ம ஹீரோ கேட்க, அதுக்கிட்ட அதை ஓன்ட்டு சொல்லணும்னு ஷேடோ கேட்டா. அப்போ உன்னை கொண்டுதான் நம்ம ஹீரோ போகுவோம். வெயிட் பண்ண உண்மையை சொன்னா என்ன ஃப்ரீ பண்ணுவேன்னு சொல்ல. அப்ப நான் சொல்றேன்னு ஷேடோ சொல்லுவோம். சரி நம்ம ஹீரோவை வாக்கு கொடுக்குறேன். ஒன்னு கொல்ல சொல்லிதான் ஒரு ஆர்டர் வந்திருக்குன்னு சொல்லுவோம். ஆர்டர் யார் கொடுத்ததுன்னு கேட்டா எக்கிட்னா நம்ம சொல்ல வரதுக்குள்ள அவன் பாடி வடிச்சு இறந்துருத்தான். இன்ஃபர்மேஷன் லீக் ஆக கூடாது, நம்ம மேல கார்ஸை போட்டிருப்பாங்க போல நம்ம ஹீரோவோ நினைக்கிறேன். எங்களை காப்பாத்தினதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி வில்லேஜர்ஸ் எல்லாரும் சொல்றாங்க. கடவுளே உங்களை திரும்ப பார்க்க முடியாதான்னு கேட்கவோ கண்டிப்பா நான் திரும்ப வருவேன் நம்ம ஹீரோ சொல்றான். இந்த இடத்துக்கு ஒரு லாடா இருக்க தகுதி இல்லாதவன். சோ ப்ளீஸ் நீங்க இந்த டொமைனுக்கு லாடா இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி நீகன் கெஞ்சி கேட்கறான். இந்த டொமைனுக்கு அடிக்கடி மான்ஸ்டர் வந்துட்டே இருக்கும். சோ உங்களை மாதிரி ஸ்ட்ராங்கான ஒரு ஆளுங்க இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி டைம் ஃபைட் பண்ண வேணாம், பட் எங்களுக்கு சப்போர்ட்டுக்கு நீங்க இருக்கீங்கன்னு தெரிஞ்சா நல்லா இருக்கும்னு மக்களும் கெஞ்சி கேட்கறாங்க. இப்ப கிங்கோ நம்ம ஹீரோவா அந்த டொமைனுக்கு லாடா அப்பாயின்மெண்ட் பண்ணலாம்னு முடிவு பண்றாரு. அங்க இருக்கிற கிரேட் டீமன்ஸ் நீ தோக்கடிச்சிருக்க, நீகனும் லார்ட் பதவியை விட்டுட்டு உனக்கு அதை கொடுக்கணும்னு ஆசைப்படுறான். அவன் செஞ்ச பாவங்களுக்கு ஜெயிலியோ போய் உட்கார்ந்துருக்கான். இவ்வளவு பெரிய சாதனையை பண்ண உனக்கு ரிவார்டு கொடுக்கலன்னா எப்படி? அதனாலதான் உனக்கு இந்த லார்ட் பதவியை கொடுக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கோன்னு சொல்லவும் நோபல் டைட்டில் கிடைச்ச உனக்குன்னு டெரிட்டரி இருந்தா சில ப்ராஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி ஜாஸ்பர் சொல்றான். இவன் என்ன பிரச்சனை வந்தாலும் சரி உனக்கு நோபல் டைட்டில் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி கிங் சொல்றான். நோபல் ஆயிட்டீங்கன்னா ஈஸியா கல்யாணம் பண்ணிக்கலாம் கிளாடியாவும் எல்லுக்கும் நீ சப்போர்ட் பண்ணலான்னு மேகனும் சொல்றான். நோபல் பிஸி ஒர்க் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிட்டேன் அப்படின்னு ஜாஸ்பர் சொல்றான். நோபலான அந்த கனெக்ஷனை வச்சு ஹிடன் டேஞ்சன்சியை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு ஜாஸ்பர் சொல்றான். சரி அப்படின்னா நான் இந்த ஆஃபரை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஹீரோ இப்ப நீங்க நோபல் ஆயிட்டீங்க அப்படின்னா கூடிய சீக்கிரம் நம்ம கல்யாணம் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி கிளாடியா சொல்றான். ஒரு உள்குத்து அதுல இருக்கா நம்ம ஹீரோ பார்த்தா இல்ல நான் தான் இவரை கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு யோரி சொல்லுவோம். நீங்க ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் நான் செகண்ட் ஒய்ஃப் கிளாடியா சொல்றா. ஆலிஸ் உனக்கு போட்டிகள் அதிகமாயிடுச்சு, நீ ஃபோர்த் ஒய்ஃபா தான் இருக்க போற அப்படின்னு பீனா சொல்றா. இப்ப டீமன் கேசல்ல தான் காமிக்கிறாங்க. விஸ்கவுண்ட் ஷேடோவும் அந்த வேரன் ஃபால்கனும் தோத்து போயிட்டாங்களா, அது ஒரு ஹியூமன் கிட்ட அப்படின்னா அவங்க ஒன்னும் அவ்வளவு ஸ்ட்ராங் இல்ல போலன்னு பேசிட்டு போயிட்டு இருக்குவோம். அந்த ஆக்டோபஸோட தலை துண்டா போகுது. இப்ப இங்க வாயம் மூடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு ஒருத்தி வந்து நிக்கிறா. டாப் ரேங்கிங் நோபல் டியூக் லோனாவா என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்ல என்னோட அந்த டாய் ஒழுங்கா இப்பெல்லாம் நடக்க மாட்டேங்கி ஒன்னும் புது டாயா மாத்தலான்னு யோசிச்சா உடம்புல இருந்து நிறைய ஃபர் கீழே விழுந்துகிட்டே இருக்கு. அப்புறம் அதை யார் கிளீன் பண்றது? சும்மா நின்று என்னோட வேடிக்கை பார்த்துட்டு இருக்க, அந்த பாடியை கிளீன் பண்ணு அப்படின்னு லோனா சொல்லுவோம். மேம் அப்படின்னு சொல்லி அவனும் கிளீன் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்ப எக்கிட்னாவை காமிக்கிறாங்க. நான் நினைச்ச மாதிரியே நீ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க, அதான் ஈஸியா ஷேடோவை டிஃபீட் பண்ணிட்டேன் அப்படின்னு எக்கிட்னா பாக்குறா. இவ லோனா எதுக்கு என்ன கூப்பிட்டீங்கன்னு கேட்கவும் இவன் தான் அந்த 2 நோபல் டீமன்ஸை கொண்டான்னு சொல்லுவோம். எப்படி இருந்தாலும் அவன் சாதாரண ஹியூமன் தானே, நீங்க சொல்ற அளவுக்கு அவன் ஸ்ட்ராங்கா இருந்தா நான் அவனை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு லோனா சொல்றான். ஒரு வால்ட்ரியோட லொகேஷன் உனக்கு அனுப்புறேன், முடிஞ்சா நீ அதை கொண்டு வா. கண்டிப்பா அவன் அந்த வால்ட்ரியை தேடி வருவான். சோ அவனுக்காக நீ அங்க வெயிட் பண்ணு. அந்த ஐனை கொண்டு வால்ட்ரியோட கோரை நான் கொண்டு வரேன். நான் ஒரு எலைட், அவ்வளோ ஈஸியில தோத்து போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹியூமன் வேர்ல்டுக்கு அவ டெலிபோர்ட் ஆகுறா. சாரி லேடியை கிட்டனா என் டாய் மூவ் ஆகல, இதை தூர போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு வா போறா. ஐன் நீ இன்னும் ஸ்ட்ராங் ஆகு அப்படின்னு சொல்லி எக்கிட்னா பாக்குறா. இன்னைக்கு நான் தான் அவங்களை லஞ்ச் பண்ண போறேன், என்ன வேணும் அப்படின்னு யோரி கேட்கறா. ஆலிஸ் நம்ம ஹீரோ கிட்ட வந்து உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லுவோம். ப்ரப்போஸ் பண்ண போறாளோ அப்படின்னு சொல்லி மத்தவங்க பாக்குறாங்க. நானும் எயின்ட்ட ப்ரப்போஸ் பண்ணணும்னு யோரி சொல்றா. விஷயம் இல்ல, இது நம்ம சிஸ்டர்ஸை பத்தி என் 1000 மைல் ஐயே யூஸ் பண்ணி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சேன். அப்ப நான் இன்னொரு
சிஸ்டரை பார்த்தேன் அப்படின்னு ஆலி சொல்லுவோம். நீ சூப்பர் அப்படின்னு எல்லாரும் சொன்னா, நான் பார்த்தேன்னு சொல்றதை விட அவங்க தான் என்ன கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லலாம் அப்படின்னு ஆலி சொல்லுவோம். மத்தவங்களுக்கு எதுவோ புரியல. சரிவா அவளை போய் பார்க்கலாம் நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஆமா பார்க்கலாம் அப்படின்னு இன்னொரு வாய்ஸ் கேட்குறேன். யார் சொன்னது அப்படின்னு நம்ம ஹீரோ திரும்பி பார்த்தா பெட்ல ஒரு பொண்ணு உட்காந்துருக்கா. நீங்க யாருங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறேன். கண்டுபிடிச்சிட்டீங்களா, சரி வா என்னோட சிஸ்டர்னு கூப்பிடுவோம். யோரி ஓடி வந்து கட்டி பிடிக்கலான்னு பார்த்தா அது ஜஸ்ட் இல்யூஷன் தான். குருஷப்பம் இதுவும் ஒரிஜினல் பாடி இல்லையான்னு யோரி கேட்கிறேன். இதுதான் எங்களோட செகண்ட் ஓல்டஸ்ட் சிஸ்டர் அப்படின்னு சொல்ல வீட்டு தானா எங்களை தேடி வந்திருக்கா நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். என்ன குருஷ்னு கூப்பிடு ஐன் செல்லம் அப்படின்னு பா சொல்றான். நம்ம இப்பதான் ஜஸ்ட் மீட் பண்ணிருக்கோம் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குவா. அதுவும் உண்மைதான பா சிரிக்கிற. ஒரு வால்ட்ரியோட கேரக்டர் கூட நார்மலா இருக்காதான் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். சிஸ்டர் எதுக்கு இங்க வந்தாங்கிறத சொல்லுன்னு சொல்லுவோம். ஒரு வால்ட்ரியை இப்போ ஒரு டீமன் டார்கெட் பண்ணிருக்கு. உன்னோட ஹெல்ப் தேவை ஐன். ஏன்னா நான் நினைச்சதை விட எதிரி கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு சொல்லுவோம். உங்களோட வால்ட்ரி எங்க இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டா டார்கெட் நான் கிடையாது அப்படின்னு குருஷ் சொல்லவும் மேவதான் அதை அட்டாக் பண்ணிட்டு இருக்கேன்னு ஆலிஸ் சொல்றா. அதுலயும் அவ தான் யங்கஸ்ட் யோரி சொல்றா. ஆலிஸ்வுட் நான் ஸ்கேன் பண்ணப்போ கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லி ஆலிஸ் சொல்றா. அந்த மேவோட கார்டியன் உங்களை தடுத்துட்டு இருக்காங்களான்னு கேட்கவும் இல்ல மேவோட கார்டியன் எப்பவோ இறந்துட்டாங்க. இப்போதைக்கு நான் தான் அவளுக்கு கார்டியனா இருக்கிறேன். என் ஒரிஜினல் பாடி அங்க ஃபைட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு குருஷ் சொல்லவும் வால்ட்ரியை விட்டு நீங்க எப்படி வந்தீங்க நம்ம ஹீரோ கேட்ட. ஃபர்ஸ்ட் 3 எல்டஸ்ட் சிஸ்டர்ஸ் ஹை லெவல் ஸ்பிரிட் அப்படிங்கிறதுனால டிபெண்டா அவங்களால எங்க வேணா போக முடியும் அப்படின்னு ஆலிஸ் சொல்றா. இப்ப வர மேய நீங்க தான் ப்ரொடெக்ட் பண்றீங்களா நம்ம ஹீரோ கேட்க. ஃபியான்சேவா இருந்து கொய்க்கா பறந்துகிட்டேன்னு சொல்லவும் உடனே யோரி ரொம்ப வெக்கப்படுற. உங்க முன்னாடி இருக்கிறது ஒரு பாடி டபுள் தான். என்னோட ஒரிஜினல் பாடி மே கூட இருந்து ஃபைட் பண்ணி அவ்வளவு ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு குரல் சொல்லுவா. அப்பவா ஈவலையே யூஸ் பண்ண வேண்டியதுன்னு ஆலிஸ் கேட்டேன். ஈவலை ரொம்ப பவர்ஃபுல், என்னால அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. பவரை நான் யூஸ் பண்ணா அந்த ரேஷிக் டொமைனும் தான் பாதிக்கப்படும் அப்படின்னு பா சொல்றேன். அதுக்குதான் மாஸ்க் போட்டு நீங்க உங்க கண்ணை சீல் பண்ணி வச்சிருக்கீங்களா நம்ம ஹீரோ பாக்குறேன். அவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு டீமன் கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்களா. சரி ஓகே நம்ம இப்பவே போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் நம்ம ஹீரோ சொல்லுவோம். மேவ போய் காப்பாத்தலாம் மத்தவங்களும் சொல்றாங்க. நாங்க சீக்கிரம் வந்துருவோம், அதை வர வெயிட் பண்ணுங்க நம்ம ஹீரோ சொல்லுவோம். என் சிஸ்டர்ஸ் ஏன் ஒன்னு லவ் பண்றாங்கன்னு இப்ப எனக்கு புரியுது. உங்களுக்காக காத்திருப்பேன்னு சொல்லிட்டு குருஷ் கிளம்பியிருத்த. இந்த மொத்த ஃபாரஸ்ட் ஒரு சீக்ரெட் டஞ்சன் தான். பட் சுத்தி என்ன எந்த மான்ஸ்டர்ஸோ இல்ல நம்ம ஹீரோ யோசிக்கிறேன். ஃபாரஸ்ட்குள்ள போன யாருமே உயிரோட திரும்ப வெளியே வந்ததில்ல. ஏன்னா இந்த இடத்துல டைரக்ஷனை லாஸ் பண்ணக்கூடிய ஒரு கர்ஸ் இருக்கு. ஆலிஸோட 1000 மைல் ஐயா நம்ம ஹீரோ கம்பைன் பண்ணக்கூடிய வழியில ஆரோ தெரியுது. அதை யூஸ் பண்ணி கரெக்டான வழியில நம்ம ஹீரோ போறோம். இந்த இடத்துல டிராப்ஸ் மான்ஸ்டர் எதுவுமே இல்லையா நம்ம ஹீரோ பார்த்தா. உன்னோட பிசிக்கல் சேஞ்சஸ்ல நீ எதையாச்சும் நோட்டீஸ் பண்ணிருக்கேன்னு ஒரு சிலா கேட்கறா. இல்லையா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். மான்ஸ்டர்ஸ் ஒன்னும் முட்டாள் கிடையாது, நீ ஸ்ட்ராங்கா இருக்கான்னு தெரிஞ்சா அதுங்க ஒன்னு அவாய்ட் பண்ணுதுன்னு சொல்லுவோம். நான் இன்னும் ஃபாஸ்டா லொகேஷனுக்கு போறேன் நம்ம ஹீரோ போறேன். வெயிட் பண்ணி ஏதோ வருது அப்படின்னு ஒரு சில சொல்றா. பார்த்தா தேனி மாதிரி இருக்கிற சில மான்ஸ்டர்ஸ் கூட்டமான அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. உனக்காக தான் காத்துட்டு இருந்தேன். 5 நோபல் டீமன்ஸ்ல ஒருத்தி ஹார்னட் அப்படின்னு சொல்லி தேனிகளோட கோயின் பேசிட்டு இருக்கும்போது ஒரு பியர் வரவும் குறுக்க வராத அப்படின்னு சொல்லி அந்த பியரை அட்டாக் பண்றா. ஃபால்கோ அண்ட் ஷேடோ பண்ணி டிவைட் பண்ணது நல்ல திமிரா நடந்துக்கிறதுயா. பட் என்கிட்ட அது நடக்காது. அட்டாக் பண்ணா நம்ம ஹீரோ காணாம போய் அவ பின்னாடி வந்து அவ முதுகுலயே கத்தியே இறக்குறான். ஆக்சுவலி இது என்னோட பாடி கிடையாது அப்படின்னு சொல்லி அவ ஒரு தேனியா மாறி அந்த தேனிகளுக்குள்ள ஒளிஞ்சுக்கிடுதா. எதை நீன்னு நான் கண்டுபிடிக்க தேவையில்லை, ஏன்னா நான் எல்லாத்தையுமே டிஃபீட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபைட் பண்ற கேப்ல ஒரு சில ஆல்ரெடி மேஜிக்கை ரெடி பண்ணி வச்சா. ஃபயர் மேஜிக்கை லேசர் பீம் மாதிரி யூஸ் பண்ணி எல்லா மான்ஸ்டரையும் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். அவன் நினைச்சதை விட ஸ்ட்ராங்கா இருக்கான். இப்படியே போனா நானும் செத்துருவேனே அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி இங்க போர்ட்டல் ஓப்பன் ஆகுதுன்னு ஹார்னட் அது வழியா தப்பிக்கலான்னு பார்த்தா எங்க ஓடுற அப்படின்னு சொல்லி லோனா அந்த இடத்துக்கு வர. அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான்னு சொல்லுவோம். ஓடி போறதுக்கு நீ செத்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி அவளை கொண்டுட்டு ஏன் தான் என் கூட இருக்கிறதெல்லாம் முட்டாளா இருக்கும் அப்படின்னு லோனா பாக்குற. பார்த்தா நம்ம ஹீரோவா பின்னாடி தான் வந்து நின்றுட்டு இருக்கான். என் பேரு லோனா, நான் ஒரு டியோக்கு 5 நோபல் டீமன்ல ஒரு தினவா இன்ட்ரடியூஸ் ஆகிறேன். ஈவன் டிடெக்ட் மேஜிக் யூஸ் பண்ணியுமே என்னால உன்னை கண்டுபிடிக்க முடியல, நீ ஸ்ட்ராங்கா தெரியுதே அப்படின்னு பா கேட்கணும். என்ன டார்கெட் பண்ணீங்க, சரி எதுக்கு இப்ப தேவையில்லாம வால்ட்ரி ஸ்பிரிட்டை டார்கெட் பண்றீங்க நம்ம ஹீரோ கேட்கறான். நான் என்ன பண்ண, உனக்கு என்ன யாரால என்ன தடுக்க முடியும்னு பா கேட்கவும் இன்ஸ்டன்டாவா பின்னாடி வந்து ட்ரெயின் லெவல் மேஜிக் அப்படின்னு சொல்லி உன்னை யூஸ் பண்றான். இப்ப கண்டினியூஸா நம்ம ஹீரோ அவளை பஞ்ச் பண்ண ஆரம்பிக்கிறான். ஹீரோ கிட்ட நிறைய அடி வாங்கி அவ கீழே விழுற. ஈவன் கீழே விழுந்து அடி வாங்கியும் வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டேன். ரொம்ப நாள் கழிச்சு வலினா என்னென்ன உணருது, இது ரொம்பவே ஃபன்னா இருக்கு அப்படின்னு பா சிரிச்சிட்டு இருக்கா. ஹாமிங் புல்லட் நம்ம ஹீரோவா வா ஷூட் பண்ற. உன்னால இதை பேரி பண்ண முடியாது, அது டார்கெட்டை கரெக்டா அட்டாக் பண்ணுன்னு சொல்லுவோம். ஹீரோ அதை பேரி பண்ணி அவ பக்கம் அதை திருப்பி விட்டுருதான். எப்படி அவனால பண்ண முடிஞ்சதுன்னு அவ எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணா. அவ புல்லட்டே அவளை அட்டாக் பண்ணுது. இது சிம்பிள் அட்டாக், என்னால டாஷ் பண்ண முடியா, நான் எப்படி வீக்கானு வா யோசிக்கிறா. நம்ம ஹீரோ வந்து அவ தலையை வெட்டிடுறான். காக்ராச்சஸை விடவும் டீமன் ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்கீங்க நம்ம ஹீரோ சொல்றான். ஒரு தடவை தானே ட்ரெயின் மேஜிக் யூஸ் பண்ண, நான் எப்படி வீக்கானு வா கேட்டேன். நான் உன்னை ஒவ்வொரு தடவை பஞ்ச் பண்ணும்போது ஸ்டார்டிங்ல இருந்தே ட்ரெயின் மேஜிக் தான் யூஸ் பண்ண, எத்தனை மட்டும் யூஸ் பண்ணு எனக்கே தெரியல. இந்த ஏரியால இருக்கிற மான்ஸ்டரோடவும் நீ இப்ப வீக்கா தான் இருப்ப நம்ம ஹீரோ சொல்லுவோம். நான் டீமனா பிறந்ததுல இருந்தே ரொம்ப ஸ்ட்ராங், நான் ஒரு ஜீனியஸ் கிட்ட ஈஸியா நான் தோத்து போக மாட்டேன், நெக்ஸ்ட் டைம் உன்னை கொல்லுவேன் அப்படின்னு சொல்லி அவ தலைமட்டு தப்பிச்சு போகுது. ஹோட்டலை ஃபாலோ பண்ணி நம்ம ஹீரோவை கொல்லான்னு போனா வெயிட் பண்ண மேவ போய் பாரு நுருஸ்லா சொல்லவும் சரி நம்ம ஹீரோவை விட்டுறதான். ஒரு குக்கோன் மாதிரி அந்த வால்ட்ரிய சுத்தி இருக்கு. இப்படி இருந்தா மக்களை ஈஸியா இதை அட்ராக்ட் பண்ணுமேன்னு கேட்டா இது ஸ்பிரிட்ஸ்க்கு மட்டும் தான் தெரியும், மத்தவங்க கண்ணுக்கு தெரியாது அப்படின்னு ஆலிஸ் சொல்றா. லோனாவோட புல்லட்ஸ் தான் இந்த இடத்த அட்டாக் பண்ணிருக்கு, பட் பெருசா டேமேஜ் ஏற்படுத்தல. பட் நான் எப்படி இப்ப உள்ள போறத நம்ம ஹீரோ யோசிச்சா அது ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஆகுது. உள்ள வாங்க அப்படின்னு குரிஷோட வாய்ஸ் கேக்குது. சரி நீ உங்களை உள்ள போய் பாக்குறாங்க. பாவி இந்த இடம் வேற லெவல்ல இருக்கு அப்படின்னு சொல்லி
எல்லா சிஸ்டர்ஸும் வழியா வந்து பாக்குறாங்க. உண்மையான பாடி இங்க தான் இருக்கு. யோரி போயிட்டு கட்டி பிடிக்கிறார். ரீனா அண்ட் குரஷ் அவங்களுக்குன்னு தனியா யூனிக் ஹைஃபை வச்சிருக்காங்க, அதை போட்டுக்கிட்டாங்க. ஆலிஸ் உனக்கும் அந்த யூனிக் ஹைஃபையை போடணுமா, பட் நீ அதை எயின் கொடுத்துன்னு போட ஆசைப்படுவ அப்படின்னு சொல்லி அவளை டீஸ் பண்றாங்க. லெவல நீங்க சேஃபா இருக்கீங்களே மேவங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டா அவ தூங்கிட்டு இருக்கா அப்படின்னு குரஷ் காமிக்கிறா. இதுதான் மேவா, சரி அவளை டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு பின்னாடி வந்தா ஒரு கட்டை மதிச்சு நம்ம ஹீரோ சவுண்ட் போடவும் மேவோ எனக்கு நம்ம ஹீரோவை பார்த்துட்டு பயந்து ஆள ஆரம்பி என்ன பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அவனு கெட்டவ கிடையாது நம்ம ஹீரோ வில்லத்தனமா ஸ்டைல் பண்ணுவா. அவ இன்னும் ஆள ஆரம்பிக்கிறா. அவரை போய் நிக்கவும் ஐயோ நீ எப்ப வந்த அப்படின்னு சொல்லி நீ இப்ப மத்த எல்லாரையும் பார்த்து நம்ம ஹாப்பி ஆகுறா. ஹாய் ஆயிஸ்ன்னு சொல்லவும் நான் ஆலிஸ் அப்படின்னு வாசனை வாரீங்கன்னு தெரிஞ்சோடனே உங்களுக்கு ஃபிளவர்ஸ் எடுத்து வச்சேன், பட் அது வாங்கி போயிட்டேன்னு சொல்லவும் ரொம்ப தேங்க்ஸ் மெயின் சொல்லி யோரியவா தலையில அந்த பூ வச்சு விட்டு இப்ப நீ ரொம்ப அழகா இருக்கேன்னு சொல்லவும் நல்லா அழகா இருக்கேன்னு கேட்கவும் எல்லாருக்கும் உன்னை பிடிக்கும்னு சொல்லவும் பட் நான் ஒரு தீடா இருக்கேன், எல்லாரும் என்ன ஷேர் பண்றது கஷ்டம் அப்படின்னு வா சொல்றா. தேங்க்ஸ் யோரியவா, அதுக்கே ஸ்டாப் பண்றா நம்ம ஹீரோ சொன்னா. சிஸ்டர் ஜாக்கிரதை, வெளியே இருந்து ஷூட் பண்ண அந்த பர்சன் இவன் தான் சொல்லவும் தப்பா புரிஞ்சுக்கிட்டமே, ஷூட் பண்ண அந்த பர்சன் இருந்து இவன் தான் நம்மளை காப்பாத்தினான்னு யோரி சொல்றா. நான் தப்பா புரிஞ்சுச்சவங்களை திட்டேன் சாரி அப்படின்னு மே சொல்லவும் பரவாயில்ல நம்ம ஹீரோ சொல்றான். அவங்க மடியில உட்காரலாமா நம்ம கேட்கவும் சரி நம்ம ஹீரோ உட்கார வைக்கிறேன், தலையை தடவை கொடுங்க, என்னை இப்ப மேல கீழே தூக்குங்கன்னு சொல்லவும் நம்ம ஹீரோவா அதை பண்றா. இன்னும் ஹைட்டானவா சொல்லவும் இப்போ பாரு லைட்டா நம்ம ஹீரோ ஜம்ப் பண்ணதுக்கே நம்ம ஹீரோ வானத்தை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டான். ரைட்டு மே ஒரு வாரத்துக்கு அழ போறா, எப்படி அவளை சமாளிக்க போறா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு சிஸ்டர்ஸும் என்னென்ன பண்ணலான்னு பிளான் போடுறாங்க. ரைட் அவங்க திரும்ப வந்துட்டாங்க. மே அழ போறா, ரெடியா இருங்க அப்படின்னு எல்லாரும் பார்த்தா அது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அவ சிரிக்க ஆரம்பிக்கிறேன். ஃபேவரட் பீப்புள் லிஸ்ட்ல நான் அவங்களையும் ஆட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவ சொல்றேன். நல்லவேளை அவ அழுகையில இருந்து தப்பிச்சோன்னு எல்லாரும் ஹாப்பி ஆகுறாங்க. மற்றவங்க கூட சேர்த்து நானும் உங்க கூட வரணும் அப்படின்னு மே சொல்லவும் ஃபேமிலியாவா ஒன்னா இருக்கணும்னு நினைக்கிறானா அப்படின்னு சொல்லி குரஷ் கிட்ட நம்ம ஹீரோ கேட்டா மேவோட ஆசையை நான் மதிக்க நினைக்கிறேன், நான் அந்த இடத்துல அவ வால்ட்ரிய ப்ரொடெக்ட் பண்றேன், நீங்க போங்கன்னு சொன்னா. அப்படின்னா உங்களோட ஆசை, நீங்களும் எங்க கூட வரணும்னு தானே ஆசைப்படுறீங்க, அதை நான் மதிக்கணும்னு நினைக்கிறேன் நம்ம ஹீரோ சொல்றான். ப்ரைசர் அபிலிட்டியை வச்சு மத்தவங்க ஹார்ட்ஸையும் ரீட் பண்ணிருவா போலயே அப்படின்னு சொல்லி குரஷ் ஹாப்பி ஆகுறேன். ப்ரைஸ் பண்ணாமையா கண்டுபிடிச்சிருவேன் நம்ம ஹீரோ சொல்றான். அந்த இடத்துல நான் ஒரு பேரியரை போட்டு என் பாடி டபுள்யூ விட்டுட்டு வரேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் மே அண்ட் குரஷோட 2 ஸ்பிரிட் கோரையும் நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்குறாங்க. டார்லிங் சிஸ்டர்ஸ் நானும் உங்க கூட வர போறேன் அப்படின்னு குரஷ் சொல்றா. மே நான் உனக்கு ப்ராமிஸ் பண்றேன், உன் வால்ட்ரிய நான் ப்ரொடெக்ட் பண்ணுவேன் நம்ம ஹீரோ சொல்றான். தேங்க்ஸ் ஏன் ஐ லவ் யூ அப்படின்னு யோரி கட்டிப்பிடிக்கவும் ஐ லவ் அப்படின்னு சொல்லி ஆலிஸ் வைக்கப்பட்டு இருக்கவும் நீ இங்க இருந்து பேசினா அவனுக்கு கேட்காது அப்படின்னு பீனா கலாய்க்கிறேன். இப்போ ஒரு ஸ்லாவும் வெளியே வந்து பாக்குறேன். இன்னும் 4 சிஸ்டர்ஸ் தான் பேலன்ஸ் இருக்காங்க, அவங்களையும் கண்டுபிடிச்சிருவேன்னு ஒரு ஸ்லா சொல்றேன். ஒரு காலத்துல நான் என்னையவே வருத்தேன், ஒரு ஒர்த்லெஸ் ஆளா பயந்தாங்குழியா இருக்கேன். மத்தவங்களை மீட் பண்ண அப்புறம் அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணணும், அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும், அவங்க முகத்துல எப்பவும் நான் ஸ்மைல பார்க்க அது என்னோட கோலா மாறிடுச்சு. அதை நினைச்சு நான் இப்ப பெருமைப்படுறேன். ஹீரோ சொல்லமா ஒரு ஸ்லாவும் நம்ம ஹீரோ பழசு இருந்தது, பட் இப்ப அவன் எப்படி மாறி இருக்காங்கிறத யோசிச்சு பாக்குறேன். அதுக்கு நான் தேவையில்லாம இப்படி வளரிட்டு இருக்கேன், நீங்க மாஸ்டர்ங்கிறதுனால உங்ககிட்ட இதை கம்ஃபர்டபுளா பேசுறேனோ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லலாம். அவன் லைட்டா கண் கலங்கிட்ட அந்த ஸ்பிரிட் கோர கூட அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கண்ணில் அதை வைக்கிற. குருஷோட ஈவிலை மெய்யோட ட்ரீ கிரியேஷன் அண்ட் ஆராவையும் இப்போ உன்னால யூஸ் பண்ண முடியும்னு சொல்லவும் என்னோட ஈவிலை ரொம்பவே டேஞ்சரஸ் ஆனது, அதனால எந்த ஒரு விஷயத்தையும் அண்டோ பண்ண முடியும், அதோட எக்ஸிஸ்டன்ஸையே அதால எரேஸ் பண்ண முடியும், பட் அதை கண்ட்ரோல் பண்றது ரொம்ப கஷ்டம்னு சொல்லலாம். எமர்ஜென்சி சிச்சுவேஷன் வந்தா மட்டும் அதை நான் யூஸ் பண்றேன் நம்ம ஹீரோ சொல்றேன். என் பவரை யூஸ் பண்ணி இப்படி ட்ரீயை கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு மே காமிக்கிறேன். ஆறாங்கிற அந்த எபிலிட்டி ஒரு ஹியூமனை ரொம்பவே ஸ்ட்ராங்கா மாத்தும், டீமன்ஸ் எல்லாம் ஈஸியா அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். லோனா நீ வீக் நினைச்சுவாமல ஆறாவையே யூஸ் பண்ணாம அட்டாக் பண்ணி தான் தோத்து போயிட்டா. பாட்லயும் எஃபெக்ட் இருக்கு, மத்தவங்க ஈவில் பவர் அதை அப்சர்வ் பண்ணி உன்னோட ஓன் ஆறாவா அது மாத்தோன்னு சொல்லவும் ஓகே நான் இன்னும் ஸ்ட்ராங் ஆயிட்டா நம்ம ஹீரோ ஹாப்பி ஆகுறேன். டீமன் லார்டோட ரிவைவலுக்கு ஒருத்தன் இடஞ்சலா இருக்க போறான்னு சொல்லி இப்ப மத்த டீமன்ஸ் எல்லாம் சேர்ந்து மீட்டிங் போடுறாங்க. நீகனோட கேசல் இப்ப நம்ம ஹீரோக்கு சொந்தமாயிடுச்சு, நம்ம ஹீரோ அங்க லார்ட் ஆயிட்டான், இந்த இடத்த கிளீன் பண்ணுவோம் நம்ம ஹீரோ சொன்னா. யோரி மட்டும் டயர்ட் ஆனாலும் அந்த மொத்த இடத்தையும் எரிச்சிருவேன் அப்படின்னு ஒரு சில சொல்றேன். நீங்கள வர போகலான்னு பீனா சொன்னா. குரேஹிமே அவளை திட்டி அதை வேலை வாங்க வைக்கிறேன். டைனா இதுல இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு ஆலிஸ் நினைக்கிறேன். விளையாடணும் அப்படின்னு மே அடம் பிடிச்சிட்டு இருக்கா. உங்களை வச்சுக்கிட்டு எப்படி வேலை வாங்க போறணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். பட் என்னதான் எல்லாரும் ஆடம் பிடிச்சாலும் கடைசியில எல்லாருமே ஒர்க் பண்ண வந்துட்டாங்க. எல்லாரையும் அவங்க கார்டியன் கூட நம்ம ஹீரோ பேர் பண்ணி விட்டுட்டு ஆலிஸ் மட்டும் ஏன் கூடவா நம்ம ஹீரோ கூட்டிட்டு போறான். ஹீரோவும் ஆலிஸும் லைப்ரரியை தொலைக்க போறாங்க. ஒண்ணு இந்த மாதிரி லைப்ரரியில தான் மீட் பண்ணல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். என் அம்மாவும் இந்த இடத்துல இல்ல, என் சிஸ்டர்ஸும் இங்க இல்ல, நானும் ஐனோ மட்டும் தனியா இருக்கும், ப்ரப்போஸ் பண்ணி இதான் சரியான நேரம் அப்படின்னு ஆலிஸ் யோசிச்சா. நீ லவ் பண்றல அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் எனக்கு தெரிஞ்சிச்சா நம்ம வைக்கப்பட்டா, எனக்கும் அதே ஃபீலிங் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் ஐனோ என்ன லவ் பண்றானா நம்ம ஹாப்பியான படிக்கிறதுனால நிறைய நாலேஜ் கிடைக்கும், நம்ம இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், அதனாலதான் எனக்கு உனக்கு புக்கு பிடிச்சிருக்குல்ல நம்ம ஹீரோ புக்கை பத்தி பேச ஆலிஸ் அதை காதலியே வாங்கிக்கல, டைனில் லவ் பண்றேனா அப்படின்னு சொல்லி ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டு இருக்கு. ரோஹிமே வேலையை முடிச்சுட்டு பீனாவை போய் பார்த்தா அந்த இடமும் வேற லெவல்ல கிளீனா இருக்கு. ரோஹிமே பீனாவை அட்டாக் பண்ணிட்டு நான் மூணுன்றதுக்குள்ள வெளியே வந்துரு, இந்த இல்யூஷன்லாம் என்கிட்ட நடக்காதுன்னு சொல்லவும் பார்த்தா பீனா வேலை பார்க்காம அந்த மொத்த இடமும் இன்னும் குப்பையா தான் இருக்கு. இப்பவே வேலை பார்க்கலான்னு பீனா ஓடுறா. யோரி பாத்ரூம்ல வலிக்கு விழ போகவும் விழாம ஸ்ட்ரைட் ஆயிட்டா. காப்பாத்தப்பறன்னு ஒரு சில மண்டையை முட்டிக்கிற. அம்மா நீங்க ஓவர் ப்ரொடெக்டிவா இருக்கீங்க, பட் என்னாலயும் சில விஷயங்கள் பண்ண முடியும். டஞ்சர்ல இருக்கும்போது இதெல்லாம் நான் பண்ணதில்லை, இது எல்லாமே எனக்கு புதுசா இருக்கு, இந்த புது விஷயங்களை பண்றது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாவும் இருக்கு, என்னை பத்தி நானே இப்பதான் நிறைய புது விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட ஆரம்பிச்சேன் அப்படின்னு யோரி சொல்லவோ நீ ஹாப்பினா நானும் ஹாப்பி தான் அப்படின்னு ஒரு சில சொல்றேன். இடத்துல என்னத்தை வச்சிருக்காங்கன்னு தெரியல, நிறைய டஸ்ட் இருக்கு, சரிவா கிளீன் பண்ணுவோம் அப்படின்னு குருஷ்மேவை கூட்டிட்டு போற. இங்க பாரு காக்ரோச் அப்படின்னு காட்டவோ குருஷ் ரொம்பவே பயப்படுறா. அதை தூக்கி போடுன்னு
சொல்லும்போது கியூட்டா தானே இருக்கு அப்படின்னு கேட்டுட்டு மேவா அதை வெளியே தூக்கி போடுறான். நல்ல வேலையா ஈவலைய நான் யூஸ் பண்ணலன்னு குருஷ் பாக்குறேன். ட்ரெஸ் போட்டா நான் பிரின்சஸ் மாதிரி இருப்பேன்லன்னு மீ பாக்குறேன். அந்த இடத்துல நிறைய ட்ரெஸ் இருக்கு. ட்ரெஸ் உனக்கு சூட் ஆகும்னு நினைக்கிறேன். மீ அவளுக்கு எடுத்து கொடுக்கும்போது இது சூப்பர் அப்படின்னு குருஷ் பார்த்தா இதுல உன்னோட ஸ்கின் அதிகமா தெரியும். ஒரு ஆம்பளை பையன் வர இந்த வீட்டுல இருக்கு அப்படின்னு மே அடல்ட் மாதிரி பேசுவோம். கியூட்னஸ் எங்க போட்டுன்னு குருஷ் பாக்குறா. ஒரு வழியா நம்ம ஹீரோ ஒரு ரூம் கிளீன் பண்ணி முடிச்சிட்டேன். மத்தவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம ஹீரோ போய் பார்த்தா யூரி சும்மா வேற லெவல்ல ட்ரெஸ் போட்டு இறங்கி வரப்போம். அழகா இருக்காளே நம்ம ஹீரோ பாக்குறேன். மே அண்ட் குருஷ் வந்ததுக்கு வெல்கம் பார்ட்டி பண்ணலான்னு இருக்கோம். அதுக்கு தான் இந்த ட்ரெஸ் யூரி சொல்றா. இது எனக்கு எப்படி இருக்கு அப்படின்னு வா கேட்கவும் இதுல நீ ரொம்ப கியூட்டா இருக்க நம்ம ஹீரோ சொல்றான். நீங்களும் வாங்க வெல்கம் பார்ட்டிக்கு ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்னு வா கூட்டிட்டு போறேன். இங்க எல்லாரையும் ஒண்ணு சேர்த்தது உங்களுக்கும் இது ஒரு சர்ப்ரைஸ் பார்ட்டி நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போய் காமிச்சா எல்லாருமே வேற லெவல்ல ட்ரெஸ் போட்டிருக்காங்க. இதுல பாக்க நான் பிரின்சஸ் மாதிரி இருக்கேனா அப்படின்னு சொல்லி மே கேட்கிறேன். ஒரு லக்ஸரியஸ் சுச்சுவேஷன்ல நான் இப்ப இருக்கேனா அப்படின்னு நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். எல்லாருமே இதுல ரொம்ப அழகா இருக்கீங்க நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்காங்க. ஐயோ எனக்கு எதுக்கு நம்ம ஹீரோ கேட்டா உடனே போட மாட்டியான்னு யோரி சோகமாகும். ஒரு சோகமாக்காத ஒரு சில நம்ம ஹீரோ ட்ரெஸ் கிழிக்கிறா. நீங்க பாக்க ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருக்கீங்கன்னு எல்லாரும் நம்ம ஹீரோவை பாக்குறாங்க. நான் அவங்களுக்கு இந்த ட்ரெஸ் செலக்ட் பண்ணேன் அப்படின்னு மே சொல்றேன். மே உங்களை நான் இந்த இடத்துக்கு வெல்கம் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். வாங்க டான்ஸ் ஆடலாம் யோரி நம்ம ஹீரோவை கூப்பிடுவான். ஆலிஸ் கொஞ்சம் சோகமான ஆலிஸ் நீயும் வந்து டான்ஸ் ஆடு எல்லாரும் சேர்ந்து ஆடலாம் அப்படின்னு வாக்கு சொல்றேன். எல்லாரும் நம்ம ஹீரோ கூட டான்ஸ் ஆட வராங்க. நான் மியூசிக் ப்ளே பண்றேன் அப்படின்னு குரோஹிமே ப்ளே பண்றா. நீ இல்லாம அது நடந்திருக்காது அப்படின்னு சொல்லி யோரி சொல்லவும் நான் உனக்கு ப்ராமிஸ் பண்றேன் மத்த சிஸ்டர்ஸையும் நம்ம கண்டுபிடிப்போம் எல்லாரும் கூடயும் நம்ம ஒன்னா வாழ்வோம் நம்ம ஹீரோ சொல்லவும் சந்தோஷமான இந்த நாட்கள் எப்பவும் இப்படியே இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லவும் கண்டிப்பா ஒவ்வொரு நாளும் எனக்கு இன்னும் சந்தோஷமான நாளா மாறிட்டு இருக்கு. இந்த நாட்களை நான் ப்ரொடெக்ட் பண்றதுக்காக என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். யோரியும் அதை கேட்டு ரொம்பவே ஹாப்பி ஆகுறா. இந்த இடத்துலயே முடியுது. எக்கிட்னா ஒருத்தி மட்டும் தான் டீமன்ஸ் கூட வேலை பார்த்துட்டு இருக்கா. பட் அதை நம்ம ஹீரோ டீமுக்கு இன்னும் தெரியாது. எக்கிட்னாவையும் சேர்த்து நம்ம ஹீரோ இன்னும் 4 பேலன்ஸ் சிஸ்டர்ஸை கண்டுபிடிக்கணும். மேபி சீசன் 2 இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா போகும்னு நினைக்கிறேன். ஒருவேளை சீசன் 2 ரிலீஸ் ஆனா கண்டிப்பா நான் அதை தமிழ் டப் பண்ணி போடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் காய்ஸ். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.